சரி ஆஸ்கர், ஒரே நிமிஷம். ம். நான் அந்த பெப்சி மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஓகே. ஓகே, ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். அப்படியே இருந்தீங்கன்னா நான் வந்து விடுகிறேன். லெட்ஸ் கீப் திஸ் கோயிங். ஓகே, இது நெட்டில் கனெக்ட் ஆகலையா? அப்பா கனெக்ட் ஆகி அண்ணே தொலைங்க. ஒரு ஃபோன் வருது. ஓகே ஆஸ்கர், நீ போய்ட்டு ஆஸ்கர். நானும் ஒரு ஸ்டோரி போடணும். வேர் இஸ் திஸ் ஸ்டோரி? என்னோடய ஃபோனை. ஓகே, ஹலோ மகாஜனங்களே, நான் உங்களுக்கு கவனிக்கலாம்லாம் இல்லை. நான் ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணோம், நான் அந்த ஸ்டோரி போஸ்ட் பண்ணிட்டு வரேன். வெர் இஸ் தி ஸ்டோரி? இங்கே இருக்கி. ஹோல்ட் ஆன் டிஇ. என்னோட டென்னர் என்னோடய ஃபோனில் ஏன் ஒர்க் ஆகணும்னு எனக்கு தெரியல. தட்ஸ் ஓகே. இந்த ஸ்ட்ரீமோட யூஆர்எல் எனக்கு வேணும். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் இட். எங்கே போச்சு? இந்த இருக்கு கிளாஸு. ஜஸ்ட் ஹியர். கவலைப்படாதீங்க. உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஹோல்ட் ஆன். ப்ரோ, ஐ கேன் சி யூ ப்ரோ. கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கீங்களா? கேட்குதா? இதை நான் எஸ். பண்ணணும். பின் மெசேஜ். ஓகே, நான் ஒரு ஸ்டோரி மட்டும் போஸ்ட் பண்ணி விடுகிறேன். வெர் இஸ் திஸ்? ஐ நீட் திஸ் லிங்க். சாரி, நாட் திஸ் லிங்க் பட் திஸ் லிங்க். ஓ நாட் எட். எங்கே இருக்கி? காப்பி. நான் அதை டிஸ்கவுண்ட் எடுத்துருக்கலாம். மை பேட். யூடியூப் சேனல். ஸ்டோரியில் போய் ஓகே. live class on YouTube. Link. Paste. இதில் நான் எதுவுமே பிளான் பண்ணல ப்ரோ. அவன் திடீர்னு வந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருந்தான். ஆஸ்கர். ஓகே ப்ரோ. ஸோ சரி, இன்றைக்கி தான் ஸ்டோரி உங்களுக்கு. மை பேட். ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு திஸ் ஸ்ட்ரீம். நான் ஆக்சுவலாக யூடியூப்லேயும் இப்போது இது பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் பேர் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. ஹாய் ப்ரோ, ஃப்ரீலான்சிங் வெபினார் 3. ஓகே, டைட்டில் கரெக்டாக தான் இருக்குது. உனக்கு கேமராவில் மட்டும் கிரே ஷேடாக இருக்கா இல்லை மொத்தமாகவே கிரே ஷேடாக இருக்கா ஃப்ரைடே? பிகாஸ் நான் வந்து லட் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஆக்சிடென்டலி என்னோடய பழைய சீன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேங்கிற காரணத்தினால் எனக்கு எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேட்ஸ் அ திங். பட் அகெயின் இன்றைக்கி மெயின் விஷயம் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறது தான். நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுங்கிறதே என்னோடய பிளானில் இல்லை. பட் ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் ரைட் தான். அதனால் இன்றைக்கி ஆஸ்தெட்டிக்ஸ்லாம் யாரும் பார்க்காதீங்க. ஓகே ப்ரோ. நான் அந்த ஸ்ட்ரீமில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ப்ரோ.
சரி ஓகே. ஓகே ப்ரோ. ஆஸ்கர் வந்துட்டியா ஆஸ்கர்? கேக்குதா? ஆஸ்கர் இன்னும் வரல. நானே வந்துட்டேன். ஓகே ஆஸ்கர், லைக் உனக்கு என்ன டவுட் ஆஸ்கர்? நீ சொல்லு ஃபஸ்ட்டு. உனக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே நான் ஸ்க்ரீன் வந்து ப்ரோட்டோடைப் போவோம். இது ஃபர்ஸ்ட் அந்த யூடியூப்ல இருந்து இதை பார்த்து கோட் பழகிட்டு இருந்தேனே, சும்மா கோடிங் என்ன அப்படி இப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஸ்டார்டிங் பேசிக் அந்த நம்ம கால்குலேட்டர் கோடிங் அந்த இதுல தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆமாம் பேசிக். அது கால்குலேட்டர் கோடிங். அப்புறம் சரி ஓகே ஃபைன், சரி கால்குலேட்டர் அந்த இது நம்ம 2 நம்பர் ஆட் பண்றது, புரியுது. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றது அந்த இதுல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை நான் பண்ணிட்டு இருந்தேனே. சரி. அப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஆப் எல்லாம். அந்த என்ன எல்காட்டா அது இன்ஸ்டால் பண்ண சொல்லி அதில் தான் கோட் பண்றது என்ன இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க? இருந்தேன். திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. ஏதோ எல்காட் சம்திங். சரி, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அடுத்து சொல்லு, நீ மேலே சொல்லு. ஆமா அதுல அது பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே ஓகே, ரன் ஆச்சு. 2 நம்பர் ஆட் பண்ணா ஆட் ஆகி வருது. சரி. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல நம்ம என்டர் டூ நம்பர்ஸ்னு போடுவோம்ல, அதுக்கு அது வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு காமிச்சு அவங்க என்டர் டூ நம்பர்ல தானே நம்பர் டைப் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே புரியுது. எனக்கு என்னன்னா ம். சொல்லு. எனக்கு என்னன்னா நான் வந்து என்டர் டூ நம்பர்ஸ் லாஸ்ட் தான் வருது. நான் வந்து இது ரன் பண்ணிட்டேன். இப்போ 10 ஆட் பண்ணி ரன் பண்ணிட்டேன். அது 20 வருது. என்டர் டூ நம்பர், திஸ் இஸ் யுவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட் பண்ண நம்பர் 20 காமிக்குது. நீ நீ எந்த ஐடியில் ட்ரை பண்ணிருக்க அதை? எந்த ஐடின்னு? ஐடினா என்னோட அந்த அதாவது ஆஸ்கர், நான் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? லைக் ஆமாண்ணே. நான் சொல்கிறது கேள். ஐடின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஐடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு நினைக்கிறேன். அதோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு ஃபுல் ஃபார்ம் நேம் மறந்துச்சு. பட் லைக் அங்கே தான் நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்னா கோட் எழுதுவீங்க. சரியா? ஸோ லைக் தட்ஸ் அ திங். ஒரே நிமிஷம். டே ஃப்ரைடே ஆக்சுவலாக அது வந்து லோ லைட்டில் அது ஐஎஸ்ஓ அடி வாங்குதுடா. அது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா. அதை விடு, தயவு செஞ்சு அதை விடு. இன்னைக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணி போட்டுருலாம். ஸோ ஹியர்ஸ் த திங். ஸோ என்ன பண்ண போகிறோம் என்றால், உனக்கு பேசிக்ஸாக சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுத்தா தான் உனக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியுங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரிலனா இதில் ஆக்சுவலாக குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் டிஸ்கார்டில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது. பட் நம்ம அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போது லைக் சரி. அகெயின் இந்த கோட் எழுதும்போது பேசிக்கான சில விஷயங்களே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த கோடுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்க அந்த லாஜிக்ஸ்குள்ளே போகாதது தான் பிரச்சனை. சரியா? இப்போ உனக்குள்ள பிரச்சனை வந்து அந்த லைன் ஏன் வருது, இந்த லைன் வருதுங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சரியா? மெயின் விஷயங்கள் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது தான் பிரச்சனை. நான் இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உனக்கு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது. நான் இப்போது என்னோட இதை எடுக்கிற மெயின் காம்போனண்ட் எடுப்போம். இது கீபோர்ட் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, தட்ஸ் ஃபைன். இதையும் எடுப்போம். ஓகே ஆஸ்கர். ஸோ ஹியர்ஸ் தி திங் ஆஸ்கர். லைக் இப்போ உன்னோட பிரச்சனை என்னென்னா, நீ அந்த கோடை ரன் பண்ணும்போது உனக்கு வர மாட்டேங்குதா? கோடை ரன் பண்ணும்போது வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்கிறல. லைக் பென் டேப்லெட் பிஇஎன். ஓகே ஃபைன், இது வந்துடுச்சு. இது நைஸ். ஸ்ட்ரீமை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு புரியாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு நான் காரணம் கிடையாதுங்கிறதே நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஸோ ஆஸ்கர், இங்கே பாரு ஆஸ்கர், நீ எழுதியிருக்க கோடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஃபஸ்ட் பேசிக்காக நீங்கள் வந்து இங்கே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது லைக் அதை என்ன சொல்கிறது, இந்த ஹேஷ் இன்க்ளூட்லேருந்து ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக? இந்த ஹேஷ் இன்க்ளூடுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அது புரியாமல் நீங்கள் உள்ளே போகக்கூடாது ஆக்சுவலாக. பட் அகெயின் ஃபார் த ஸ்டஃப் என்னென்னா, இப்போ உனக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ பண்ணுறத அடிஷன் பண்ணுறியா, சப்ராக்ஷன் பண்ணுறியா, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறியா, டிவிஷன் பண்ணுறியா? ஐ நோ தட் லைக் ஏதோ ஒரு விஷயம் அரித்மெட்டிக் தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பேசிக்காக உனக்கு வந்து நீங்கள் பண்ணுற பிரச்சனை என்னென்னு நான் சொல்லிடுறேன். அவங்க கொடுக்குறத எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி ரைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் நீங்கள் பண்ணுற பிரச்சனை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லைக் இப்போது ஒரு லைக் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஆஸ்கர். உன்னோட கோடு நான் எடுக்கிறேன். சரியா? உன்னோட கோடு ஆக்சுவலாக ஆஸ்கர் ஸ்க்ரீன் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். பட் தட்ஸ் ஓகே ஃபார் பீப்புள். ஓகே, இதுதான் உன்னோட கோடு. என்ன கோடுனா, இதை நம்ம இங்கே இது தேவையில்லை, இதை ஹைட் பண்ணிடும். இதுக்கு மேலே ஓகே. ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடி ஐ வுட் அட்டாச் எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே, நான் இப்போது சி யூஸ் பண்ணி பல நாள் ஆச்சு. இது என்ன விஷயம்னா,
நீ எல்லாத்தையும் லைக் உன்னோட பேசிக் ஃப்ளா என்ன அப்படின்னா, நீ ஒரு டுட்டோரியல் பார்த்துருக்க. இது வந்து இட் டசன்ட் அப்ளை ஃபார் திஸ் அஸ் வெல் சரியா? இது அப்ளைஸ் டு எவ்ரிதிங். நீ என்ன லேர்ன் பண்ணாலும் சரி, என்ன ஸ்கில் நீ லேர்ன் பண்ணாலும் சரி, திஸ் அப்ளைஸ் சரியா? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் ஓகே ஃபைன். நீ நீ வந்து எனக்கு கோட் சொல்லிக் குடுக்குற ஓகே. நீ எனக்கு கோட் எழுதுறதுக்கு சொல்லிக் குடுக்குற ஓகே. ஃபர்ஸ்ட்டு உனக்கு பேசிக்கா நீ கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த இத பார்த்தா ஏதோ நம்பர இது பண்ற மாதிரி இருக்கு. தட்ஸ் அக்செப்டபிள். ஒய் இந்த இன்ட் மெயின்னா என்ன? நான் எதுக்கு அவன யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது ஒண்ணு சரியா? இத பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எதுக்கு நான் ஆட் பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இது என்ன இதுக்குள்ள லைக் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர்ன்னு ஒரு கேள்வி வந்திருக்கணும். இந்த கேள்வியெல்லாம் நீ ஸ்கிப் பண்ணிட்ட. ஆப்வியஸாவே நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, லைக் எடுத்த உடனே சில விஷயங்கள தாண்டி டைரக்ட்டா நீ வந்து எனக்கு எரர் வருதுங்கிற ஸ்டேஜ்க்கு போயிட்ட. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சரியா? இந்த மாரி இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ ஹியர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நெக்ஸ்ட் மெயின் கொஸ்டின் இதெல்லாம் இக்னோர் பண்ணா மெயின் கொஸ்டின் என்னன்று நான் சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் த ஆக்சுவல் பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் கோட் சரியா? இது நிறைய பேருக்கு புரிகிறது கிடையாது. சில பேருக்கு இப்போ நல்ல டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. இப்போ வரைக்கும் லைக் அது ஒரு பாயிண்ட்ல லேர்ன் பண்ணியிருப்பாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் அது புரியாது. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் நம்பர் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, நம்பர் டூன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுது. இப்போது த கொஸ்டின் இஸ், இதை என்னால் இப்போது லைக் நீ கொடுத்துருக்க கோட் எப்படி கொடுத்துருப்பேன்னா 5 + 2 = 2ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்றுக்கு 5ன்னு கொடுத்துருப்பேன், நம்பர் டூக்கு வந்து 2ன்னு கொடுத்துருப்பேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7ன்னு சொன்னோம். இதை என்னாலே பண்ண முடியுமே, நான் இதுக்கு கோட் எழுதணும். ஓகே ஃபைன். ஒருவேளை பெரிய நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஜஸ்ட் சே 6000 + 7895 ஒரு பெரிய நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுறதுக்கு ஓகே எனக்கு ஒரு கேல்குலேட்டர் ஒரு வேளை தேவைப்படும். அப்போது நான் ஒரு கேல்குலேட்டர் இருந்துச்சு அந்த கோடை என்னால் எழுதிட முடியுங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுல உனக்கு? இதை ஒன்றால் இந்த கோட் வச்சு தான் சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி கிடையாது. ஆனால் நான் எதுக்கு அப்போ கோட் எழுதணுங்கிற ஒரு கேள்வி உனக்கு வந்திருக்கணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ ரைட்டிங் த கோட்? புரிகிறதா? லைக் அது இவ்வளோ டூல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் விட்டுக்கிட்டு நான் எதுக்கு வந்து கோட் எழுதணும்? ஒய் ஷுட் ஐ சூஸ் அ லாங்குவேஜ்? ஒய் ஷுட் ஐ லேர்ன் திஸ் அண்ட் ஒய் ஷுட் ஐ டூ திஸ்ங்கிற ஒரு கேள்வி வரணும். இதோட கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, நீ ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படி தான் கொஷின் வரும் சரியா? அது கொஷின் எப்படி இருக்குன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு ஆட் 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இதில் நீ 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு நீ கோட் எழுதலை. நீ ஆக்சுவலாக ஒரு கேல்குலேட்டருக்கு கோட் எழுதிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அந்த கேல்குலேட்டரை நீ என்ன பண்ண சொல்கிற அது பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் அ ஹோல் பாயிண்ட் ஆஃப் இட் சரியா? லைக் சிம்பிளாக சொல்ல போனால் இது என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். நீ வந்து சும்மா இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கோடு தான் எழுதியிருக்க. லெட்ஸ் ஜஸ்ட் சே உங்ககிட்ட ஒரு 2 நம்பர் இருக்குது. நம்பர் 1ன்னு ஒன்று இருக்குது, நம்பர் 2ன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு நீ ஈஸியாக கையில் வச்சு ஆட் பண்ணிடுவேன், இல்லாட்டி கேல்குலேட்டர் வச்சு ஆட் பண்ணிடுவேன். பட் வாட் இஃப் உங்ககிட்ட ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் மொத்தம் ஒரு 1,00,000 இல்லைனா ஒரு 10,00,000 பேஜஸ் இருக்குது. இந்த 10,00,000 பேஜஸில் இருக்கிற நம்பர்ஸில் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கோம். 10,00,000 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். நீ ஒவ்வொரு பேஜை ஒரு செகண்டுக்கு ஒரு பேஜுன்னு திருப்பினா கூட உனக்கு 10,00,000 செகண்ட்ஸ் ஆகும், விச் டேக்ஸ் எ லாட் ஆஃப் டைம். நீ அதை ப்ராசஸ் பண்ணுற மாதிரிப்பட்ட இந்த விஷயங்கள் இருக்குல்ல உனக்கு, லைக் சிம்பிளாக சொல்லப்போனால் டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உனக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுங்கிறதுக்கு நீ எஃபிஷியண்ட்டான ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ண. இதுதான் ஒரு பில்டிங் பிளாக்ஸுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்ககிட்ட, அந்த ப்ராப்ளமுக்கு நீ சொல்யூஷன் எழுதுற. ஸோ இந்த கேஸில் உன்னோட ப்ராப்ளம் வந்து 2 நம்பர் ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு கோட் எழுதணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நீ அங்கேருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கணும். ஸோ அந்த கொஷின் நீ கேட்கவில்லை என்றால் நீ ஃபண்டமெண்டலி நீ அங்கே இடத்துல திங்க் பண்ணாமல் நீ அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று? கேட்குதா இல்லை போயிட்டியா? ஆனா இருக்கேனே. நான் வந்து அவர்ட்ட இது யூடியூப் டுட்டோரியல்ல தானே பார்த்தேன். அவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோஸ். புரியுது. யூடியூப் அதனால டியூட்டோரியல்ல நீ அவங்ககிட்ட பார்த்தா அவங்க கிட்ட உன்னால கேட்க முடியாது ஆஸ்கர். பட் இந்த கேட்க கேள்விக்கு ஆன்சர் முடியாது. நீ இங்கே ஆமா. போய் தேடி இருக்கலாம். உங்ககிட்ட ChatGPT இருக்கு, ஆமா. உங்ககிட்ட அந்த கூகுள் இருக்கு. அதெல்லாம் தேடினியான்னு நான் கேட்குறேன். பார்த்தேனே அந்த இன்ட் இருக்குல்ல. இன்ட் போட்டு நம்ம மைண்ட் வாய்ஸ். ஹிண்ட் அது போட்டு அப்புறம் அந்த மைண்ட் வைஸா புரியல. அந்த மைண்ட் போட்டு அப்புறம் பிராக்கெட்ல வாய்ஸ் அதெல்லாம் இதுன்னு இது தெரியல. மைண்ட் அந்த இது இது இன்ட் இது இதுக்கு பேர் மைண்டு கிடையாது. இது வந்து கர்லி பிரேசஸ். இது ஓப்பன் பிராக்கெட், இது க்ளோஸ் பிராக்கெட். இது மைண்டுன்னா ஒரு சிம்பிளே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை நான் ஏதாவது படிக்காம மாட்டேனா சிம்பிள் எனக்கு இல்ல. தெரியல. அந்த நான் அந்த இன்ட் போட்டு அதுக்கப்புறம் எழுதிட்டானே மெயின். இன்ட்டு எங்கே இன்ட் எழுதிருக்கீங்க? இதில் இங்கே எங்கே மேல இன்ட் மேல. இருக்கு? இது ப்ரோ இன்ட்டு மெயின் கீழ ப்ரோ கீழ கீழ மெயின் கீழ ப்ரோ. மெயின். இன்ட்டு மெயினா? அது எனக்கு இன்ட் மைன் மெயின். மைன் மெயின்னு சொல்கிறியா? ஓகே ஓகே சரி ஓகே இன்ட் மெயின் வாய்ஸ். இது வாய்டு. ஓகே. நீ அதான் எனக்கு இன்ட்டு மெயின் வாய்ஸுங்கிறது என்ன வாய்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகே ஃபைன், தட்ஸ் ஓகே சரியா? சரி இப்போது லைக் இது வந்து பேசிக் ஸ்டஃப் ஆஸ்கர் சரியா? நீ கோட் எழுதுறத நீ எங்கே வேணாலும் எழுதலாம். நீ வந்து ஒரு பேசிக்கான ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி கூட நீ கோட் எழுதுறது நீ டைப் தான் பண்ண போகிற, அது பிரச்சனை இல்லை.
ஆனால் அதை ரன் பண்ணுறதுக்கு டிபெண்டிங் அப்பான் நீ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத பொறுத்து அது ஒரு கம்பைலர்லையோ இல்லை ஒரு இன்டர்பிரட்டர்லையோ ஃபங்க்ஷன் ஆகலாம். இல்லை வேறு ஏதாச்சும் இன்னும் சில கர்மங்கள்லாம் உண்டு. ஐம் நாட் கோயிங் டு இன்டு தட். பட் இப்போ நீ சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன்னா கம்பைலர் தான். இல்லை நீ வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறேன்னா இன்டர்பிரட்டருக்குள்ளே போங்கிற மாதிரி இருக்கும். நீ இப்போது பேசிக்காக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீ சி லாங்குவேஜுக்கு போகாமல் நீ பைத்தான் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பைத்தானுக்கு வந்து உனக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அது டிஃபால்ட்டாகவே ஒரு ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட். நீ வந்து இந்த கோட் பிளாக்ஸ் இல்லை டர்போ C++ இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியா? ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா, நீ டர்போ C++ இன்ஸ்டால் பண்ணு. ஓகே, டர்போ C++ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, ஃபைன். தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். டர்போ C++ இன்ஸ்டால் பண்ணுறது தப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஹியர்ஸ் த திங் ஆஸ்கர். நீ டர்போ C++ல என்ன டைப் பண்ணுறியோ அதை உனக்கு அவுட்புட்டாக வெளியில் வரும். நீ கொடுத்துருக்கதை பார்த்தா டர்போ C++ மாதிரி தெரியவே இல்லை ஆஸ்கர். நீ உன்னோட ஐடியை பார்த்தா எனக்கு தெரிஞ்சது கோட் பிளாக்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டர்போ C++ இஸ் கம்ப்ளீட்லி அது வந்து அந்த யூஐ இப்படி இருக்காது. சரியா? ஓகே, நீ இப்போ எழுதின கோடில் என்ன தப்புன்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எங்கே இருக்குது உன்னோட கோட்? வேர் இஸ் திஸ் கோட்? பிரிண்ட் என்டர் 2 நம்பர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்க. ஓகே, நீ அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப்னு சொல்லிட்டு 2 நம்பர் ஸ்கேன் பண்ணுற. தட்ஸ் ஃபைன். உனக்கு வந்து என்டர் 2 நம்பர் வந்து கீழே பிரிண்ட் ஆகுது, நம்பர் வாங்கினதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறியா? ஆஸ்கர்? ஆமாண்ணே, ஆமா. மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. நீ எனக்கு வந்து அந்த கோடோட கம்ப்ளீட் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ண ஆஸ்கர். நீ வந்து எனக்கு அந்த ரிசல்ட் அந்த இதை மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் இந்த ஐடிஎல்எஸில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உன்னோட கோடில் இது டசன்ட் மேக் எனி சென்ஸ். உனக்கு இந்த நேரம் பார்த்து யார் இந்த ஓடர் தானே இன்றைக்கி வச்சு செய்கிறான் அவங்கள. ஏதோ ஒரு ஃபைவரில் ஃப்ரீலான்சிங் கிளைண்ட் யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்கப்பா. ஒரு நிமிஷம் என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஹாய் தமிழன், ஐ ஸ்டார்டட் ஸ்ட்ரீமிங். நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. இட்ஸ் குட் ஃபார் யூ. வேறு நான் என்ன பண்ணோம்? I want to make a Discord server for my stream or YouTube as well. Set up my stream to look good, like panels and stuff, and chatbots and else. That would be nice to have as a streamer. Can you help with that? Yes, I sure can. தான் நான் அனுப்ப போகிற மெசேஜ். Yes, I sure can. What is your budget and line? Do you have the SDSIGMD? Okay, fine. So, ஓகே, இப்போது சரி, அது ஒரு சில அந்த டிபார்ட்மெண்ட் போட்டு ஆஸ்கர் நீ அதை ஃபுல். அண்ணே, நான் வந்து மைன் GW இன்ஸ்டாலர் அது ஒன்று கன்வெர்ட் பண்ணுறது அதை இது பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். புரியல. மை EW இன்ஸ்டாலர். இல்லை நீ எனக்கு மொத்தமாக நீ என்னெல்லாம் வச்சுருக்கேன் எனக்கு அதை ஃபோட்டோ அனுப்பு ஆஸ்கர். நீ ஃபஸ்ட் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆஸ்கர். இப்போது இந்த டுட்டோரியல் பாயிண்ட்னு ஒன்று உண்டு. டுட்டோரியல் பாயிண்டில் W3 ஸ்கூல்ஸ்னு ஒன்று உண்டு. சரியா ஆஸ்கர்? இந்த பார், W3 SCHOLS W3 ஸ்கூல்ஸ்குள்ளே போயிட்டு இதில் வந்து C++ இருக்கும். தான் இருக்குது. நீ சி படிக்கிறியா C++ படிக்கிறியா? சி தானே படிக்கிறேன். தான் ஃபஸ்ட்டு அதானே. இப்போ வேறு ஒருத்தன் லாகின் ஆகி தொலைய மாட்டான். கர்த்தரே காப்பாற்றுங்க. நினச்சேன் ஓவாத்து வச்சுருக்கீங்க. இப்போ எதுக்குடா ஓவாத்து வச்சுருக்கீங்க? Everything done. I don't really have a fixed deadline. I guess one of the better, but can be like 7 days, and I don't have anything. I want to get them designed. Should I ask another person to send stuff? Yes. No. இது இந்த எவன்டா இந்த ஃபிக்ஸ் பண்ணுங்களாண்டா உங்களோட வெப்சைட்டை. இந்த ஃப்ரீலான்சர்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஆஸ்கர், ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட். இது நீ கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க, இதுக்கு கூடவே உனக்கு இது வருதா? ஓகே, ஒரு நிமிஷம் ஆஸ்கர். ஸோ தட் யூ ஷுட். ஓகே, அண்டர்ஸ்டுட். எஸ். You need in a few minutes. ஓகே, தட்ஸ் குட். ஆஸ்கர் இங்கே பார். இப்போது நான் உனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இல்லை தெரியுதா ஒன்று? ஸ்ட்ரீம் சேட். ஓகே, ஸ்ட்ரீம் சேட் நல்லா போய்ட்டுருக்கு.
இதுதான் ஆஸ்கர் வந்து இந்த டுட்டோரியல் இந்த W3 ஸ்கூல்ஸ்னு சொல்லப்படுற இந்த வெப்சைட்டு. இதில் போய் நீ என்ன பண்ணணும்னா சி லாங்குவேஜுக்கு உன்னால் லேர்ன் பண்ண முடியும். சி டுட்டோரியல்னு ஒன்று இருக்குது. இதில் நீ எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இங்கேயே உனக்கு கோட் கொடுத்துருப்பாங்க. ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு கொடுத்தனா ரைட் சைடில் இங்கே கோடு ரன் ஆகும். புரியுதா? இப்போது நீ கொடுத்த கோடு எங்கே இருக்குது? சம்டைம்ஸ் நான் சொன்னல சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேசஸில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். நீ இன்ஸ்டால் பண்ணியிருக்க கம்பைலர்ஸில் நீ கொடுத்த கோட் நான் இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக ஏதோ ஒரு கோடில் எரர் இருக்கா, இந்த லைப்ரரியில் எரர் இருக்கான்னு எனக்கு தெரியல. எதுக்கு நீ இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியல. சி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் எஃப்க்கு இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி யூஸ் பண்ணோம். ஓகே ஃபைன். எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் வந்து பிரிண்ட் எஃப் ஸ்கேன் எஃப்னா அப்போது வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஒரு நிமிஷம் ஆஸ்கர், நான் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கிளைண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எஸ் ஐ ஸ்ட்ரீம் கேம்ஸ் மோஸ்ட்லி லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் பட் சம்டைம்ஸ் த கேம்ஸ் ஐ டூ வீக்லி. காட் இட், தட்ஸ் கிரேட், தட்ஸ் நைஸ். ஓகே, get back to you in a few minutes. ஓகே சரி, ஓகே ஃபைன். சரி ஆஸ்கர், ஸோ நீ வந்து இந்த ரூட்டுக்கே போகாத. நீ நீ என்ன கம்பைலர் வச்சுருக்கியோ அதை மொத்தமாக தூக்கி போட்டுட்டு லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். உன்னோட கோடு ஆக்சுவலாக இதுதான் உன்னோட கோடு. இன்ட் மெயினில் ஃப்ளோட்டில் இருந்து ஆரம்பித்து நீ சக்ஸஸ் கொடுத்துருக்க. நமக்கு சக்ஸஸ் மெசேஜ்லாம் தேவையே கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் பேசிக்லி ரிட்டன் திஸ் வித் திஸ். ஆக்சுவலாக இதில் இன்டென்டேஷன் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ரன் த கோட். எக்ஸிட் ரோட் நாட் ரிப்போர்ட்டட், இக்னோரிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஸ்கேன் டிக் டைம் ஸ்கேன் ஆஃப். இது உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் சிஏலேருந்து வெளியில் வந்து பல வருஷம் ஆகுது. பிரிண்ட் எஃப் கொடுத்துருக்கான். ஓகே ஓகே, அந்த ட்விட்டரில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஆஸ்கர்? ப்ரோ ஆஸ்கர் கேட்குதா? அந்த ட்விட்டரில் எவ்வளோ பழசுன்னு சொல்லு. நீங்கள் 3-4 இடத்துல நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. சேட் ஒன்று, டிஸ்கார்ட் ஒன்று, அந்த கிளைண்ட் கூட ஒன்று. ஒரே நிமிஷம். ஓகே டேய், நீ இங்கே இது ஓகே, இது நமக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணலாம். உனக்கு ப்ரோ, ஆக்சுவலாக ஹலோ ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணல, ஸோ கொஞ்சம் ஒரு ஒர்க் இருக்கு. ப்ரோ பிரச்சனை இல்லை, எவ்ரிடே நான் இன்னைக்கு தற்செயலாக தான் நானே ஸ்ட்ரீம் பண்ணேன். நம்ம ரெகுலர் கிளாஸுக்கு இன்னும் பிளான் எதுவுமே பண்ணல ப்ரோ. நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. ஓகே ப்ரோ, டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ ஆகிக்கிறேன் ப்ரோ. ஷியோர். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே பர்ஸ்பெக்ட். ஒரே நிமிஷம், இது எங்கே டைம் 10 o'clock ஆகுதா? ஓகே ஒரு நிமிஷம். லைக் திஸ் இன்ஃபோ சி லைக் திஸ் குட் ஃபார் ஷேமிங் நவ். கிராஃபிக்ஸ் கார்டு 10 GB, RTX 3080. ஓகே, வெல்கம் டு த கிளப். 10900K. ஓகே, யா தட்ஸ் டீசன்ட். And I do have the same GPU. Okay, have the Bluetooth mic and logic. Okay, you are set. ஓகே ஃபைன், ஸோ தட்ஸ் குட். சரி, இப்போது அவங்கள தூக்கி போடுவோம், நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். ஹாய் வேணும், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஐம் ஸோ சாரி ஃபார் தட், பட் ஐம் ஆக்சுவலி இன் ஹரி. ஓகே, ஃபஸ்ட் நான் இதுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களோட சேட் ரீட் பண்ணுறேன். சரி ஆஸ்கர், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது ஆஸ்கர். சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது எல்லாமே ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? நீ இப்போ வந்து ஒரு இன்ட் மெயின் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்க. அது ஜஸ்ட் ரிட்டன் 1 for now. சரி, நம்ம இதை ரன் பண்ணுவோம். நம்பர் 1 நம்பர் 2 சம்முன்னு சொல்லிட்டு 3 நம்பர் வாங்குகிறோம். ஸ்கேன்எஃப்னு சொல்லிட்டு இந்த நம்பரை இது வந்து பிரிண்ட் தான் பண்ண போகுது. ஸ்கேன்எஃப் வந்து இந்த நம்பர்ஸையும் வாங்கும். ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் ஹைஃபன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச சின்டாக்ஸ் படி இந்த சின்டாக்ஸ் கரெக்ட் தான். சம் இல்லை, இது வந்து num3 போடும். சரி, நம்பர் 3. ஓகே, நம்பர் 3 ஓகே
டிவைடட் பை ரன். இப்போ எதுக்கு வந்து அது ஒரேடியாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை, கரெக்டாக? ஆமாம். ஓகே, இந்த லைன் ஏன் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது? இதில் என்னால் கமெண்ட் பண்ண முடியாதா? ஓகே, இந்த ஸ்கேன்எஃப் ஒர்க் ஆகவே இல்லைன்னு நினைக்கிறேன். யா, அந்த ஸ்கேன்எஃப்ங்கிற அந்த லைனே ஒர்க் ஆகல ஆஸ்கர். ஸ்கேன்எஃப்க்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இல்லைண்ணே, ஸ்கேனப் வந்து நம்ம என்ட்ரு பண்ணி அதோட வேல்யூ அது கொடுத்துரும். எனக்கு அது புரியுது ஆஸ்கர். லைக் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்போ ஸ்கேன்எஃப் வந்து லேட்டஸ்ட் சி லாங்குவேஜில் லேட்டஸ்ட்டில் ஏதாச்சும் மாற்றிருக்காங்களான்னு கேட்குறேன். ஸ்கேன்எஃப் நாட் ஒர்க்கிங் சி இல்லை 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் எவனுமே இதை பற்றி எதுவுமே போடவே இல்லையா ப்ரோ? ஒரு நிமிஷம். ஓகே, நான் இதை திங்க் பண்ணிட்டுருக்கேன் ஆஸ்கர். எனக்கு இன்றைக்கி உண்மை தெரிஞ்சாகணும். ஓகே, நான் மீன்வேல் அந்த சேட் ரீட் வரேன். ப்ரோ, ஒய் கம்பைலர் ஃபார் சி அண்ட் ஐடி ஃபார் பைத்தன், ஒய் நாட் சேம் திங் ஃபார் ப்ரோ? அது வந்து அவங்க டெவலப்பர்ஸ் வந்து லைக் இப்போது கார் கண்டுபிடிச்சாங்க, 4 பேர் ட்ராவல் பண்ணலாம். 4 பேர் ட்ராவல் பண்ணலாங்கிற விஷயம் இருக்கும்போது எதுக்காக பைக்கு கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, செகண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐம் ஜஸ்ட் சேயிங். ஆல்ரெடி ஒரு இது இருக்குல்ல, இப்போது ஃபஸ்ட்டு பைக் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ 2 பைக் வாங்க வேண்டியது தானே. கார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போது ஒரு கார் வாங்க வேண்டியது. எதுக்கு? லைக் புரியுதா? யூஸ் கேசஸ் ப்ரோ. தேர் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ் ஓவர் திஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் திஸ். இப்போது இன்டர்பிரேட்டரை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இங்கே கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் அகெயின் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி ரீசன். லைக் ரெண்டுக்கும் வேறு யூஸ் கேசஸ் இருக்குது. சிக்கும் C++க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி இப்போ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. புது ஃப்ரேம் ஒர்க்ஸும் கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஃபீச்சர் செட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக். இந்த கோட் ஏன் இவ்வளோ கேவலமாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பிரிண்ட் ஆகிடுது. ஸ்கேன்எஃப் வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ஒய் இஸ் திஸ் ஸ்கேன்எஃப் நாட் ஒர்க்கிங்? வந்து நம்ம நம்பர் என்ட்ரு பண்ணி அதை இது பண்ண அது வேல்யூ கொடுத்துருவோம். ஆஸ்கர், எனக்கு தெரியும் ஆஸ்கர். நீ என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க, எனக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்கேனப் வந்து எப்படி நீங்கள் பிரிண்ட் ஆகும்னு சொல்கிறீங்க? புரியல அது. இல்லை ஆஸ்கர், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்கேன்எஃப் இருக்குல்ல, இந்த ஸ்கேன்எஃப்ங்கிற இந்த லைனே எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. புரியுதா? நீ இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணி விட்டாலுமே இதே தான் வருதுன்றது தான் நான் சொல்கிறேன். நம்ம அந்த ஸ்கேனப்க்கு நம்ம வேல்யூவே கொடுக்கறது, நம்பர் டிஜிட் கொடுக்கவே இல்லையே. ஸ்கேன்எஃப்க்கு என்ன கொடுக்கலன்னு சொல்கிறேன்? டிஜிட் நம்ம இப்போ டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த கோடை வந்து நான் டிவிஷன் எழுதியிருக்கேனே. நீ கோட டிவிஷன் எழுதிருக்குன்னு இந்த சம்பில் பார்த்தாலே தெரியும். நீ சம்முன்னு கொடுத்து வச்சிருந்த. நீ சம்முன்னு கொடுத்துருந்தா சம் பண்ணிடல. அது எனக்கு அது தெரியுது. ஓகே, சொல்லு. என்டர் டூ நம்பர் இருக்கானே, அதை நம்ம 2 நம்பர் கொடுத்தா தானே அந்த ஸ்கேனப் ஒர்க் ஆகும் இல்லையா? இல்லை, எனக்கு தெரியல. இல்லை இந்த நீ நீ நான் சொல்கிறது அதுதான் அடுத்த லைனு. நீங்கள் என்ன கொடுக்குறங்கிறதுக்கு நீ எங்கே என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஆஸ்கர். லைக் லிட்ரலி இங்கே நீ என்ன கொடுக்கலாம்னா ஆஸ்கர் இஸ் கிரேட்னு சொல்லி கொடுத்துட்டு நீ ரன் பண்ணாலும் இந்த கோட் ஒர்க் ஆக தான் செய்யும். இந்த பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற லைனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இங்கே என்ன டைப் ஆஃப் இன்புட் வேணும்னு சொல்லிட்டு நீ யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுற. லைக் இந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ தெரியுமா? யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, என்டர் யுவர் யூசர் நேம்னு கேட்பேன். அப்போ தான் அந்த யூசருக்கு அந்த இடத்துல யூசர் நேம் கொடுக்கணும்னு தெரியும். நீ என்னோட வெப்சைட்டை லாகின் பண்ணும்போது நான் எதுவுமே கொடுக்கல. அங்கே என்ன டைப் பண்ணணும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதுக்கு அந்த ஒரு எவனோ ஒரு பைத்தியக்கார பையன் இந்த ஸ்கேன்எஃப்ல அந்த டெர்மினலை என்டர் பண்ண போகிறான் டேட்டாவை. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நீங்கள் இதை என்டர் பண்ணுற. புரியுதா? ஸோ தட்ஸ் த திங். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சின்டாக்ஸ் கரெக்டு தான். இந்த சின்டாக்ஸ் இஸ் த பர்ஃபெக்ட்லி ரைட் சின்டாக்ஸ். ஆனால் ஏன் இது ஒர்க் ஆகவில்லைங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கமால் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆஸ்கர். அதுவும் இல்லை. சரி, நம்ம லெட்ஸ் ட்ரை. லைக் நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்ப்போமே. இப்போது ஒரே ஒரு நம்பர் மட்டும் இது பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நீ எந்த இடத்துல பிளண்டர் பண்ணியிருப்ப தெரியுமா? நம்பர் 1 நம்பர் 2 ஸ்கேன்எஃப் %, கமா அட் நம்பர் 1 நம்பர் 2. சரி, நான் இப்போது இதை தூக்கி குப்பையில் போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரை ஸ்கேன் பண்ணுறேன். ஒரு நம்பரை ஸ்கேன் பண்ணும்போது அது வருதான்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவாங்க ஆஸ்கர். அந்த டாக்குமெண்டேஷனில் எப்படின்னா, லைக் அது சின்டாக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால கூட பிரச்சனை வரலாம். சரி, இப்போ நான் ஒன்றுமே பண்ணல. I'll just like go and put this. இதை என்னால் போட முடியாதா?
int main, int number 1, number 2, number 3. Okay, int number 1, number 2, number 3. That's okay, that's good, cool. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இஃப் எவ்ரிதிங் கம்ஸ் ஹியர் ஸ்டாண்டர்ட் இன்புட். ஓகே, ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை நினைக்கிறேன் ஆஸ்கர். இந்த நீ ஸ்டாண்டர்ட் இன்புட் ஐஓ கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு இந்த இதை முன்னாடி வந்து எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச், அதுக்கப்புறம் கன்சோல் இன்புட் அவுட்புட் ஆச்சு. இந்த ரெண்டு லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஸ்டாண்டர்ட் லைப்ரரிக்குள்ளே ஆக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால் அது கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. புரியுதா? அகெயின் இந்த லைப்ரரிஸ்லாம் நான் அந்த லைப்ரரி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக லேட்டர் பீரியடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் தட்ஸ் திங். ஸோ இப்போது இதில் பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆட் பண்ணுவோம். நம்பர் 1 வாங்குவோம். ஆம்பர்சன்ட் எங்கே இருக்கு? ஆம்பர்சன்ட் எங்கே இருக்குன்னே மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு ஆக்சுவலாக இதில் ஒரு இது கொடுத்தா எனக்கு பிடிக்கும். ஓகே, என்டர் 2 நம்பர்ஸ். இது ஆக்சுவலாக 2 நம்பர்ஸ். தட்ஸ் ஓகே. நான் வந்து 12 ஓகே 12 13. எனக்கு தெரிஞ்ச இந்த கோடு இங்கே ஃபங்க்ஷன் ஆகவில்லை. ரன் த கோட். இது ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கு. ஆஸ்கர், நான் உனக்கு கோடு சென்ட் பண்ணி விட்றேன் ஆஸ்கர். நீ ஒன்றும் இல்லை, நீ மேலே இருக்க அந்த இது இருக்குல்ல, அந்த எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச்னு ஒன்று லைன் இருக்குது பார்த்தியா? கேட்குதா ஆஸ்கர்? அந்த லைனை மட்டும் டெலிட் பண்ணிட்டு அந்த கோடை ரன் பண்ணி உனக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து சார். நீ அதை பாரு. நான் அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் எடிட் பண்ணுறேன். ஹாய் வெனம் 50 சில்வர் ஜூப்ளி கொண்டெல்லாம் நினைக்கிறேன் வெனம். இட்ஸ் பீன் 50 months. நோ ஒன் ஹேஸ் திஸ் ட்ரிக் ஸோ ஃபார். ஓகே, இந்த கேப்பில் போய் என்னோடய வெப்சைட்டில் கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதை பண்ணிடுறேன். ஏன்னா சம்மோன் ரியலி நீட் சம் ஹெல்ப். ஸோ விஎஸ் கோட் ஃப்ரீலான்சிங் பேஜ் நமக்கு தேவைப்படுறது. இட்ஸ் நியூ பேஜ். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ஐ நீட் பேஜஸில் போய் என்ன ஆஸ்கர்? கோட் அனுப்பி விட்டுருக்கீங்களா? இல்லை கோடில் எந்த சேஞ்ச் இல்லை. அந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் டெலிட் பண்ணிட்டு ரன் பண்ணு. ஓகே ஓகே, ஹெல்ப் பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் RAFCE. ஓகே, இந்த தம்பி ஏதோ ஒன்று அனுப்பி விட்டுருந்தான். instagram.com. ஓகே ஓகே ஓகே, இதை பற்றி நான் அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். என்னடா எல்லா சைட்லேயும் பிரச்சனை வச்சுருக்கீங்க? டேய், நானே கொஞ்ச நாள் இது தான்டா யூஸ் பண்ணிருந்தேன். கத்தரே. சரி, ஓகே ஃபைன். என்ன ப்ரோ, கேன்வா ரெஸ்யூமே டெம்ப்ளேட்டை தமிழில் வச்சுருக்கீங்க. நான் என்ன டெம்ப்ளேட் வச்சுருந்தேன்? லெட் மீ ஹேவ் அ லுக் அட் திஸ். லைக் அகெயின் சில பேர் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் நான் நல்லவன்லாம் லேபிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படி லேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பிரச்சனை. அந்த நல்லவன்கிற அந்த இமேஜை காப்பாற்றணுங்கிறது பேரில் நான் நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய நேச்சரை விட்டு நான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் கால் மீ தட். நான் நல்லவனுக்கு நல்லவன், பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ இங்கே ஒருத்தனுக்கு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு வரேன். நான் போஸ்ட் பண்ணியிருக்க இதுதான் என்னோட தம்ப்நெயில் கரெக்டாக? திஸ் இஸ் மை தம்ப்நெயில். இஸ் தட் ரைட்? ஓகே. இப்போது அவனோட கமெண்ட்டை நான் இப்போ ரீட் பண்ணிட்டு வரேன். என்ன ப்ரோ, கேன்வா ரெஸ்யூமே டெம்ப்ளேட்டை தம்ப்நெயிலாக வச்சுருக்கீங்க. ஓகே, இது வந்து கேன்வாலேருந்து எடுத்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஐ பெய்ட் ஃபார் கேன்வா அண்ட் ஐம் யூஸிங் இட். தட்ஸ் ரீசனபிள். அதுக்கப்புறம் ஏதோ லாஃபிங் எமோஜி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கேனை பையன் லாஃபிங் எமோஜி போடுற அளவுக்கு இது ஒன்றும் அந்தளவுக்கு மொக்கையாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த
இந்த இமேஜை ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்கார அனுப்பிட்டு இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வெட்டித்தனமாக இப்போ லைவ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தம்பி, இதுக்கு பேர் வந்து ரெஸ்யூமே கிடையாது தம்பி. திஸ் இஸ் நாட் அ ரெஸ்யூமே டிசைன். ஸோ ஒருத்தங்களை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு வந்து கலாய்க்கணும். நவ் த ஜோக்ஸ் ஆன் யூ ப்ரோ. இதுலேருந்து நீ என்ன தெரியுமா ப்ரூவ் பண்ண, நீ ஒரு முட்டா பையங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து நீ ரோஸ்ட் பண்ணு. அப்போ வாச்சும் இன்னும் பெட்டராக ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த காலத்திலடா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க ரெஸ்யூமேல? இது வந்து க்ளீனாக பார்த்தா தெரியுது. ஒரு ஈவெண்ட்டோட ப்ரோமோ பேனருங்கிறது க்ளீனாக பார்த்தவங்களுக்கு தெரியுது. கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்கிறது தம்பி. அதை வந்து தெரிஞ்சு பண்ணணும். தெரியாமல் வந்துருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நீ எந்த சுடுகாட்டிலேருந்து வந்து அங்கேயே ஓடி போயிரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணு. சரியா? ஆனியன்ஸ் லேயரா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. ஹாய் ப்ரோ, வினோத் ப்ரோ. இது எந்த ஆங்கிளிருந்து பார்த்தாலும் அது ரெஸ்யூமே மாதிரி இருக்குது. குருட்டு பசங்களாக இருப்பாங்க போல இருக்கு மகாஜனங்களே. நான் இதான் சொல்கிறேன். ஓகே ஆஸ்கர், சொல்லு ஆஸ்கர். ஆனால் அது அப்புறமும் ரன் ஆகுதுங்க. அந்த என்டர் டூ நம்பர் அது கேட்கவே இல்லை. எம்டி பேஜா இருக்கு, அதில் நம்ம ரன் பண்ணால் ரன் ஆகுது. அந்த என்டர் டூ நம்பர் அந்த இது மட்டும் ஒர்க் ஆகலை. அதுதான் தெரியுதுல்ல ஆஸ்கர், அது ஏன் ஒர்க் ஆகலைங்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். நான் பார்த்துட்ருக்கேன். யாரோ வந்து ஓகே ஓகே புரியுது. லெட்ஸ் டீபக் ப்ரோ. ஹியர்ஸ் த திங் ப்ரோ. இப்போது இதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி டீபக் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது ப்ரோ. பட் ஆஸ்கர் வந்து இஸ் லேர்னிங் ப்ரோக்ராமிங். சரியா? ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஏஐ டூவில் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பேசிக்ஸை படிக்கவே மாட்டான். இதனால தான் வி ஆர் ஜஸ்ட் லைக் ஹியர் திங்கிங் அபவுட் அண்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். லைக் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. வி வர் ட்ரைங் டு ஓகே இந்த இதில் தான் எரர் இருக்குமான்னு சொல்லி வி ஆர் ட்ரபிள் ஷூட்டிங் அது எப்படி சொல்கிறதுக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நம்மளோட வே ஆஃப் திங்கிங் எப்படி இதை நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி வி ஆர் திங்கிங்கில். இது முக்கியமான விஷயம் ஃபார் பிகினர் ப்ரோக்ராமர். இதை நம்ம ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம், அது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். டைம் சேவ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் ப்ரோ. பட் அகேன் இந்த இடத்துல அது யூஸ் ஆகவே செய்யாது. இப்போ நான் நிறைய இடத்துல ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணேன். நான் எப்படி ஏஐ டூல் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒரு ஜேசன் ஃபார்மெட் இருக்குது. அந்த ஜேசன் ஃபார்மெட்டை கொடுத்துட்டு இதை தான் என்னோட டேட்டா, என்னோட ஜேசன் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, எனக்கு இந்த டேட்டாவை அதில் டைப் பண்ணி தான் சொல்லி கேட்கும்போது ஐ கேன் யூஸ் இட். ஆனால் நம்ம லாஜிக்ஸுக்குலாம் சொல்லிட்டு அதை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் நம்ம இப்போதைக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணல. ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ் ஃபார் யூ ப்ரோ. ஓகே, stdio.h. இது சி லாங்குவேஜ் தானே? printf scanf. வாட் இஃப் இட்ஸ் வாய்ட் மெயின்? எனக்கு ஆக்சுவலாக இது ஏன் அப்போ இந்த லைன் நம்ம தூக்கி குப்பையில் போடலாம். இது ஆக்சுவலாக இன்புட்டை ரீட் பண்ணுற மாதிரி கூட எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுங்கள், நான் கோட் லாக்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் என்கிட்ட இருக்குது. சரி, டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்டுக்கு போவோம். ஆன்லைன் சி கம்பைலர்டா, வாங்கடா. நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. இவன் ஒன்று எவனாவது ஒருத்தன் ஒர்க் ஆனால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு கேன் யூ டீச் ஜாவா இன் ரியல் லைஃப்? எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது ப்ரோ, தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, இவங்க ஒன்று கொடுத்துருக்கான். அந்த கோடை நம்ம எங்கே போவோம்? இந்த கோடுக்கு போகிறோம். இந்த கோடை அப்படியே நம்ம இதை காப்பி பண்ணுறோம். இங்கே போயிட்டு ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் ஹியர். ஸோ இதை எங்கேயாவது இந்த ஐடியா ஆக்சுவலாக நல்லாயிருக்குப்பா. இட்ஸ் டீசென்ட். ரன் த கோட். 34. ஆக்சுவலாக ஏதோ ஒன்று கிராஷ் ஆகிட்டு இருக்கா ஆஸ்கர். ஐ கேன் லிட்ரலி சே தட், டெல் தட். ஏன்னா இந்த நம்பர் இப்போ நான் என்டர் பண்ணுறதுக்கு நான் கிளிக் பண்ணுறேனோ, அப்போ இந்த பாயிண்டர் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ளோயிங் பிளாங்க். ஆமாண்ணே, இப்போ எனக்கு அதான் என்டர் ஆகுது. ஆனால் அந்த என்டர் டூ நம்பர் அது கேட்கும். இது காமிக்கவே மாட்டேன் ப்ரோ. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிய வச்சேன்னு அது உங்களுக்கு புரியலை. இப்போ டைம் சேவ் பண்ணுறது மேட்ரே இல்லைங்கிறத நான் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு புரியலையா? த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் இஸ், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், த எஃபர்ட் தட் வி ஆர் ட்ரைங் டு டூ. எல்லாத்துக்கும் ஏன்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு ChatGPT டவுனாக இருக்கும், எனக்கு ஆஃபீஸில் சும்மா உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பீங்க. வி டோன்ட் டூ தட் ப்ரோ. அது உங்களுக்கு யூ ஆர் நாட் கெட்டிங் இட் ப்ரோ. சரியா, விட்டுருங்க. நமக்கு இப்போது இதை உங்களுக்கு புரிய வச்சுட்டு எனக்கு டைம் இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா, ஒருவேளை இந்த ஸ்கேனஃபோட சின்டெக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம் இந்த ரீசன்ட் டாக்குமெண்டேஷன். யாருமே இப்போ சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அண்ட் மற்ற இடத்துல இந்த இதுக்கு டெஃபினேஷன்ஸ் வராமல் இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை தட்ஸ் அ பாசிபிலிட்டி. இல்லாட்டி கோடில் நம்ம பேசிக்காக அதை பிளண்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு I'll just go here and type enter to number enter
நம்பர் CSEANF scanf this scanfல percentage. ஓகே சரி, இப்போது நான் இந்த நம்பரை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு நம்பர் ரிஃபைன் பண்ணோம்ல, int x is equal to 0 எக்ஸில் போடுறேன். ஓகே, இது முடிந்து விட்டது. printfல போயிட்டு %d, x எக்ஸை நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, இது ஆக்சுவலாக இன்புட்டை ரீட் பண்ணவே மாட்டேங்குது இந்த ஸ்கேன்எஃப். ஓகே, லேர்ன் ப்ரோக்ராமிங். சரி, லேர்ன் ப்ரோக்ராமிங்கில் வரேன்டா. சின்டெக்ஸ் என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க? அட போங்கடா. ஹவ் ஐ லேர்ன் ஜாவா இன் யூடியூப். ட்ராவர்சி மீடியான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். இட்ஸ் அ டீசென்ட் ஒன். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். stdio.h. ஓகே, இவன் stdio.h தான் வச்சுருக்கேன். இவன் பழைய கம்பைலர் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் ஃபியூ ஸ்டேஜஸ். ஓகே, இதில் என்னோடய கோட் அப்படி நான் காப்பி பண்ணுறேன். லெட் மீ ஜஸ்ட் கோ ஹியர். இவன் தேவையில்லை. ஓகே, ரன் கோட். எவனுமே இன்புட் வாங்க மாட்டேங்கிறான்ப்பா. ஸ்ட்ரேஞ்ச். இல்லை, இவங்க கம்பைலர் எல்லாருமே அப்படி. ஓகே, scanf commentage c scanf. Sorry, my bad. இல்லை, இவங்க கோடே இவங்களுக்கு ரன் ஆகாது போல இருக்கே இப்போ போகிற போக்கு பார்த்தா. ஆஸ்கர் ஏதோ பிரேக்கிங் சேஞ்ச் பண்ணியிருக்கானோ போல இருக்கு. இவனுக்கு எதுக்கு ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு இருக்கானோ? printf scanf enter hexadecimal number, enter your age. எனக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லை. எனக்கு தேவைப்படுறது ஐ மட்டும்தான், ஸ்ட்ரிங்கே தேவையில்லை. enter your age இது போதும். scanf எக்ஸாம்பிள். எல்லா கம்பைலர்ஸும் இப்போ ஒர்க் ஆகலைங்கிறதுக்கு பின்னாடி என்ன ரீசன்? இல்லை, ஆக்சுவலாக கோட் கரெக்ட் தான் ப்ரோ. எல்லா டாக்குமெண்டேஷனும் கோட் இது தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபார் சம் ரீசன் வந்து இது ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுங்கிறது தான் இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. லெட்ஸ் ஜஸ்ட் டூ சம்திங் எல்ஸ். ஓகே, டர்போ C++னு ஒரு தம்பி இருந்தாப்புல. இவரை வச்சு நம்ம இன்றைக்கி வேலையை பார்ப்போம். இன்புட் டேப் இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் லீப்பில் ஜென்டல் ரிமைண்டர் ப்ரோ, யூ மிஸ் மை கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறீர்கள்? ஐ டோன்ட் சி யுவர் கொஸ்டின் ப்ரோ. இது ஒன்லி டாப் சாட்ஸ் மட்டும் தான் காட்டிகிட்ருக்கு. அதனால் உங்களோட பழைய மெசேஜ் இங்கே இருக்குது. நீங்கள் கிளையண்ட் பிடிக்க அவுட்ரீச் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஃபைவர் கிளைண்ட்ஸ் வச்சு ஏர்ன் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, நான் ஃபைவர் கிளைண்ட்ஸ் வச்சுமே கூட ஏர்ன் பண்ணுறது கிடையாது. ஐ எம் வெரி செலக்டிவ் இன் மை ஒர்க்ஸ். லைக் நான் வந்து என்னோடய ட்ரெடிஷ்னலான ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் ஒர்க் பண்ணுவேங்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாருக்கிட்டையும் இருந்து அவுட் சோர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அண்ட் ஐ டோன்ட் லைக் என்னோட எல்லாமே அவுடேட்டடாக இருக்கும். ஐ டோன்ட் அப்டேட் மை ஸ்கில்ஸ், ஐ டோன்ட் அப்டேட் மை இமேஜஸ், ஐ டோன்ட் அப்டேட் மை டிஸ்கிரிப்ஷன், நத்திங். நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். லைக் எனக்கு இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஹை பேயிங் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. இன்ஸ்டால் க்ளவுட் ப்ளக்ஸ் இன்ஸ்டாலேஷன் மேக் ஓஎஸ். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இன்ஸ்டாலர் எக்ஸ்கோட் விண்டோஸ் 10 நாசமாக போச்சு. ஓகே, கோட் பிளாக்ஸ்க்கு போகிறேன்டா நான்.
ஸோ நான் அந்த கிளையண்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. அவங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்டஃப் அவங்க யுஎஸ்ஏல வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபரன்சஸ் நடத்துகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸஸ்க்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் டீம் அலைன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ரோல் வந்து இவங்க ஐம் ஸ்பெஷலிஸ்ட் இன் லாட் ஆஃப் திங்ஸில் அவங்களுக்கு அதில் இதெல்லாம் ரிலேட்டபிள் அப்படின்னா அந்த அனாலிட்டிக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த டெக் ஃபிக்ஸிங் ப்ராப்ளம்ஸ் வித் ஸ்டஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க என்கிட்ட கேட்டு வந்திருந்தாங்க. ஒரு பேசிக்காக ஒரு 1 ஹவர் ஜாப்புக்கு தான் அவங்க காண்டாக்ட் பண்ணி வந்தாங்க. இப்போ அவங்க எனக்கு லைஃப் டைம் நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வீடியோக்கு வந்து எனக்கு $40 பே பண்ணாங்க. வீடியோ எடிட் பண்ணுறது கிடையாது. அந்த எந்த மாதிரி அவங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் சென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ பட் அகெயின் நான் அவங்ககிட்ட சில கொஷின்ஸ் இல்லை பல கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். லைக் எப்படின்னா அவங்க லிட்டரலி எனக்கு வந்து 3200 நினைக்கிறேன். $40 அவ்வளோ வரும். $40 ஓகே, $3500. அந்த $3500 என்னென்னா அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்பிட்டாங்க. இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட். அந்த வீடியோ 1 மினிட் தான் இருக்க போகுது. அந்த 1 மினிட் வீடியோக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இது கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, இதை எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இதை கேட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்டிருந்தேன், எனக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு வீடியோ வேணும். நான் அவங்களோட அவங்க வெப்சைட் லிங்க்ஸ்லாம் சென்ட் பண்ணாங்க. அந்த வெப்சைட் லிங்க்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வீடியோ வில் நாட் பெர்ஃபார்ம் வெல்னு சொல்லியாச்சு. இப்போது இந்த கிளைண்ட் எனக்கு நேற்று வீடியோ சென்ட் பண்ணணும். சும்மா பேசிக்காக நீங்கள் டைம் லிமிட் இல்லாமல் சும்மா பேசுங்க. சும்மா பேசி எனக்கு ஒரு வீடியோ மட்டும் சென்ட் பண்ணுங்கள். லைக் ட்ரை டு டாக் அபவுட் திஸ் ஸ்டஃப். நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிற மாதிரி, பட் டோன்ட் ஸ்டே வித் த ஸ்கிரிப்ட் அண்ட் டோன்ட் அந்த டைம் லிமிட்டே கிடையாது, ஜஸ்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அவங்க எனக்கு வந்து ஓகே I'll get back to you அனுப்பியிருந்தாங்க. நேற்று வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு வீடியோ கிரியேட் பண்ண முடியல. நாங்கள் ஓகேன்னு அனுப்பியிருந்தேன். இன்றைக்கி காலையில் என்ன மெசேஜ் அனுப்பிவிட்ருக்காங்கன்னா, எனக்கு வீடியோ கிரியேட் பண்ண டைம் இல்லை, நீ பழைய வீடியோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி பழைய வீடியோ பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலை. லைக் அவங்க ஆக்சுவலாக ப்ராப்பராக அதில் கம்யூனிகேட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, அந்த பழைய வீடியோவை ரெஃபரன்ஸாக எடுத்து யானாதானு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்து $3500 சார்ஜ் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அவங்களா திருப்பி வந்துட்டு அந்த ஹவு இஸ் த வீடியோன்னு என்கிட்ட வந்து நாளைக்கு கேட்பாங்க. நாளைக்கு கேட்கும்போது நான் கேட்டேன்ல ஒரு சாம்பிள் வீடியோ, வேஸ்ட் தட் வீடியோன்னு நான் கேட்பேன். இதை நீ என்கிட்ட நேரத்துக்கே நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா, ஓகே ஐ டோன்ட் திங்க் திஸ் கம்யூனிகேஷன் ஒர்க்ஸ் பிட்வீன் அஸ். நீங்கள் வேறு யாராவது அதை பார்த்துக்கோங்க. நான் 5 கொஷின்ஸ் கேட்குறேன்னா அந்த கொஷனில் ஒரு கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க, 4 கொஷினை விட்டுட்டு வந்துடுறீங்க. இந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க போகிறோன்னா எனக்கு வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஸோ வீல் ஜஸ்ட் லைக் ஸ்கிப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ப்ரோ யாரும் மைக்கை மியூட் பண்ணாமல் உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ மைக்கை மியூட் பண்ணிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டிஸ்கட் சர்வரில். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபங்க்ஷன் ப்ரோ. எனக்கு வந்து சில கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப லைக் என்ன சொல்கிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில கிளைண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும், அவங்களால எல்லாத்துக்கும் இருந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இந்த பார்ஷியலாக 5 கொஷின் கேட்குறோன்னா அதில் செலக்டடாக ஒரு 3-4 கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் தம். ஏன்னா அவங்க கம்யூனிகேஷன் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் ஐ டோன்ட் சார்ஜ், லைக் இப்போ நான் ஒரு ஒர்க்கு பண்ணுறேன்னா ஐ டோன்ட் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நாளைக்கு காலைல வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, சில பேர் கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு எந்த ரீச்சுக்கானால போவாங்கல்ல, நான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருப்பேன். அந்த கிளையண்ட்டே வந்துருந்துட்டு ஓகே ஃபைன் திஸ் இஸ் மை மிஸ்டேக், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, லெட்ஸ் டூ வித் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாத வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், போய் ஒர்க் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் மை ஒர்க் பாலிசி. எப்போவுமே வந்து லைக் என்ன சொல்லிட்டு இருக்குது, திஸ் இஸ் சம்திங் ப்ரோ, லைக் நிறைய பேர் அது இஷ்டத்துக்குன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் திஸ் நெவர் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நான் வந்து சில கிளைண்ட்ஸ்க்கு நான் ப்ரொபோசல்லாம் சென்ட் பண்ணுவேன். லைக் இப்போது ரீசெண்டாக 2 நல்ல ஜாப்ஸ் வந்துட்டு போச்சு. ஆஸ்கர் உனக்கு நான் இதை பற்றி பேசிட்டு இருக்கேன், உனக்கு பிரச்சனை இல்லாதான் இல்லை ஆஸ்கர்? ஓகே. ஸோ இது 2 நாளாக வந்து ஒரு கிளைண்ட் வந்துட்டு போனாங்க. சரியா, லைக் கிளைண்ட் வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறத விட ஹவு கேன் வி புட். ஸோ ஒரு ஜாபுக்கு வந்து €5000 கோட் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு ரோலுக்கு, ஒரு 1 மந்த்துக்குன்னு நினைக்கிறேன். அது ஓகேன்னா அது பெர்மனெண்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்கள ரீச் அவுட் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போது நான் அவங்ககிட்ட கோட் பண்ணேன், நீங்கள் இந்த கோட் பண்ணியிருக்க இந்த பட்ஜெட் ரொம்ப ஹையாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு லிங்க் சென்ட் பண்ணி ஹேவ் அ லுக் அட் திஸ், இப்போ ஒன்றால் இதை பண்ண முடியுமான்னு சொல்லப்படி. ஓ மை காட், இட்ஸ் வெரி சிம்பிள், இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னேன். they didn't get back to me. ஸோ அதே இடத்துல இருந்து திருப்பி நான் என்னால் பிங் பண்ணி எனக்கு €5000 வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. லைக் பிகாஸ் இட்ஸ் அ ஈஸி ஜாப். சரியா, அது ரொம்ப சப்பையான ஒரு ஜாப், என்னோடய ஸ்கில் யூஸே பண்ண தேவையில்ல. ஒரே விஷயம் அவைலபிலிட்டி, அது என்னால் கொடுக்க முடியும். பிகாஸ் ஐ ஹேவ் லைக் பேசிக்லி இன்டர்நெட்டுக்கு பேக்கப் இருக்குது, பவருக்கு பேக்கப் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் பேக்கப் இருக்குது. ஐ ஹேவ் லைக் மல்டிபிள் டிவைசஸ் அண்ட் ஸ்டஃப். ஐம் குட் வித் இங்கிலீஷ் அண்ட் ஐம் வெரி குட் அட் ட்ரபிள் ஷூட்டிங் வித் பீப்பிள். அவங்களுக்கு ஆல்ரெடி millions of dollars அவங்க ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தே டோன்ட் மைண்ட் பேயிங் €5000 per month. அதான் விஷயமே. பட் அகெயின் அந்த
கிளையண்ட் ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், எனக்கு ரிப்ளை பண்ணாமல் ஐ ஜஸ்ட் லைக் மூட் ஆன்ங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி, ஃபியூ வீக்ஸ் இல்லை, கரெக்டாக 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அபவுட் லைக் அந்த கூகுள் க்ளவுட் ஹோஸ்டிங் இந்த 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 செக்டரோட விஷயம், சரியா? ஸோ ஹியர் இஸ் ஹவு இட் ஹேப்பன். அவன் ஒரு பர்சன் ஃப்ரம் யூஎஸ்ஏ, ஹி வாஸ் லைக் காண்டாக்ட் பண்ணிவிட்டு, நீ உன்னோட ப்ரொஃபைலில் ஒரு டெக் சேவின்னு போட்டு வச்சிருக்க, உண்மையிலே உனக்கு டெக் தெரியுமா, எந்த அளவுக்கு யூ ஆர் கம்ஃபர்டபுள், உனக்கு உபுண்டுனா என்னென்னு தெரியுமான்னு கேட்டேன்ட்டு வந்திருந்தான். ஐ வாஸ் லைக், இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீ இப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் என்னோட சர்வரில் என்னோட வெப்சைட்டை நான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் இன்னொரு ஹோஸ்ட் ஆகிருக்கு. அது உபுண்டு 22.04 ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 22.04 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் என்கிட்ட 2 ராஸ்பெரி பை இருக்குது. ஒரு ராஸ்பெரி பையில் உபுண்டு தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு ராஸ்பெரி பையில் ஆர்ச் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் மை கம்ப்யூட்டர் விண்டோஸ் 10 ரன் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே dual boot மஞ்சோரால் இருந்துட்டு இருக்கு. ஸோ யா, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் Ubuntu, but not only Ubuntu, I have a lot of other stuffs going on as well னு சொன்னேன். ஓகே, அப்போவே சொல்லிட்டான் அவன் இன்டர்வியூ நடத்தல, எதுவுமே நடத்தல. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் மை காய், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னா. அப்போ எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹி வாஸ் லைக், ஓகே ஃபைன், ஹியர்ஸ் தி திங், எனக்கு வந்து இதுதான் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாரத்தில் 4 நாள் ஒர்க்கு. சரி, வாரத்தில் 4 நாள் ஒர்க்கு. அவன் என் ஸ்கில்லை ஆல்ரெடி பார்த்துட்டான், ஐம் கேப்பபிள்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. வாரத்துக்கு 4 ஒர்க்கு. நான் யூஸ்வலாக மினிமமாக நான் $20 per hour சார்ஜ் பண்ணுவேன். அவன் வந்து கோட் பண்ண பட்ஜெட் வந்து $15 per hour. சரியா, அது தட்ஸ் ஃபைன். சரியா, லைக் லாங் டைமில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த டைம்னு சொல்லும்போது இட்ஸ் அண்ட் மேட்டர். ஸோ கண்டினியூஸாக நம்மளோட டைம் படி காலையில் 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும். ஸோ வீக்லி 4 டேஸாக சம்திங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ அவனோட எஸ்டிமேஷன் படி வீக்லி 40 ஹவர்ஸ்க்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரியா, ஐ திங்க் 11 to 6 into 5 days per week அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவன் 40 ஹவர்ஸ் per week. அவன் அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேறு சொல்லி ஒரு பெரிய இது அனுப்பி விட்டுருந்தான் எனக்கு, ஒரு பெரிய ட்ரைனிங் மேனுவல் மாதிரி ஒன்று அனுப்பி, வீக் 1 நான் இதை தான் உனக்கு ட்ரைனிங் பண்ண கொடுக்க போகிறேன், நான் உனக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் நான் உனக்கு பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த டாக்குமெண்ட் வச்சு தான் நான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன். அவன் அதுக்கப்புறம் இன்னொரு சப்போர்ட் ப்ரீ ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்துருந்தான். ஸோ நம்ம 2 பேரும் மண்டே மீட் பண்ண போகிறோம். இந்த மண்டே மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறேன்னா இந்த விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ரைனிங் செட் கொடுத்துருந்தான். பெருசாக ஒன்றும் கிடையாது. Ubuntu இன்ஸ்டால் பண்ணோம் ஒரு விர்ச்சுவல் மிஷினில். அதில் VPN கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசிக் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். முடிச்சாச்சு. மண்டே மீட் பண்ண போனோம். மீட் பண்ண போகும்போது லைக் ஐம் a track athlete. ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்டேடியமில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் வந்து 11 o'clock. சரியா, 11 o'clock. ஈவினிங் செஷன் வந்து நாங்கள் 3 o'clock கிளம்பி போவேன். 4 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 6:37. ஸோ இந்த 11 to 7ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் பீரியடாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் வேறு டைம் மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கிற மாதிரி லைக் என்னால் இதை வீட்டில் இருந்து தான் பண்ண முடியுமா, என்கிட்ட ஒரு மேக் இருக்குது, ஸோ நான் வெளியில் போய் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு இட் டசன்ட் மேட்டர், நீ எங்கேருந்து பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஸ்பீடாக ரெஸ்பாண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஐ எம் ஆல்வேஸ் குட் அட் ரெஸ்பாண்டிங் டு பீப்பிள். அது உங்களுக்கு இன்ஸ்டாவில் மட்டும் நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, ஒரு சிலருக்கு நான் வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ண மாட்டேன். பட் அதர் தன் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி எந்த மெசேஜஸுமே அன்ரெடாக இருக்க வைக்காது. ஸோ ஐ எம் த பர்ஃபெக்ட் காய் தட் ஹீ கேன் கெட் ஃபார் தட் ரோல். சரியா, ஃபுல் ஸ்டாப். அப்போது மண்டே மீட் பண்ணணும். மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி லைக் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, ஒரு 8 hours ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஐ வாசன்ட் ஷுர் இஃப் வி ஆர் கோயிங் டு மீட். எங்களுக்கு அந்த டைமில் மீட் பண்ண போகிறோமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கேன், வரல. ஸோ ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து அவனுக்கு மெசேஜ் போடுறேன், ஓகே நான் இனி தூங்க போகிறேன், ஏன்னா எனக்கு 3 hours தான் இருக்குது நம்ம மீட்டிங்க்கு, நான் என்ன ஒழுங்காக தூங்கலை, நான் தூங்கிட்டு ஏன்னா அன்றைக்கி ஒர்க் அவுட் எனக்கு போகணும், ஸோ நான் தூங்க போகிறேன், உன்னால் முடிஞ்சதுன்னா எனக்கு ரிப்ளை பண்ணு, இல்லைனா நான் லெட்ஸ் டீல் வித் தட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணும்போது காலையில் செஷன் எங்களுக்கு ஐ திங்க் இட்ஸ் 11 o'clock நாங்கள் மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு 9:30 10க்கு போல் இது பண்ணிட்டு அவன் பழையதாக நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டை பற்றி அவன் பேசிவிட்டு ஐ வாண்ட் டு ரீதிங்க் அபவுட் இட் அப்படின்னா. நான் அதில் வாட் டு யூ மீன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா லைக் நான் அந்த நைட் ஒழுங்காக தூங்கலை, அவனுக்காக முடிச்சுட்டு இருந்துக்கு அவன் ரிப்ளை பண்ணல. அவன் என்ன பாயிண்ட் எடுத்தானா, இல்லை நீ வந்து வெளியில் இருந்தும் அதை பண்ணலான்னு நீ சொன்னியா, எனக்கு உன் மேலே ஒரு டவுட் வருது, உன்னால் உண்மையில் அவைலபிளாக இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் கேப்பில் நான் என்னோடய கோச்சுக்கு கால் பண்ணி அந்த ஃபியூ டேஸில், ஏன்னா இந்த கேப்புக்கு ஒரு வாரமாக பிளானிங் போச்சா, என்னோடய கோச்சுக்கிட்டையும் ஃபிசியோக்கிட்டையும் கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ப்ரோ நம்ம வந்து ஒர்க் அவுட் பிளானை மாற்ற போகிறோம், இந்த டைம் மாற்ற போகிறோம். ஸோ கோச்சும் அக்ரி பண்ணி ஓகே உன்னோட மெயின் செஷன் மார்னிங் முடிச்சிடலாம், நீ காலையில் 6 மணிக்கு போயிருந்து 10 மணிக்கு மட்டும் எல்லா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துடலாம், இட் வில் பி ரியலி குட். நான் கோச்சுக்கிட்டே சொல்லிட்டேன், நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இன்னும் கிடையாது ப்ரோ, வீ கேன் பேசிக்கலி நம்மளோட அத்லீட்ஸ்க்கு நம்மளே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா லெட்ஸ் டூ த மேத் ஹியர். சரியா, 40 hours 40 into $15 per hour வச்சுக்கோங்களேன். $15 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட $600 per week. ஒரு வீக்குக்கு $600 கிடைக்கும். $600 to INR போகணும். $600 to INR. நான் இதெல்லாம் கேல்குலேட் பண்ண மாட்டேன் அந்த டைமில். சரி, 52,000 ஒவ்வொரு வீக்குக்கும் $52,000 ரெவன்யூ கிடைக்குங்கிற மாதிரி. சரியா, ஸோ அப்போது இதான் ப்ரொப்போசல். அப்போ நான் அவன்கிட்ட மீட் பண்ணும்போது அவன் கிட்டத்தட்ட என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நீ அவைலபிளாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான்.
ஸோ அப்போ ஐ வாஸ் லைக், ஓ ஓகே, நான் உன்ட்ட ஒரு விஷயம் இருக்கு தம்பி, நான் அன்அவைலபிளாக இருப்பேன், ஊர் சுற்றுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் உன்ட்டது கேட்கல. யூஸ்வலாக நீ கொடுத்த ரேஞ்ச் ஆஃப் டைம் இருக்குல்ல, அந்த 11 to 6ன்னு ஒரு டைம் சொன்னேன், இதுதான் நான் ஒர்க் அவுட் பண்ணுற டைம், அதனால் வேறு டைம் பாசிபிளான்னு தான் நான் கேட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி என் கோச் கிட்ட பேசி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டேன்னு. ஓ ஓகே ஃபைன், இல்லை எனக்கு அந்த டைம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வேறு டைம் கூட என்னால் உனக்கு மாற்றி தர முடியும், நைட் டைம்னா ஈவன் கம்ஃபர்டபுளுங்கிற மாதிரி. மூவிங் டவுன் டு ரெண்டாவது விஷயம், அவன் மெயினாக என்ன எழுதுன்னு தெரியுமா, ஐ கேன் பேசிக்லி கெட் திஸ். எனக்கு வந்து டெவலப்பர்ஸ் சில பேர் $8 பெர் ஹவருக்கு அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஓ தலைவர் வந்து ரேட்டை ப்ரைஸை குறைச்சி கேட்க விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி. ஈவன் தோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு வீக்குக்கு அவன் 25,000 ருபீஸ் பே இது அதாவது $8னா 15க்கு பாதிங்கிற மாதிரி, சரியா? 25,000 25 இன்ட்டு 4ன்னு நீங்கள் கேல்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அவன் என்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா, எனக்கு இந்த விஷயங்கள் சொல்கிற இந்த $8 சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கண்டிஷன் சொன்னான். வீக் டேஸ் ஓகே நீ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், எனக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல் அவைலபிலிட்டி வேணும்னா 24/7 அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா, சரியா? ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் 40 hours 24 + 24, சரியா? 48 hours கரெக்டாக, நான் இதை கேல்குலேஷன் தப்பாக போட்டேன். 40 + 40, ஸோ 88 hours இன்ட்டு 15, சாரி 15ங்கிற விஷயத்தை போட்டோம். 88 ஹவர்ஸ்க்கு ஒரு வீக்குக்கு ஒர்க் வேணும்னு சொல்லி கேட்டான். இதுதான். ஆனால் அவன் பே பண்ண போகிற ரேட் வந்து $8 பெர் வீக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி $704. நான் 700 வச்சு கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ $700 to INR. அவன் அதை ஒரு வாரத்துக்கு அவனோட கேல்குலேஷன் படியே என்னென்னா 60,000 கிட்ட பே பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு இன்டூ 4ன்னு சொல்லி போகும்போது அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தான், இது 1 month பார்த்துட்டு இஃப் யூ திங்க் வி ஆர் த கை, நான் அதை ஃபுல் டைமாக உனக்கு நான் ரோலை மாற்றி கொடு. ஃபுல் டைம்னா 8 hours கூட இல்லை, ஐ கேன் கோ அப் டு லைக் 16 hours 24 hours போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, லைக் $800 வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இதெல்லாம் போகும்போது நமக்கு வில் கெட் அரௌண்ட் லைக் ஒரு 600 பெர் ஹவருக்கு $600 கிடைக்கும். இட்ஸ் நாட் பேடுங்கிற மாதிரி இருக்கும். பட் லைக் இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராப்ளம் எனக்கு சைடில் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ்க்குன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிட்டன் எதுவுமே கிடைக்கவே செய்யாது. அப்போ இன்னொரு சைடில் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய காசு கிடச்சிருக்கு, வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஏசியில் உட்காந்துட்டு பண்ணும்போது யூ லிட்டர்லி யூ ஆர் மேக்கிங் லைக் லாட் ஆஃப் மணினா உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போக தோணாது. ஸோ தெர் நீட்ஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ். ஸோ நான் யூஸ்வலாக என்ன ஒர்க் எடுப்பேன்னா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எக்ஸ்பென்சஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு தேவைப்படுற மாதிரி எக்ஸாக்ட் அளவுக்கு ஒர்க் எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் லைக் பேசிக்லி ஸ்கிப் எவ்ரி அதர் ஒர்க்ஸுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன். ஈவன் தோ ஐ ஹவ் லைக் சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 lakhs பே பண்ணுவாங்க ஒரு 1 week ஜாபுக்கு. அதை முடிச்சு கொடுத்துட்டு நான் ஒரு 2-3 months ஒர்க்கே பண்ண மாட்டேன். எனக்கு தேவைப்படவே செய்யாது. ஐ வில் ஃபோக்கஸ் மோஸ்ட்லி ஆன் ஸ்போர்ட்ஸுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இவன் கிட்ட எனக்கு என்ன பிரச்சனைனா, இவன் $8 சொல்லும்போது ஐ குட் ஹவ் ஸ்டில் அக்ரீட். பட் அகெயின் அந்த ஜாபோட ஆக்சுவலான டெஃபினிஷனை நான் அவன்கிட்ட ரிப்ளை பண்ண டைம்னா ஜஸ்ட் லைக் டிட் சைட் ரிசர்ச். அந்த ஸ்கில் இஸ் அ ரியலி குட் ஸ்கில். ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு ஸ்கில்டான்னு கேட்டால் கிடையவே செய்யாது. ஈஸியாக அது படிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். ஆனால் அதுக்கு சில சர்டிஃபிகேஷன்ஸ் ஆகணும். இட்ஸ் டசன்ட் மேட்டர், லைக் $200 பே பண்ண அந்த சர்டிஃபிகேஷன்லாம் கிடச்சிடும், சரியா? அந்த சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுட்டு பண்ணுறவங்களுக்கு பெர் ஹவருக்கு $60 கிடைக்குது. தலைவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காருன்னா, தலைவர் வந்து ஒரு கம்பெனி மாதிரி ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு எங்கேயோ, சரியா? பேஸ்ட் ஆன் மை அசம்ஷன் நான் சொல்கிறேன். பண்ணிவிட்டு அவர் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும். அவர் சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மினிமமாக $40 to $60 அவர் சார்ஜ் பண்ணுவாராம். சார்ஜ் பண்ணிவிட்டு அவர் அந்த 24 ஸ்லாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 24 hour ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, 8 பிரித்து ஒரு 4 பேரை ஹையர் பண்ணி 4 பேர் ரவுண்டாக பண்ணி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற அந்த மார்ஜினில் வச்சு வாழ்கிறார். விச் மீன்ஸ் லைக் 24 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கிளைண்ட்ஸ் அவருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த $50 பே பண்ணுவாங்க. இவர் எல்லாருக்கும் $8 மட்டும் பே பண்ணுவார். ரிமைனிங் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு $40 பெர் ஹவர் இவர் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இவருக்கு கிடைக்கும். எனக்கு வந்து ஒருத்தன் ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இந்த மாதிரி அடுத்தனோட உழைப்பில் வாழ ட்ரை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. லைக் ஃப்ரீலான்சிங்லேயே இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நடுவில் மிடில் மேன் மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஒய் நான் அப்போ சொன்னேன், ஓகே நீ சொன்ன அந்த வீக்கெண்ட்ஸ் 24/7 இருக்கிறதும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ சொன்ன மாதிரி இந்த டைமும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அகெயின் இந்த $8 நீ பேசிட்ட பற்றியா, திஸ் இஸ் வேர் ஸ்டஃப் கான்ட் ஒர்க் பிட்வீன் அஸ். ஏன்னா நான் வந்து நீ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்த பற்றியா, நான் இந்த விஷயத்தையும் நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஐ கேன் லிட்ரலி கெட் சம் அமௌண்ட் சீப்பர் தேன் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கனாலே அந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ண மாட்டேன். I'll be like, oh okay, if you can buy cheaper உங்களால் வாங்க முடியல, just go and work with them,
நெவர் கம் பேக் டு மீன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ நான் ஒரு கிளைண்ட்டு சொன்னேன்ல அந்த வீடியோ எடிட்டிங், அவங்களும் கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னோட ரோல் எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு கிளியராக தெரில. சரியா, ரோல் எக்ஸாக்டாக என்னன்னா அவங்க வந்து நிறைய டிராஃபிக் வரணும், அது வேணும் இது வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சில விஷயங்கள் எப்போவுமே நம்ம அவங்களோட கால்ஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, கால்ஸ் மீன்ஸ் லைக் ஃபுல்லாக அவங்கள மீட் பண்ணிட்டு இருந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டண்ட்டாக திங்க் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி. லைக் ரைட் நவ் டெக்னிக்கலி இந்த டைமில் இருந்து நான் அவங்களுக்கு வீடியோக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கணும். பட் அகைன் கம்யூனிகேஷன் கேப்பு, ஐம் நாட் டூயிங் தட். சரியா, இதை நீங்கள் ஆட்டிடியூட்னு எடுத்தாலும் சரி, இல்லை பொழைக்கிறதுலன்னு சொன்னாலும் சரி, பட் திஸ் இஸ் மை கேரக்டர், திஸ் இஸ் ஹவ் ஐம் பேலன்சிங் மை ஒர்க் அண்ட் லைஃப். இதனால் எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு சொல்லப்போனால். சரியா, ஸோ இப்படி போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம் தெரியல, ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கும் அது தெரியாது அந்த டைம். ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் டூ த ரீசர்ச் அண்ட் ஐ வில் கெட் பேக் டு யூன்னு. நான் அதுக்கு சார்ஜ் பண்ணேன்னு அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. அதுக்கு அதை பேசிக்காக ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு ஜாப் இருக்குன்னா அந்த ஜாபுக்கு தேவைப்பட்ட ரிசர்ச்லாம் நான் தான் பண்ணணும். அவங்க வந்துட்டு விமல் அவங்களுக்கு என் பேர் தெரியாது. ஸோ தமிழன், ஐ வாண்ட் டு ஸ்ட்ரிக் டு யுவர் பட்ஜெட்டு, ஐ லிட்ரலி ஹேவ் சம் ஒன் ஹூ கேன் டூ த ரிசர்ச் அட் $6 per hour அண்ட் ஹூ இஸ் அ ரியலி குட் ரிசர்ச்சர் அப்படின்னாங்க. அவங்க அதாவது என்ன சொல்ல வராங்களான்னா, நான் ரிசர்ச் பண்ணக்கூடாதான், அவங்களுக்கு தேவைப்படுற ரிசர்ச்சுக்குன்னு அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்களாம், யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்க பெர் ஹவருக்கு $6 ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்களும் ஆல்ரெடி ரியலி குட் ரிசர்ச்சராக. அதனால் லைக் லிட்ரலி அந்த லேடி என்ன திங்க் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களோட ஜாப் எடுக்க ட்ரை பண்ணேன்னு திங்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ வாஸ் பீயிங் லைக் என்ன சொல்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் தேர். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்கணும், ஷி நீட் தட் நீட்ஸ் டு பி அ கேப்புங்கிற மாதிரி. சரியா, அகைன் எந்த அளவுக்கு குட் ரிசர்ச்சர்லாம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு குட் ரிசர்ச்சராக இருந்தால் அவங்க வெப்சைட் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்காது. தட்ஸ் மை ஒப்பீனியன். பட் அகைன் பீப்புள், நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, எப்போவுமே இன்னொருத்தவங்க ஒரு பர்சன், ஒரு கம்பெனி இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆளை ஆல்ரெடி வச்சுருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ ஹையாக பே பண்ணாலும் சரி, எவ்வளோ சப்பையாக பே பண்ணாலும் சரி, ஐ வில் நாட் கோ அண்ட் கெட் த ஜாப் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பர்சன். ஆல்ரெடி அவங்களுக்கு யார் என்ன நிலமையில் என்ன சுச்சுவேஷனில் என்ன ஜாப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஐ வில் நாட் காம்பீட்டுங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒருத்தன் $20 ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கான், அப்போ நம்மளோட ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம $15 ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யூ நீட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. இப்போது என்கிட்ட சில ஒரு ஒரு லாஸ்ட் வீக் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஸ்டேடியம் போல் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எனக்கு ஒர்க் இருந்துச்சு. அப்போ அமித்னு ஒரு கிளைண்ட், அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க. வி டிட் சம் கான்ஃபரன்ஸ், சிட்டிசன் சயின்ஸ்னு ஒரு இது இருக்குது இங்கே ஓடிட்டு இருக்கு, அண்ட் பேர்ட் மானிட்டரிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போது அந்த கிளைண்ட் வந்து எனக்கு அந்த 2 நாள் பெருசாலாம் ஒர்க் கிடையாது, ஒரு 6 hours மேக்ஸிமம் ஒர்க் இருக்கும். அவர் என்னை ஃபைவரில் கண்டுபிடிச்சார். பட் அதுக்கப்புறம் அவரே வந்து எப்படியோ என்னை வெளியில் கொண்டு வந்துட்டு, இது இட்ஸ் பீன் லைக் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட வந்து பே பண்ணும்போது அவர் போதுமான்னு கேட்டு பே பண்ணுவார். லைக் $15,000 பே பண்ணாங்க லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு. அப்போ நான் சொன்னேன், அமித், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ பே பண்ணலாம் அக்செப்ட் பண்ணிக்க, பட் ஐ வாண்ட் டு டூ திஸ், யூ ஹேவ் நோ ஐடியா ஹவு மச் யூஆர் லைக் ஹெல்பிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயங்கள் சொல்லி எனக்கு எப்பவுமே ஃபேராக பே பண்ணுவார். அப்போ தான் நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் வந்து நம்ம இப்போ ஒரு செட்டப்பில் ஒரு ஆப்டிமைசேஷனான ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் த ப்ராப்ளம் இஸ், இதை இன்னும் சிம்பிளாக பண்ணலாம் நம்மளால். நம்ம வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவான பண்டில்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இதை பண்ணிகிட்ருக்கோம். இதை சிம்பிளாக பண்ண முடியும். இதை எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணலன்னா, நான் இல்லாமலே உங்களால் இதை பண்ண முடியும், இதுதான் டூல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், இல்லை தமிழன், ஐ நீட் யூ ஃபார் திஸ், ஈவன் தோ இட்ஸ் சிம்பிள், ஈவன் இஃப் வி டோன்ட் நீட் யூ, ஐ ஸ்டில் நீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தட்ஸ் த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஐ நீட் வித் கிளைண்ட்ஸ். நம்ம அந்த இடத்துல தேவையில்லைனா கூட எனக்கு இன்னும் 2-3 கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கு நீங்கள் வேணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்பேன். தீஸ் ஆர் த டைப் ஆஃப் பீப்பிள் ஐ வில் ஆல்வேஸ் ஒர்க் வித். அதை விட்டுக்கிட்டு சீப்பாக அங்கே கிடைக்குது, ஹலோ நோ சீப்பாக கிடைக்குதா, ப்ளீஸ் கோ, அதை அப்படிங்களா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுங்கிற மாதிரி. பிகாஸ் லைக் யோசிச்சு பாருங்க, நீங்கள் மட்டும் ஃப்ரீலான்சர் கிடையாது இந்த உலகத்தில். அவங்க நினச்சா யார் வேணாலும் ஹையர் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அஸ் அ ஃப்ரீலான்சர் அவங்க மட்டும் உங்களுக்கு ஒர்க் கொடுக்க முடியுங்கிற மாதிரிலாம் கிடையாது. யூ கேன் பேசிக்லி கெட் ஜாப்ஸ் எவ்ரிவேர். இந்த விஷயங்களை பற்றி தான் நம்மளோட அந்த ஃப்ரீலான்சிங் கோர்ஸ் அண்ட் அந்த யார் கூட ஒர்க் பண்ணலாம், யார் கூட ஒர்க் பண்ணக்கூடாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரீலான்சிங் காசு சம்பாதிக்கிறது மேட்டரே கிடையாது. லைக் அகெயின் அதை நான் எப்படி ஒரு டெஃபினேஷனில் சொல்லலாம் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்தில் இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெமோ காட்டுறேன். நான் இது எதுக்கு நம்ம இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்தோன்னு தெரில. ஸோ அதனால் இந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க வந்து டோன்ட் செல் யுவர் சோல் ஃபார் லைக் மணி அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஆணித்தரமாக சொல்கிறேன். இல்லைனா இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு சம் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஒர்க் பண்ணுறீங்க கரெக்டாக, வெளியில் போகாமல் மீன்ஸ் உங்களோட கம்ஃபர்ட்டில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச டைப்பில் ஒர்க் பண்ணுறது. பட் அதிலே நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் ஃபேருங்கிற மாதிரி தானே. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். சரி, ஓகே, ஏதோ கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஸ்கர் நீங்கள் இன்னும் இருக்க தானே?
amateur ignores criticism master. டே முட்டா பயலே, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியலையா? ஒரு நிமிஷம் ஆஸ்கர். டே முட்டா கூமுட்டா பயலே, அது வந்து ரெஸ்யூமே கிடையாது சரியா? தட்ஸ் நாட் அ ரெஸ்யூமே. அது வந்து ஒரு ப்ரோமோ பேனர். அதை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த யூடியூப்பில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ நான் அதை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அதை ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரூல் புக்லேயும் போகல. ஆனால் அதை ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு வந்துருந்து கலாய்ச்சிட்டு இருக்க பார்த்தியா? அகெயின் நீ சொன்ன கோட் உனக்கு தான் தம்பி தேவை. அதை பார்த்தோன்னே நீ அஃபண்ட் ஆகிட்டு கதறிட்டு இருக்க இங்கேருந்து நெகட்டிவாக. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? அது ரெஸ்யூமே கிடையாது. அதை நீ தப்பாக வந்து நீ கலாய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவை வளர்த்துட்டு வந்து கலாய்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீ அகெயின் எந்த சுடுகாட்டிலேருந்து எழுந்திரிச்சு வந்து அங்கே போய் செத்துரு. பிகாஸ் யூ ஸ்டில் ஹேவ் நத்திங் டு டாக் அபவுட் தேர் ப்ரோ. பைத்தியக்காரப்பாய. ப்ரோ ஆன்லைன் கம்பைலர் ஸ்கேன் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. ஐ ஆல்ரெடி ட்ரை 1 month ago. ஜாவா ப்ரோக்ராமில் ப்ரோ ஐடி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. சேம் கோட். ஓகே, யாருக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கான். ஆனால் அது ஜாவாவில் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ராங் வித் திஸ் ப்ரோ. நான் ஏன்னா வந்து லைக் இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலான ஸ்டஃப். படிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் திருப்பி அதை பார்க்கவே மாட்டோங்கிற மாதிரி இருக்குமா? ஸோ மேபி ஐ டோன்ட் நோ. பட் நம்ம இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் என்ஜிம் ஹை ப்ரோ, வெல்கம் டு ஷீம் ப்ரோ. லைக் எ ப்ரோக்கர் ரைட்? லைக் கைண்ட் ஆஃப் லைக் எ ப்ரோக்கர். லைக் அது ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் வந்து 25% எடுப்பாங்க ஃபைவரில். இதில் இவர் தலைக்கு லைக் அகெயின் அவன் $15 பே பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அந்த $15 போயிட்டு அது ஆக்சுவலாக ஒரு அரௌண்ட் அந்த சார்ஜஸ்லாம் போகும்போது $11 கிட்ட தான் வரும். அதான் அதில் விஷயமே. பட் அகெயின் லைக் நெவர் ஒர்க் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் டீச் பண்ணுற பெய்ட் கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ நான் டீச் பண்ணுறது பெய்ட் கோர்ஸ் கிடையாது. இட்ஸ் எ வெபினார். ஒரு 5 hours ஒரு வெபினார். இந்த ஃப்ரீலான்சிங்கில் இவ்வளோ கதைகள் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ல. ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது சில வரன்முறைகள்லாம் இருக்குது ப்ரோ. அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தப்பாக போய் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸில் வந்து ஃப்ரீலான்சிங்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது, எப்படி ஃபைவரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இந்த விஷயங்களை ஒரு 5 hours இருந்து கவர் பண்ணும். அதில் 3 hours வந்து கோர்ஸ் மெட்டீரியல், 1.5 மணி நேரம் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் த திங். அது ஒரு வெபினார். இப்போ வந்து இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக ஒரு அவன் ஏதோ டவுட் கேட்டான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ண ஒரு கிளாஸ். லைக் மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மாதிரி ஒரு 1000 to 200. நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணல. இதில் டெய்லி ஒரு 1 hour, டெய்லி ஒரு 1 hour வந்து டிஸ்கட் சர்வரில். இப்போ நாங்கள் டிஸ்கட் சர்வரில் தான் ஆக்சுவலாக இருக்கும். அதில் 1 2 3 4 5 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, 4 பேர் லீவ் பண்ணிட்டாங்க யாரோ. ஸோ அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அந்த லேர்னிங்கில் வர கொஷின்ஸுக்கு ஐ வில் எனக்கு என்ன எப்படி சொல்கிறது, க்ரியேட்டிவ்லி சால்வ் அண்ட் ஹெல்ப் தம் வித். இப்போது அவனுக்கு என்ன பிரச்சனைனா இந்த கோட் ஒர்க் ஆளுங்கிறது ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த கோடில் கொஞ்சம் புரிதலை பற்றி கொஞ்சம் பிரச்சனைங்கிற மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க என்ன லேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் ஐ ஹெல்ப் தம் இன் தட் ஸ்பெசிஃபிக் ஹவர் 1 hour. இந்த மாதிரி மந்த்லி ஒரு வீக்குக்கு 3 days மீட் பண்ணலாங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ மந்த்லி அவங்களுக்கு ஒரு 12 hours கிடைக்கும். அந்த 12 hours நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லேர்னிங்கை ஸ்பீடப் பண்ணுறது இதுதான் கோல்ங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் மந்த்லி ஃபீ ஆஃப் லைக் 1000 to 2000 நாங்கள் எதனா ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் அந்த கோர்ஸ். அந்த கோர்ஸுக்கு நாங்கள் இன்னும் இந்த விஷயங்களை பற்றி இது பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். மாடரேட்டர் சார் யாரோ ஸ்பேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதாகிட்டு இருக்கு. ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு லேண்ட் மை ஃபஸ்ட்டு கிளைண்ட். கேன் யூ ஷேர் ஹவு யூ லேண்டட் யுவர் ஃபஸ்ட்டு கிளைண்ட்? ப்ரோ இட்ஸ் அ வெரி கிரேட் டாபிக் ப்ரோ. அதை பற்றி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் போட்டிருக்கேன், யூடியூப் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் ஒரு 44 வீடியோஸ் இருக்கும். அதில் ஒன்றா இருந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் பாயிண்ட்ஸ். அதெல்லாத்தையும் எழுதி யூ கேன் பேசிக்லி ஸ்ட்ரக்சர் யுவர் ஃப்ரீலான்சிங் ஸ்டஃப். இல்லைனா நீங்கள் என்னோட அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். இதை லைவ்லேருந்து பேசிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஷின். ஸோ இட்ஸ் லைக் அது இந்த லைவை பார்த்துட்டு இருக்க அந்த பீப்புள்லேயே நிறைய பேருக்கு அந்த கதைகள் தெரிஞ்சிருக்கும். அதை போன கிளாஸில் கூட அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஐ கான் டூ தட் ரைட் நவ் ப்ரோ. ஐம் வெரி சாரி. ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். என்னோட நான் லிங்க்டின் யூஸ் பண்ணுறது கிடையாது ப்ரோ. லிங்க்டினில் பேருக்கு ஒரு ஐடி இருக்குது, அவ்வளோதான். வேறு நான் எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோட இதுவுமே அது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஆஸ்கர், நான் ஒரு நிமிஷம். ஐ திங்க் நான் கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆஸ்கர். நோ கம்பைலர் டிடெக்டடா? கரண்ட் டிஃபால்ட் கம்பைலர் ஓகே சரி. இந்த கோடில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன் ஆஸ்கர். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த கோடில் பிரச்சனை கிடையாது ஆஸ்கர். த ப்ராப்ளம் இஸ் வித் ஐடின்னு தான் நினைக்கிறேன். ஓகே டே, இதில் நைட் மோட்லாம் கிடையாதாடா? யார்? சரி ஓகே. ஃபைல் இப்போ இவன் ஒர்க் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவானே. ஆஸ்கர் உன்னோட கோடு எங்கே இருக்கி? எஸ், பில்ட் அண்ட் ரன் ப்ளீஸ். சரிப்பா சரி. என்டர் யுவர் ஏஜ் 34. ஓகே. ஓ சாரி, மை பேட். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்கே டைப் பண்ணிருக்கேன்.
இது சேவ் பண்ண இதெல்லாம் ஆகவே செய்யாதா? ஆஸ்கர் நீ வந்து கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணு. கோட் பிளாக்ஸில் அது ஒர்க் ஆகுது ஆஸ்கர். கேட்குதா? சரி. கோட் பிளாக்ஸில் எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் புரியுதா? இது வந்து நம்ம நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். அது எனக்கு எனக்கு என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போது நமக்கு அதெல்லாம் ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு போய் நான் இருந்து ரிசர்ச் பண்ணுவேன். அது எனக்கு இதுவே கிடையாது. எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஐ வில் கோ அண்ட் டூ ஆஃப்டர் திஸ் டைம். திஸ் இஸ் த ரீசன் லைக் ஒய் ஐ ஹேவ் லைக் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். எனக்கு ஏன் அது ஒர்க் ஆகலைங்கிறது உண்மை தெரிஞ்சாகணும். இதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். காலையில காலையில இந்த ஒரு லைன் மட்டும் தானே நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஓகே 25. ஏன் ஒர்க் ஆகுது? ஓகே இப்போது ஆக்சுவலாக இந்த லைனுக்கு அப்புறமும் ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். இது மேபி இட்ஸ் இன்டென்டேஷனோட பிரச்சனையா? ஓகே என்டர் யூர் ஏஜ் 32. இப்போ ஆக்சுவலாக ஸ்கேன் ஆகுது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது அந்த அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. முதல்ல இந்த வியூவில் போயிருந்தது டார்க் மோடு தான் வச்சுருக்கீங்களாடா? சீல என்ன ஆச்சு? இன்புட் கெட் ஆகுது எனக்கு. ஹலோவா இல்லை எனக்கு புரியலை. அது இதாகாம தான் இருப்பா நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் இங்கே. அட்வான்ஸ்ட் எடிட்டர் வருதையா? உங்களுக்கு எப்படியா வருது? சரி இதில் தீம் எப்படியாவது மாற்ற முடியுமா என்ன? ஏமா தாய் இது ஏன் வரலன்னு சொல்லி தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். என்டர் பிரிண்டர். ஒரு நிமிஷம் நான் அந்த கமெண்ட்ஸ் எடிட் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஐ இஸ் ஹர்ட்டிங் ப்ரோ. இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஆஸ்கர், நம்ம எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறோம் ஆஸ்கர், கவலைப்படாத. ஐ ஹெல்ப் யூ ப்ரோ. எனக்கு டெக்கில் 0 நாலேஜ் இன் டெக். ஸோ நீங்கள் கண்டக்ட் பண்ணுற வெபினார் ஜாயின் பண்ண 0 ஸ்கில்ஸ் இருக்க பர்சன்ஸும் ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா ப்ரோ? ஆர் எனி ஸ்கில்ஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வேணுமா ப்ரோ? இல்லை நீங்கள் வந்து இப்போது இதை நான் ஆக்சுவலாக அதில் கவர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். லைக் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா I'll ஷோ சம்திங் ப்ரோ. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லைடு நான் காட்டுறேன். டெஸ்ட்டு இல்லை drive.google.com இதுக்குன்னே சொல்லிட்டு நான் ஒரு ஸ்லைட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த சிச்சுவேஷன் சரியா? லைக் இந்த இதை இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க ப்ரோ. சரியா? இந்த இதை பார்த்துக்கோங்க. நான் அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரேன். சரியா? லைக் நான் ஒரு டிப்பிக்கல் ஒரு சிச்சுவேஷன் எடுத்துகிட்டு போகிறேன். ஜாப்லெஸ் இந்தியன் யூத். சரி, இந்த நீங்கள் வந்து வேலை தேடி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. நீங்கள் வேலை தேடி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. சரியா? வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. லைக் ஏதாவது ஒரு நல்லதான ஒரு இது தேவையில்லை ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டுறேன். பிஸி பேஜார் டிஎல்ஹெச் பிஸி பஜார் டெல்லி. ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்த இமேஜின் பண்ணிக்கோங்க ப்ரோ. சரியா? இந்த மாதிரி ஒரு இடத்த லிட்டரல் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஜாபுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்கல. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. உங்களுக்கு அது கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. சரியா? இதுதான் வந்து சிச்சுவேஷன். அவங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேலை ஏறுறீங்க தேடுறீங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி புரியாத லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய பேண்ட்ஸ் ஹிந்தியில் எழுதிருக்கலாம், மலையாளத்தில் எழுதிருக்கலாம், தெலுங்கில் எழுதிருக்கலாம். சரியா? ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் எ ஸ்கில். சரியா? ஆனால் அங்கே என்ன எழுதிருக்குங்கிறது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். அடுத்த ஸ்லைடில் என்ன எழுதிருக்குன்னா இதோட ட்ரான்ஸ்லேஷன் எழுதிருக்கு. இந்த இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம். புரியுதில்ல? இந்த இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சில் எழுதிருக்கு. சரியா? ஸோ நீங்கள் இப்போது இமேஜின் பண்ண இந்த இடத்த ஒரு ஃப்ரெஞ்ச் சிட்டின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் சிட்டியோ இல்லை ஃப்ரெஞ்ச் பஜாரோ லைக் சம்திங். இது இந்த பிஸி பஜார்ன்னு இப்போ பிஸி ஸ்டோர்ஸ் சாரி STOR சின் ஓகே பிஸி ஸ்டோர்ஸ் இன் ஃப்ரான்ஸ்னு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விசா எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஜாப் கிடைக்கல. நீங்கள் ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு நல்ல உள்ளம் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி போர்டு போட்டிருக்காரு. உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியல அப்படிங்கிறதுனால அங்கே ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நான் என்ன அந்த கோர்ஸில் நம்ம வந்து பண்ண போகிறோன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணில் தெரியும். நிறைய பேர் எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. நோ,
மேக்கிங் மணி இஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஐ சூஸ் மை கிளையண்ட்ஸு. அவங்க காசு கொடுத்தாலுமே வந்து ஐ ரிஜெக்ட் இன் மோஸ்ட் கேசஸ். இப்போ எனக்கு பிடிக்கலன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நிறைய பேர் என்ன சொல்லுங்க, என்னடா சார் எனக்குலாம் ஒர்க்கே கிடைக்கலங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். லைக் பிகாஸ் யூ லேக் செர்டன் ஸ்கில்ஸ். இந்த வெபினாரில் என்ன கவர் பண்ணணும்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ஏர்னிங்கிறத சொல்கிறேன். லைக் அகேன் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி தான் சொல்கிறேன். சில ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், அந்த ஸ்கில்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத அதில் கற்றுக்க போகிறோம். இப்போ ஆஸ்கர் வந்து அந்த வெபினார் 1ல் ஜாயின் பண்ணியிருந்தான். அவனுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தெரியாது, எனக்கு டெக் ஸ்கில் கிடையாது, ஸோ நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் த பாஸ்ட் 2-3 வீக்ஸாக அவன் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இதுதான் நடந்திருக்கு. ஸோ ஜீரோ நாலேஜில் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கிடையாது. நீங்கள் ஸ்கில்டாக இருக்கும்போது ஜாயின் பண்ணலாமான்னு கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்கில் இருக்குது, இல்லை நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்க. பட் அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்க முடியாதுல்ல, என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஸோ என்ன வழி, என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீலான்சிங்குள்ளே போகலாம். இல்லை ஆல்ரெடி ஸ்கில் வச்சுக்கிட்டும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீலான்சிங்குள்ளே போகும். இதுதான் அந்த வெபினார்லாம் இது பண்ண போகிறேன். நான் அதை நடத்துறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃப்ரீலான்சிங்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. யாருமே சொல்லிக் கொடுக்கல, யாருக்குமே தெரியாது. தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ நான் அந்த வெபினார் ஃபஸ்ட் டைம் நடத்தும்போது என்னோட ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க உள்ள. என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் 2 பேர் இல்லை, என்னோட ப்ரொஃபஸர்ஸ் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகெயின் தட்ஸ் பேசிக்லி சரியா. ஸோ உங்களோட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். லைக் யுவர் எத்திக்ஸ் ப்ரோ, தம்ஸ் அப். எந்த எத்திக்ஸ் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ப்ரோ நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறவங்கள நம்ம நல்லா ட்ரீட் பண்ணால் போதும் ப்ரோ. இந்த நல்லது செய்கிறதுங்கிறதெல்லாம் ஓகே தான். பி குட் டு த பீப்புள், இதை நார்மலைஸ் ஆக்கணும். நம்மளை நல்லா நடத்துகிறவங்கள நம்மளும் நல்லா நடத்தணும். அவங்க வந்து இப்போது லைக் புரியுதா, இப்போ சில பேர் வந்து இவன் ஹையர் பொசிஷனில் இருக்கான், அதனால் இவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுருக்கலாம், இவன் நல்லா காசு உள்ள பார்ட்டி அதனால் இவன் கிட்ட அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இப்போது நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சில கிளைண்ட்ஸ்லாம் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனாலுமே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க சில டைம் சில பேர் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் சில இடத்துலலாம் ஆட்டிடியூட் காட்டுவேன். சில இடத்துலலாம் சம்பவங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன், we have some kind of business relationship. அதை வந்து அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ரெஸ்பெக்ட் மை டைம், ரெஸ்பெக்ட் மை ஸ்கில் அண்ட் ரெஸ்பெக்ட் மீ. அதெல்லாம் விட்டுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நான் வந்து உனக்கு காசு போடுறேன், நீ எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கு வேறு யாரையாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லைக் மூவ் ஆன் அண்ட் லெட் கோ ப்ரோ. ஸோ இதை ஒர்க் எத்திக்னு சொன்னாலும் சரி தான், என்னென்னு சொன்னாலும் சரி தான். ஆஸ்கர் ஏதாவது டவுட் இருக்கா ஆஸ்கர்? ஆஸ்கர் மட்டும் தான் உள்ள இருக்கானா? சொல்லு ஆஸ்கர். அது பிரச்சனை இல்லை ஆஸ்கர், சொல்லு. ஏதாவது நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆஸ்கர். வேறு ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு, இல்லை இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம்? ஏன்னா இன்னும் 2-3 சேட் இருக்கு. இந்த இதுலயே கண்டினியூ பண்ணவா, இல்லை நான் இப்போ கோட் பண்ணிட்டு இருக்கலாம் அதுலேயே ரன் ஆக மாட்டேங்குது, அதில் இல்லை கண்டினியூ ஆஸ்கர், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீ சி லாங்குவேஜை விட்டுரு சரியா. சி லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக விட்டுரு, பைத்தானுக்குள்ளே பேர். ஓகே ஓகே. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லை பைத்தான் வச்சு உன்னால் பேசிக்காக எல்லாமே பண்ண முடியும் சரியா. சி லாங்குவேஜில் பண்ண முடியாதுலாம் கிடையாது, அதில் ரொம்ப ஹார்ட்வே இருக்கும் சரியா. பைத்தானில் எல்லாம் உனக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ பைத்தான் வச்சு உன்னால் மெஷின் லேர்னிங்கும் பண்ண முடியும். உனக்கு வெப்சைட் தேவைப்படுச்சுன்னா வெப்சைட் சைட்குள்ளேயும் போகலாம், இல்லை உனக்கு அப்ளிகேஷன் பண்ணணும் அதுக்குள்ளேயும் போகலாங்கிற மாதிரி. உனக்கு பேசிக்காக நம்பர் மேனிப்புலேஷன்லேருந்து உனக்கு மெஷின் லேர்னிங், ஏஐன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். ஸோ உனக்கு வந்து சியில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பைத்தானில் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீ பைத்தானுக்குள்ளே போகிறது இந்த எந்த வெப்சைட் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை நான் குரோம்லேயே சர்ச் பண்ணி பார்க்கவா? ஒரு நிமிஷம் ஆஸ்கர், நீ இந்த உனக்கு டாக்குமெண்டேஷன் புரியும் அப்படின்னா நீ இந்த மாதிரி இதுக்குள்ளே போகலாம் ஆஸ்கர். பேசிக்காக அந்த சின்டெக்ஸ் மட்டும் தான். நீ இப்போது சி லாங்குவேஜில் பிரிண்ட் எஃப்னு போட்டிருப்ப கரெக்டாக, இங்கே பிரிண்ட்னு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நீ ரன் பண்ணால் உனக்கு அந்த அவுட்புட் வரும். புரியுதா? ஆமாம் ஆமாம். ஸோ காம்ப்ளிகேட்டட் எதுவுமே இருக்காது. நீ படிக்கிறதுக்கு W3 ஸ்கூல்ஸ்குள்ளே போகலாம். இங்கேயே போயிட்டு நீ வந்து அந்த பைத்தான் மட்டும் கொடுத்தா போதும். இந்த டாக்குமெண்டேஷன் கொடுத்து லேர்ன் பைத்தான் கொடுத்துட்டு, பைத்தானில் நீங்கள் இது உனக்கு அவங்க எழுதியிருப்பாங்க. உனக்கு இந்த இங்கிலீஷ் புரியலைன்னா மட்டும்தான் நீ டுட்டோரியலுக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கும் ஆஸ்கர். இந்த யூடியூப் வீடியோஸ்க்கு உனக்கு இதை ரீட் பண்ண தெரியும். இந்த கொஞ்சம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஆஸ்கர். இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், லாஜிக் ஃப்ளோ, இந்த லாஜிக் ஃப்ளோவில் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா உனக்கு எல்லாமே ஈஸி தாங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. நான் இப்போ இந்த வெப்சைட் இதில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் டவுட் கூப்பிடுறேன். பைத்தான் 3 முன்னாடியே இருக்கே, இப்போ தான் வந்துச்சா? வென் பைத்தான் 3 லான்ச் டேட், ஃபஸ்ட்டு பேஜர் ரிலீஸ் இன் பைத்தான் 3 வாஸ் லான்ச். இவன் ஏன் இதை வந்து புதுசாக உள்ளது மாதிரி சொல்லிட்டு இருக்கு? இல்லை எனக்கு புரியலை. இது பழசு தானே, 2008. ஆமாம். what do you mean? ஏமா பைத்தானில் ஊப்ஸ், when was oops introduced in python?
இல்லை எனக்கு புரியல. வாட் யூ மீன்? அது எனக்கு தெரிஞ்சு முன்னாடியிலேருந்தே அது அப்படி தான் இருக்குது. என்னது இது? சரி ஓகே. இல்லை இல்லை ஓகே ஒரு நிமிஷம். லைக் இது நான் ஆக்சுவலாக வந்து இதை எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. Like you said, everyone are fighting to provide works in cheaper price, bro. It's so hard to provide my service. Spend too much time for just getting underpaid. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் ப்ரோ. இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் இன் சச் அ வே தட் லைக் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே யூ ஈவன் இஃப் யூ சார்ஜ் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா $10 ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைமில் $10 இஸ் ஃபேர் ஃபார் மீ. எனக்கு பெருசாலாம் கமிட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. சரியா? என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஐ வாஸ் டூயிங் லைக் அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அட் தட் டைம். எனக்கு வந்து லைக் எப்போவுமே வந்து சில டைம் ஒரே இடத்துல நான் 5 இடத்துல இருக்க வேண்டியது இருக்கும். ஒரே நேரத்தில் நான் 5 இடத்துல இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டீம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹேட் அ டீம் அண்ட் வி வர் டூயிங் குட். எப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே எப்போ திருப்பி உள்ளே வந்தேனோ அப்போ தான் திருப்பி பிரச்சனை வந்துச்சு. பிகாஸ் நான் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம், அந்த டைமில் என்னால் அவைலபிளாக இருக்க முடியாதுங்கிறது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது விஷயம், அந்த டைமில் நான் அவைலபிளாக இருக்க முடியாது, பாடி டயர்டாக இருக்கும், நைட் வந்து ஒர்க் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ செலக்டடான சில ஒர்க்ஸ் தான் எடுத்து பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். இதனால் ரெவன்யூ சோர்ஸ் கம்மியாச்சு. ரெவன்யூ சோர்ஸ் கம்மியானதுனால என்னால் முன்னாடி நான் நிறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் பேருக்கு ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சது. ஒரு பாயிண்டில் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு செலவு பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. அந்த 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 சுச்சுவேஷன் தான். ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாயிண்டில் நான் என்ன பண்ணேன்னா அதை 2 times இன்க்ரீஸ் பண்ணேன். $10லேருந்து $20 போனேன். சில கிளைண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணல. அவங்க லைக் பீப்புள் நான் சொன்னது வந்து ரெகுலராக என்கிட்ட ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொன்னேன். நான் $10லேருந்து $20 மாற்ற போகிற திஸ் இஸ் அ ரீசன் சொல்லும்போது அதில் ஒரு கிளைண்ட் என்னை ஆக்சுவலாக இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஷீ நோஸ் லைக் அவங்க சொல்லுவாங்க லைக் ஓகே தட்ஸ் ஃபைன் தமிழன். அவங்க அடிக்கடி சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கனடாவில் உள்ளவங்க. அவங்க என்னென்னா ஒன்றை பார்க்கும்போது எனக்கு ஆண்டி டிகிராஸை பார்க்குறது மாதிரி இருக்கும். யூ ஆர் ரியலி ஃபாஸ்ட், கீப் அப், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டடாக கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு வந்து $20 per hour பே பண்ணுவாங்கிற மாதிரி. ஒர்க்கில் பெரிய அளவுக்கு சிம்பிளாகவே இருக்காது. இந்த கிளைண்ட்டு தான் கிட்டத்தட்ட அந்த ஒன் ஆஃப் த கிளைண்ட் லைக் அந்த வீக்லி ஒர்க்ஸுக்கு 2 lakhs பே பண்ணுவாங்கன்னு சொன்னால. ஸோ அவங்க என்ன பெருசெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு தேவைப்படுறது இதுதான். தமிழன் வந்து இந்த ஜாபை பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஜஸ்ட் லைக் அந்த 1 week அவைலபிளாக மட்டும் இருந்தால் போதும். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். பட் லைக் அதுக்கு நீ அவைலபிளாக இருந்து நீ பண்ணி தரேன்னு சொன்னால் நீ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணது கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு வாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரே ஒரு வாட்டி அவங்களோட செஷனில் 2 மணி நேரம் நடுவில் பிரேக் இருக்கும். சரியா? லைக் ஒரு 2 hours கேப்பில் நான் ஒரு நாள் தூங்கினேன். அது ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன். ஸோ முடிச்சு பார்க்கும்போது மெசேஜஸாக வந்திருக்கு. யூஸ்வலாக நான் அந்த மாதிரி மிஸ் பண்ணதே கிடையாது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா அவங்க வந்து ஷி வாஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி லைக் நீ இந்த மாதிரி டைம் மிஸ் பண்ணதே கிடையாது தமிழன். அவங்க திட்டல, எதுவுமே பண்ணல. உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டோம் அப்படின்னாங்க. சரியா? யூஸ்வலாக நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு பே பண்ணியிருக்காங்க. அந்த பே எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு லேட்டாக போயிட்டிங்கன்னா என்ன நடக்கும், என்ன சீன் நடக்கும் இங்கே? அப்படிலாம் கிடையவே சார். அவங்களுக்கு நான் அந்த டைமில் அவைலபிளாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் லைக் அகெயின் தட்ஸ் அ திங், திஸ் இஸ் த டைப் ஆஃப் பீப்புள் வி நீட். இந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் வரம் ப்ரோ. அதான் சொல்கிறேன், தீஸ் டைப் ஆஃப் பீப்புள் எக்ஸிஸ்ட். ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க தெரிலங்கிறதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்கிறேன். வாட் எவர் யூ ஆர் டூயிங் ரைட் நவ், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் உலகம்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறதுக்கு, சில பேர் எப்படி தெரியுமா, இதே விஷயத்த நான் என்னோடய கசின் ஒரு சில கசின்ஸ், நான் எல்லா கசின்ஸும் சொல்ல, ஒரு சில கசின்ஸ் கிட்ட நான் இதை போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் த ட்ரூத். ஏன்னா இந்த ட்ரூத் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லிவிங் லைஃப் ஹெல் ஆயிருங்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லா கசின்ஸும் சொல்ல அகெயின். ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா, ஹவு கேன் பி சம் ஒன் லைக் டூ திஸ் அண்ட் நான் ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, நீ அதை விட ஹையர் பேட் ஜாப் ஒன்று கிடைக்கும், நான் அது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். பட் அதை என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த ஸ்கில்ஸ் ஃபார் தட். ஸோ நீ சொல்கிற ரியாலிட்டி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்னோட ரியாலிட்டி கஷ்டமாயிரும். ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி இது மாதிரி நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதான் அவங்களுக்கு இது ரெகுலர் ஜாப் கிடையாது, இதுலேருந்து ரெகுலர் ஃப்ளோ கிடைக்காது. இந்த மாதிரி சரி, ரெகுலர் ஃப்ளோ இல்லையோ, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன பே கிடைக்குமோ அதே பேமெண்ட் ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண அதை விட அதிகமாக நான் எனக்கு கிடைக்கும், அதை விட ரொம்ப கம்மியாக நான் ஒர்க் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி இருக்கும். பட் பீப்புள் வில் நாட் அக்செப்ட் இட். அதுதான் பிரச்சனைன்றேன், புரியுதா?
சம் பீப்புள் ஜஸ்ட் லைக் நீட் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ப்ரோ. லைக் அந்த அந்த தாட் ப்ராசஸிங், அந்த வெபினாரில் அந்த தாட் ப்ராசஸிங், லைக் ஹவு டு யூ திங்க், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம கவர் பண்ணும். நான் வந்து இதை ப்ராபப்ளி இன்னொரு 2 or 3 days இதை பற்றி பேசுவேன். இந்த சாட்டர்டேக்கு அப்புறம் திருப்பி இந்த வெபினார் 4 நடத்துவேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஸோ மேபி திஸ் வில் பி மை ஃபைனல், எனக்கு கிளியராக தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2-3 நாள் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நான் இந்த மாதிரி லைவ் வந்து நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸை பற்றி ஏதாச்சும் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இட்ஸ் சி அபவுட் தட். இன்னும் கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கா சார், நான் அதை ரீட் பண்ணிட்டு நான் இது பண்ணுறேன். சரியா? ஓகே. பிரிண்ட் ஆஃப் யூ என்டர்டு டிஜிட்டேஷன். ஓகே. ஓகே. இல்லை அந்த பிரிண்ட் ஆஃப் விடுங்க ப்ரோ. நாங்கள் மொத்தமாக வந்து இதுக்குள்ளே போகிறோம், பைத்தான்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். பட் உங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஓகே ப்ரோ. பட் நீங்கள் எனி அதர் பெய்டு கோர்ஸஸ் டீச் பண்ணுறீங்களா ப்ரோ? அதை பற்றி சொல்லுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் த வெபினார் கோர்ஸ், லைக் லிட்டரலி வந்து நான் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் ப்ரோ. ஐ எம் அ ஃப்ரீலான்சரில் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். பட் சர்வீசஸ் தாண்டி சில பேர் வந்து சில விஷயங்களுக்காக என்னை கன்சல்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். லைக் பெர் ஹவர்லி பேசிஸ். இப்போ ஆஸ்கர் வந்து இதை கிளாஸுங்கிற பேரில் இப்போ கிளாஸ்லேருந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சில பேர் 1-on-1 பேசுவாங்க. ப்ரோ இது என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, ஐ நீட் டு டூ சம்திங், எனக்கு வந்து எப்படி இதை விட்டு வெளியில் வரதுன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வாட் ஸ்கில்ஸ் ஆர் வாட் டு நீட்னு சொல்லிட்டு ஒரு 2 hours இல்லை 3 hours அவங்க வந்து பே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட கன்சல்டேஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. சில பேர் வந்து பிரேக்கப் கன்சல்டேஷன்ஸுக்குலாம் வந்திருக்காங்க. அப்போது அதில் இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு கேட்கல. பட் லைக் ஒரு காலத்தில் ஒருத்தன் எனக்கு இது பண்ணான். அவன் ஒரு சிச்சுவேஷன், ஒரு பேடான சிச்சுவேஷனில் இருந்தான். ஸோ பிரேக்கப் ஆச்சு. ஸோ நான் அவனுக்கு சில விஷயங்கள் இது பண்ணேன். எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருந்தான். விமல், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு யாருமே சொன்னது கிடையாது வரைக்கும், பட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 year கழிச்சு எனக்கு திருப்பி ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டான். இப்போ நான் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேர்ட்ஸ் தட் யூ செட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு திருப்பி ஒரு இது பண்ணான். கடைசியில் இப்போ ரிப்ளை பண்ணுறதில்ல, இப்போ மெசேஜ் பண்ணுறதில்ல. பட் ஐ ஹோப் தட் guy is actually doing good. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ப்ரோ. அது இப்போ காமனாக நீங்கள் வந்து 20 விதமான கொஷின்ஸ் கேட்கும்போது ஒரு மாதிரி டேரெக்ட் ஆகி போயிட்டுருக்குல. ஸோ பர்சனலாக கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு அது அப்படியே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்க லைஃபுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி அது விஷயங்கள் போகுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் பேசிக்லி. இப்போ டீச்சிங் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் மை டைம் இஸ் வெரி லிமிட்டட் அப்படிங்கிறதுனால அதனால தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ தட் வில் கோ சம்திங் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஐ எம் அ 3 sem சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஓகே, நல்ல விஷயந்தான். ஓகே, ஒரே நிமிஷம், நான் எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கா. நான் இதை பாப் அவுட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பாப் அவுட் சேட். சரி, ஓகே. நான் அதை முதலே பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஸோ ஹியர்ஸ் தி திங். 3 sem college student. I have some tech knowledge, but I don't have any skill. So I'm now learning that DSA. DSA ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் தானே. DSA in Java, is it worth? Can you suggest me any other? இல்லை ப்ரோ, லைக் உங்களுக்கு அதாவது ஒரு பேக்கேஜ் வேணும். யூ நீட் டு டூ சம் கைண்ட் ஆஃப் பேக்கேஜ். எனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியும் அப்படிங்கிறது இஸ் நாட் அப்பீலிங். என்னால் உனக்கு ஆப் பண்ணி கொடுக்க முடியும், என்னால் உனக்கு வெப்சைட் பண்ணி கொடுக்க முடியும், என்னால் உனக்கு SEO பண்ணி கொடுக்க முடியும், என்னால் உனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடு. தட்ஸ் அ திங். எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியுங்கிறது வேறு, எனக்கு உனக்கு என்னால் வந்து ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்கிறதுங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் திங் தட் யூ கேன் டெலிவர். அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இது பண்ணணும். DSA படிக்கிறது முக்கியம் இல்லை. வாட் கேன் யூ டூ வித் தட்? வாட் ப்ராப்ளம் கேன் யூ சால்வ் ஃபார் அ கிளைண்ட் ஸோ தட் தே கேன் பே யூ? புரிகிறதா? அதான் அதில் முக்கியமான விஷயம். தெய்வமே, இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டதே இல்லை. இதைத்தான் அந்த டெய்லரும் சொன்னான். ஸ்பீச் செம்மையாக பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ரோ. ஆன்லைன் ஃப்ரீலான்சிங்கில் மணி மேக்கிங் இஸ் வெரி ஈஸி. நீ சொல்கிறீங்க செமப்பா. ப்ரோ, அது ஈஸின்னு தானே சொல்ல முடியும். லைக் நான் சிம்பிளாக சொல்கிறேன். போலீஸ் செலெக்ஷனுக்கு நிறைய பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, பார்த்துருக்கீங்களா? போலீஸ் செலெக்ஷனுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்டில் வந்து கஷ்டப்பட்டு ஓடிட்டுருப்பீங்க. ஒரு 3-4 வருஷமாக லாங் ஜம்பில் போயிடும், இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் போயிருங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிரவுண்டில் ரெகுலராக ட்ரைனிங் பண்ணுற சும்மா யார் வேணும், நீங்கள் ஆஸ்கரே கூப்பிட்டு ஓட விடுங்களேன், அவன் 1500 meters ஓடுறோம். அவனுக்கு அதுக்கு எஃபர்ட் போடுறோன்னு அவசியமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். த ரீசன் ஒய் பீப்புள் ஃபெயில் இஸ் அந்த போலீஸ் எலெக்ஷனில் வைக்கிறதுலாம் பேசிக் நார்ம்ஸ்னால் ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிற ஒரு மனுஷன் ஜம்ப் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ், ஓட வேண்டிய டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக தட்ஸ் அ திங். ஆனால் அந்த பேசிக் குவாலிட்டி இல்லைங்கிறது தான் பிரச்சனை, பிகாஸ் ஆஃப் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா நம்மளோட ஸ்கூல் வந்து எப்போவுமே படிக்க தான் வைக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே கொடுக்குறது கிடையாது. தட்ஸ் த ப்ராப்ளம், தட்ஸ் த ரூட் காஸ்.
அங்கேயே நீங்கள் பேசிக்காக ஒரு விளையாட்டு குழந்தையாக இருந்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் யூ ஜஸ்ட் நீட் சம் ஸ்கில். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அவசியம் கிடையாது. பட் தமிழில் ஒருத்தன்கிட்ட ஒரு வேலையை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபாரின் கிளைண்ட்டிட்ட யூஎஸ்ஏல இருக்கிற ஒருத்தன்கிட்ட அதே வேலையை நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களால் லிட்ரலி 10 டைம்ஸ் அதிகமாக சார்ஜ் பண்ண முடியும். லிட்ரலி 10 டைம்ஸ் அதிகமாக சார்ஜ் பண்ண முடியும். தட்ஸ் வாட் ஐம் டூயிங் ரைட் நோ. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் இங்கிலீஷுங்கிற ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். உங்களை படிங்கன்னா சொல்ல போகிறதில்ல. புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டஃப் தான். இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் பீப்பிள் டோன்ட் கெட் இட். சரியா? ஸோ அது ஒரு சைடில் இருக்குது. ஸோ அகெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோ, இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் ப்ரோ. இஃப் யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி யூ நீட் டு டூ, உங்களால் ஈஸியாக, உங்களால் இல்லை யார் வேணாலும் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். ஆட் திஸ் ப்ரோ. ஓகே, நான் இப்போ அதை பண்ணல ப்ரோ. இங்கிலீஷ் கன்வர்சேஷன் நானும் வேணுமா ப்ரோ ஃப்ரீலான்சிங்? அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவசியங்கிற மாதிரி கிடையாது. நான் அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் படித்தா அதை 10 டைம்ஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணலான்னா நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களாங்கிறதான் கேட்குறேன். ஆஸ்கர், நீ என்ன பண்ணுவ ஆஸ்கர் இஃப் தட்ஸ் த கேஸ்? அதுக்கு தானே முழிச்சு உட்காந்துருக்கேன். புரியல. அதுக்கு தானே முழிச்சு உட்காந்துருக்கேன். அது சரி. ஓகே சரி, நான் அதான் நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். புரிகிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ்கர், புரிகிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நல்லா நீ பழச்சுப்படா. ஏன்னா லைக் த டைப் ஆஃப் பீப்புளுமே அப்படி தான். இப்போ ஃபாரின்லலாம் ஒரு கல்ச்சர் உண்டு ப்ரோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக டிப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஹையஸ்ட்டாக ரிசீவ் பண்ண டிப் வந்து $650 நினைக்கிறேன். எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை. பட் $650 சொல்லும்போது 650 சரி, ஒரு ஃபேர் ப்ரைஸுக்கு நம்ம 500 போகலாம். 500 கேரண்டாக வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். USD to INR 45,000 ருபீஸ் ஒரு கிளைண்ட் டிப் பண்ணாங்க. நான் ஒர்க் பண்ணி முடிச்சது போக எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து நான் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆக்சுவலாக ரெகுலராக டிப் பண்ணுவாங்க. தட்ஸ் திங். ஸோ ஒரு நபர் இந்தியாவில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணி கொடுக்குறீங்க இந்தியாவில். சரி, இந்தியா நீங்கள் டெல்லி எடுத்தாலும் சரி, எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டிங்க. இங்கிலீஷ் நீங்கள் படிக்க வேணாம்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஹிந்தி படிச்சு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த வேலைக்கு அவங்க 20,000 பே பண்ணுறாங்க. சரி, 20,000 இல்லை, 2 லட்ச ரூபாவே பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 லட்ச ரூபா பே பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பண்ணி கொடுத்து முடிச்சிட்டிங்க. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு கூட அவங்க எக்ஸ்ட்ரா, நீ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்க, 44,000 வச்சுக்கோ எக்ஸ்ட்ரான்னு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அது 1,97,000 சில்லறையாக இருந்துச்சுன்னா ரவுண்டாக ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா போட்டு 2 லட்சமாக தர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் வில் தே பே எக்ஸ்ட்ராங்கிறது தான் கேள்வி. இந்தியன்ஸ்க்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க. எனது ஒரு வாரம் வேலை பார்த்ததுக்கு உனக்கு 2 லட்சமா, ஏன் அது 1.5 lakhs பண்ண முடியாதா? 1.5 lakhs வாங்கினா வாங்கிக்க, இல்லைனா போகிறதுனா போய்க்க, நான் வேறு யாரையும் வச்சு முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அகெயின் தட்ஸ் அ திங். வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் யூ ப்ரொவைட்? நான் ஆக்சுவலாக நிறைய லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். லைக் என்னோட ஸ்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி ஐ ஆல்சோ ஹேவ் லைக் அ நியூ ஸ்கில். லைக் நான் பேசிக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் தெரியுமா? என்கிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபின்டெக் ரிலேட்டடான வெப்சைட்ஸ் அண்ட் அந்த சொல்யூஷன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு சைடில் உள்ளது. நான் வந்து பேசிக்ஸ் டெக் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். இந்த டெக் சப்போர்ட்னு சொல்லும்போது இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். சிலவர் சர்வரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வருவாங்க. சிலவர் வந்து பர்சனல் கம்ப்யூட்டரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வருவாங்க. சிலவர் ப்ரோ என்னோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட், கேன் யூ ஹெல்ப் மீ ரிகவர் தட்னு வருவாங்க. சிலவர் டேட்டா ரெக்கவரிக்கு வருவாங்க. இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதை ஜென்ரலாக டெக் சப்போர்ட் டெக்கிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ டூ. அதர் தென் தட் லைக் வேறு என்ன பண்ணுறேன், என்னால் இப்போது வெப்சைட் பண்ணி கொடுக்க முடியும். பட் நான் கோட் எழுத மாட்டேன். நான் கிளைண்ட்ஸுக்குன்னு சொல்லி கோட் எழுதி கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இது வரைக்கும் அது ஏன்னு தெரிலன்னா இல்லை, ஐ ஹேட் சம் ரீசன்ஸ் இனிஷியலி. பட் நான் தெரில மூவிங் ஃபார்வர்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. அண்ட் சில லோக்கலான சில கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கேன். லோக்கலான சில கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்றால் வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ யா, தட்ஸ் அ திங் ப்ரோ. ஒர்க்கு போயிட்டு ஃப்ரீ டைமில் ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா ப்ரோ? பிகாஸ் மெனி கம்பெனிஸில் மூன்லைட் ஜாப் பண்ண கம்பெனிஸில் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் ஃபயர் பண்ணுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன மூன்லைட் ஜாப்னா என்னென்னு எனக்கு சத்தியமாக அந்த கல்ச்சர் தெரியாது ப்ரோ. நான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயோ வேறு எந்த கம்பெனியில் இது வரைக்கும் கால் தடமை பதித்தது கிடையாது. அதனால் அவங்களோட ஒர்க் ப்ரொசீஜர் என்னெல்லாம் டேர்ம்ஸுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் சில கம்பெனிஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே வந்து உங்களால் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும் ப்ரோ. ஈவன் இஃப் சம் கம்பெனிஸ் ரெஸ்ட்ரிக்ட் தட் யூ டூ இட். லைக் இப்போது நேற்று வந்து நான் வந்து இவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னோட ஜூனியர் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவனுக்கு ஒரு இடத்துல ஒரு அண்ணா வந்து அவனுக்கு ஆப் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் கிட்டேருந்து ஒர்க்கும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஏதாவது உண்டான்னு கேட்டால் ஃபீஸ் கிடையவே செய்யாது. அப்போ வாட் இஸ் த கேட்ச்?
ஒருத்தவங்க உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ்கர் நீ பண்ணுவியா ஆஸ்கர்? ஒருத்தவங்க உனக்கு ஆப் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கிளைண்ட் கிட்ட எப்படி பேசி எப்படி இது பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஒர்க்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ உனக்கு இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இதில்? நீ ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். இல்லண்ணே, இதுல என்ன பிரச்சனை? நான் ஃபீஸ் அவங்கவுங்க காசு கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எஸ். ஆனால் கிடைக்கிறப்ப என்ன கேட்ச் படிக்க அப்படின்னா வேண்டியது. நீ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை பார்த்து கொடுக்கணும். அப்படின்னா எப்படிண்ணே? அதான் இப்ப கொஞ்சம் இது யோசிச்சு. வேற யாரும் இல்லை, இவன் ராகுல், இவன் கோகுலுக்கு தம்பி. ஆமா ஆமா ஆமா. அவன் தான் அந்த சொல்லிட்டு பையன். அவன் தான் எங்கேயோ சொல்லிட்டு இருந்தான். ஸோ தட்ஸ் த கேட்ச். சரியா? லைக் அது அதாவது ஒரு ஆள் மைண்ட் செட்ல இருக்குங்க. நான் பண்ண மாட்டேன். இல்லை அவனுக்கு அது ஆனா தெரியாது. அது 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 கத்துக்கிறதுக்கு நம்ம இல்லை இல்லை அதுதான் பிரச்சனை ஆஸ்கர். அவங்க முதல்ல சொல்லி தான் இது பண்ணாங்க, நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனை இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த இன்டென்ஷனை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நீ ஃபீஸ் பே பண்ணி அவங்க கிட்ட படிக்கல. உனக்கு புரியுதா? நீ ஆமா ஃப்ரீயா தான் ஃப்ரீயாக பாருங்க. தான் படிச்சுட்டு இருக்க. ஸோ அப்போ யூ ஆர் பவுண்ட் ஆமா டு பி லாயல் டு தட் பர்சன். அப்போ நீ என்ன பண்ண முடியாதுன்னா ஆமா. அங்கேருந்து வெளியில் வர முடியாதுங்கிற மாதிரி. அது வந்து லைக் அத ஒன்று வர படிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் அவனையும் யோசிச்சுதான் ஆகணும். இல்லை இல்லை அவன் அது படிக்க படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஆரம்பிக்கிறானான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பட் லைக் தட்ஸ் ஒன் திங். ம், ம். ஓகே. அவங்க இவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்மளுக்கு நல்லா பண்ணா நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க இப்போ ஃபைபர் கூட 25% எடுத்துட்டு தான் நமக்கு சொல்லி தராங்க. ஆமாம், மீதி காசு கொடுக்குறாங்க. இதே புரியுது இது அவங்க சர்டன் அமௌண்ட்ஸ் எடுத்துட்டு நமக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்றப்ப நம்ம பண்ணி கொடுக்கணும். புரிகிறது. அதான் மைண்ட் செட் பொறுத்து தான். பட் லைக் நான் யூஸ்வலாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே ஏதோ ஒரு ஆமா நான் நோட்டிஃபிகேஷன் வருது. எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது? ஓகே வரட்டு வந்துட்டு போட்டேன். ஓகே. இது பழைய மெசேஜ்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் லைவ் வந்தேன். வெபினார் பெய்டா ப்ரோ? எஸ் ப்ரோ, வெபினார் இஸ் பெய்டு. அது ஆக்சுவலாக 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி அதான் சொல்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்டர்நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். பேசிக்காக நானே இதை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், 44 வீடியோஸ். நீங்கள் இந்த 44 வீடியோஸும் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். பட் நான் கடைசியாக 2 வருஷமாக இந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. இந்த 6 இயர்ஸில் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் லைக் நானும் அடி வாங்கியிருக்கேன் நிறைய இடத்துலங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்காது. பட் அகைன் என்னை விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸும் சில பேர் வந்து யூடியூப் வீடியோஸ்லையோ இல்லை எங்கேயாச்சும் பிளாக்ஸ்லையோ எங்கேயாவது போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் த நெக்ஸ்ட் செவரல் இயர்ஸ் இன் லேர்னிங் தட். லைக் இப்போது நான் ஆஸ்கர், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ வந்து வெபினார் 1ல் இருந்த கரெக்டாக? இப்போ நான் வந்து உங்ககிட்ட 5 ஹவர்ஸ் அந்த கிளாஸில் நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன் கரெக்டாக? இந்த விஷயம் நான் இல்லாமல் எவ்வளோ டைம்லேருந்து நீ அதை லேர்ன் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் நான் வந்து உனக்கு ஸ்கில் கற்றுக் கொடுக்கல, ஜஸ்ட் லைக் நாலேஜ் தான் கற்றுக் கொடுத்தேன் கரெக்டாக? உனக்கு எவ்வளோ டைம் ஆமா. எடுத்திருக்கும் சொன்னேன்? நான் இப்போ என்ன லைன் சூஸ் பண்ணிருக்கணும்னு எனக்கே தெரிஞ்சிருக்காம தான் இருந்திருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஏன்னா கண்டிப்பா 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட எடுத்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரீலான்சிங்னா எப்படிங்கிற கத்துக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிருக்கும். புரியுது அப்புறம் நான் என்ன கத்துக்கிறணுங்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருக்கும். புரியுது அப்படி பார்த்தாலே 1.5 வருஷம் போயிருக்கும். புரியுது. ஸோ இப்போ எடுத்த பேசிக்லி உடனே நம்ம டக்குன்னு ஒரு இடத்துல கால் வைக்கிறோம்ல. யாரோ கேட்டிருந்தாங்களே. ஸோ இதுதான் ப்ரோ. லைக் ஆக்சுவலாக அதை 1000 ருபீஸ்க்கு சார்ஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அதை நான் வந்து ஹையராக சார்ஜ் பண்ணியிருந்தானா இட்ஸ் ஸ்டில் ஒர்த் த மணிங்கிறது எனக்கு தெரியும். பட் திங் வந்து எப்படின்னா லைக் 5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. சரியா? ஒரு கோர்ஸுக்கு பே பண்ணுறீங்க. அது 1000 ருபீஸ் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் ப்ரோ. பட் பிகாஸ் லைக் 1000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நினைக்கிறேன். மிஞ்சி போனால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா வச்சு 10 மணி நேரம் வேலை பார்ப்பீங்களா? பட் அந்த 10 மணி நேரத்தில் நான் 6 வருஷத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களில் உங்களால் 10 மணி நேரத்தில் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. தட்ஸ் த திங். அது தனியாக போயிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு. அந்த புக்கை படிக்கிற மாதிரி தானே. ஒரு ஆத்தர் வந்து அவரோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு புக்கில் சுருக்கி எழுதியிருப்பாருங்கிற மாதிரி இருக்கும். அந்த புக்கை படித்து அந்த ஆத்தரோட வாழ்க்கையை படித்த மாதிரிங்கிற மாதிரி வரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சேம் ஸ்டஃப் மாதிரி. ஸோ தட்ஸ் த ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் த ப்ரைஸ் ப்ரோ. அது ஆக்சுவலாக அகெயின் ரொம்ப அது ஓப்பனாக சொல்கிறேன். 1000 ருபீஸ் இஸ் லைக் வெரி லோ ஃபார் த கோர்ஸ், ஃபார் த வெபினார். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ வாண்ட் டு லீவ் தட் 1000 ருபீஸ். டிட் யூ சஜஸ்ட் மீ டு லேர்ன் வெப் டெவலப்மெண்ட் ஆர் எனி திங்? இல்லை ப்ரோ, நான் யாரையுமே எதையுமே சஜஸ்ட் பண்ண சொல்லவே மாட்டேன். உங்ககிட்ட ஃப்ரீயான டைம் இருக்குன்னா ஒரு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சில பேருக்கு வீடியோ எடிட் பண்ண பிடிக்கலாம், சில பேருக்கு வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கலாம், சில பேருக்கு வெப் டிசைனிங் பிடிக்கலாம், சில பேருக்கு வேறு சிங்கிங்கோ டான்ஸிங்கோ ஆக்டிங்கோ ஷூட்டிங்கோ லைக் ஐ டோன்ட் நோ. அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது வரும். சில பேருக்கு சில விஷயங்கள் ஈஸியாக வரும், ஆனால் அது அவங்களுக்கு அது பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு திங்ஸ் நான் மக்கப் பண்ணுறது எனக்கு மேட்டரே கிடையாது ப்ரோ. இட்ஸ் வெரி லைக் நான் இதை வந்து நான் நிறைய இடத்துல நிறைய கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு மக்கப் பண்ணுறதுல மேட்டரே கிடையாது. பட் அகைன் எனக்கு அது பிடிக்காது. நான் அதனால் எக்ஸாம்ஸில் வந்து மக்கப் பண்ணிட்டுலாம் போக மாட்டேன். நான் எழுதுறது லைக் எனக்கு ஒரு சப்ஜெக்டில் கிரிப்டோகிராஃபி என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எனக்கு கிரிப்டோ கரன்சியில் தான் பண்ணேன். that's a different story. பட் லைக் அந்த கிளாஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கரெக்டாக தான் ஆன்சர் எழுதுனேன். ஆனால் அந்த மிஸ் வந்து நான் அந்த சப்ஜெக்டில் அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபெயில் பண்ணி விட்டாங்க. ஏன் ஃபெயில் பண்ணி விட்டாங்கன்னா நான் புக்கில் இருந்த மாதிரி எழுதலையா, ஆனால் நான் கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். கேட்டதுக்கு நீ இதை விக்கிபீடியா பார்த்து தானே எழுதுனாங்க. ஓகே ஃபைன், வெயிட் அ மினிட், நான் விக்கிபீடியா பார்த்து தான்
படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க விக்கிபீடியா பார்த்து தான் படிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க அதை பண்ணால் அது ஃபேரு, நம்ம பண்ணால் இது இல்லை. நான் சொன்னேன், நான் இதை தான் நான் செம்லேயும் எழுத போகிறேன் அப்படின்னா, நான் அதை தான் எழுதுனேன், நான் பாஸும் ஆனேன். ஸோ தட்ஸ் த திங் ப்ரோ. லைக் எனக்கு இந்த மக்கப் பண்ணுறதுலாம் இடவாட் பிடிக்காது. ஐ ஜஸ்ட் லைக் மக்கப் பண்ணுறது பிடிக்காதுன்னு இல்லை, மக்கப் பண்ணுற நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். தட்ஸ் திங். மெட்டா ஆட்ஸ் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ப்ரோ நான் ஆடே யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ சொன்னால் கேளுங்க ப்ரோ. ஃபைவரில் ஆக்சுவலாக ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபைவரில் ஆட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைவரில் வந்து ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுக்கு, அது கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபைவர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நான் வந்து மெட்டா ஆட்ஸ் ஃபேஸ்புக் நத்திங். ஏஐ டூல்ஸ் யூஸ் நான் எதனால் வந்து ஃபைவரில் ஆட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோட டைம் லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஆஃப்லைனில் இருக்கும்போது என்னோடய ப்ரொஃபைல் அது காட்டாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொஃபைல் காட்டாது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆட்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆட்ஸ் வழியாக வந்து வரவங்களையும் அது ப்ரொமோட்டட்னு காட்டும். இப்போ கடைசி இன்றைக்கி ஒரு கிளைண்ட் மெசேஜ் அனுப்புனாங்களா, அவங்க ப்ரொமோட்டட் இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு கிளைண்ட் வந்தாங்க ப்ரொமோட்டட்லேருந்து. ஸோ அந்த கிளைண்ட் வந்திருக்காங்க, அது ப்ரொமோட்டட் கிளைண்ட்னா அவங்க ப்ராபப்ளி ஒரு $5 பே பண்ணியிருப்பேங்கிற மாதிரி இருக்கும். பட் $5 பே பண்ணிட்டேங்கிறதுக்காக அந்த கிளைண்ட்டை நான் ஒர்க் எடுப்பேங்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னா நோன்னு சொல்லிட்டு தான் போய் அதில் எனக்கு லாஸ் ஒரு $5 லாஸாக இருக்கும். பட் இட்ஸ் ஸ்டில் ஃபைன். ப்ரோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்டுக்கு சர்வீசஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஏஐ டூல் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னே வச்சுப்போமே. ஒரு ஏஐ டூல் நீங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் ப்ரோ. கௌதம், இட்ஸ் வே டூ ஹார்ட் டு ஃபைண்ட் கிளைண்ட்ஸ் இன் வீடியோ எடிட்டிங். your opinion in this, and foreign editors are complaining as there is sudden hype in video editing and low pricing from Indian editors. இல்லை ப்ரோ, வீடியோ எடிட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ திங் ப்ரோ. எனக்குமே வீடியோ எடிட் பண்ண தெரியும். பட் ஐ டோன்ட் கோ இன்சைட் த டெப்த். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து வீடியோவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஓவர்லேஸ் அண்ட் நிறைய ஸ்டஃப் போட்டு காம்ப்ளிகேட்டட் எடிட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில இடத்துல ஆர்ட்டாக அது ஒர்க் ஆகும். தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஹாய் வேணாம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பட் சில இடத்துல வந்து ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி சில வீடியோஸ் நான் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இடத்துல வியூவர்ஸோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணால் இவங்க தேவையில்லாமல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட இமேஜை மேலே காட்டுவாங்க டக்குன்னு. ஏன்னா அது நீ போடுறனாலுமே அது புரியண்டா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுதான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் அ கிரியேட்டர் ஹூ கேன் யூஸ் லெஸ் ரிசோர்ஸஸ் டு கிரியேட் அ இம்பேக்ட்ஃபுல் கான்டென்ட், யூ வில் பி வேல்யூபிள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை உள்ள ஆசெட்ஸை தூக்கி போடுறீங்கிறத வச்சு யூஆர் குட் எடிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. சரியா? இந்த ஸ்கில் நிறைய பேர்கிட்ட கிடையாது. அதாவது நிறைய பேருக்கு வெப் டிசைன் பண்ண தெரியும், ஆனால் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் அது டிசைன் பண்ண தெரியும். அந்த இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்சில் இருந்து எந்த ரெஃபரன்ஸும் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபூட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த ஃபூட்டேஜை உங்களால் எலிவேட் பண்ண முடியுமா? அப்படி உங்களால் எலிவேட் பண்ண முடியும் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஆர் ரியலி குட் வீடியோ எடிட்டர். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா யூ வில் பி ரியலி வெல் பெய்டு. அந்த மாதிரி ஸ்கில் நிறைய பேர்கிட்ட கிடையாது. இப்போ ஃபோனில் வச்சுக்கிட்டு அவன் அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டுக்கிட்டு எடிட்டர்னு சொல்லிட்டு இருக்கான். நோ, தே ஆர் நாட் எடிட்டர்ஸ். இதெல்லாம் காப்பி அடிக்கிறது ப்ரோ. இதுக்கு பேர் காப்பி. இது யார் வேணாலும் பண்ணலாம். ரியல் எடிட்டர் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். எனக்கு பே பற்றி தெரியல ப்ரோ, புரியல எனக்கு. வெபினாரில் கிளையண்ட்டை எப்படி அக்யூர் பண்ணுறது சொல்வீங்களா ப்ரோ? வெபினாரில் ப்ரோ அது எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும் ப்ரோ. ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும் உங்களுக்கும். யூ கேன் இன்ட்ராக்ட் வித் மீ. உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங்கை பற்றி இப்போது இன்னும் 3 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த கொஷின்ஸ் வரைக்கும் வந்து உங்களால் அங்கே கேட்க முடியும். எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். அந்த 5 hours பீரியட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கட் சர்வரில் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த டிஸ்கட் சர்வரில் இருந்தால் இப்போ கேட்டுட்டு இருக்கான். இட்ஸ் பார்ட் ஆஃப் தட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பே பற்றி தெரில. இல்லை பே சும்மா ஒரு குத்துமதிப்பாக ஒரு வேல்யூ சொல்லுங்கள் ப்ரோ. கௌதம், நான் தான் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஏஐ டூல் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு ஏஐ டூலை வந்து மந்த்லி $20 கொடுத்து வாங்குறீங்க, சாட் ஜிபிடின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன கேட்க வருகிறேன் என்றால், நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த டூல் வச்சு எனக்கு எவ்வளோ பேமெண்ட் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். சும்மா நீங்கள் குத்துமதிப்பு எதாவது வேலை சொல்லலாம். இட்ஸ் வே டூ ஹார்ட் டு ஃபைண்ட் கிளைண்ட்ஸ். ஓகே, அது பழைய மெசேஜ். மெட்டா ஆட்ஸ் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண. ஓகே, பழைய மெசேஜ். ஓகே, டாலர் டு இந்தியா எப்படி ப்ரோ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பேபால் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேபால் அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா நீங்கள் ஃபைவர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அப்போக்ஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை, பட் நான் ஃபைவரில் வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபைவர் வந்து ஆக்சுவலாக பேபால் வழியாக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி பேபால் தான் அந்த ஃபீஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு டேரெக்டாக வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேங்க் பண்ணும். ஆக்சுவலாக அந்த பேங்க் இப்போ என்னோட பேங்க் கிட்ட என்னால் சொல்ல முடியும், எனக்கு வந்து அந்த கரன்சி ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இப்போ என்ன தராதிங்கன்னா கூட அதை டூ இட்டுங்கிற மாதிரி தான்.
அதை இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இதில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். அவங்க காலேஜில் 2 தான் சொல்லி கொடுத்தாங்களாம். கர்த்தரையே காப்பாற்றுங்க. ஓகே ஆஸ்கர், நீ கண்டினியூ பண்ண ஆஸ்கர். நான் எல்லா மெசேஜஸ் அங்கே ரீட் பண்ணிட்டேன். ஓ, இதில் அந்த கீபோர்டு வரைக்கும் இருக்கா அதில்? சொல்லு ஆஸ்கர். இந்த பைத்தான் இது பண்ணுறோம் அது வந்து யூடியூப் டுட்டோரியல்ல தான் தனித்தனி வெப்சைட் இதாக பார்த்துருக்கலாம். இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் பைத்தான் அதே யூடியூப்ல அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்களா? ஒரு நிமிஷம் ஆஸ்கர், நீ வாட் இஸ் பைத்தான்லாம் படிக்காத, வெயிட் பண்ண, நான் ஒரு லிங்க் எடுத்துறேன். இல்லை PYTHON டிரைவர் சி மீடியா. ஓகே, பைத்தான் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ். இருக்கு. And we run this file. ஓகே ஆஸ்கர், இந்த இருக்கு ஆஸ்கர். நான் உனக்கு அந்த இதை உனக்கு டிஎம் பண்ணி விட்டுருக்கேன் ஆஸ்கர். இது ஒரு டியூட்டோரியல், 1.5 மணி நேரம் டியூட்டோரியல், சரியா? ஆனால் இதை உனக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு உனக்கு 10 மணி நேரம் ஆகும். தட்ஸ் ஃபைன். உங்ககிட்ட 2 டிவைஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு நல்லாயிருக்கும் ஆஸ்கர். ஒரு டிவைஸில் நீ அந்த டியூட்டோரியலை போட்டுட்டு இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு லேப்டாப் கிடைச்சால் நன்றாக இருக்கும். இல்லை ஃபோனில் டெக்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆஸ்கர். நீ அதான் லைக் உனக்கு எது இருக்கோ நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ. என்கிட்ட 4-5 மானிட்டர் இருக்குது, நான் ஈஸியாக பண்ணிடுவேன். அதான் சொல்கிறேன். லைக் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஓகே ப்ரோ, ஐம் சேவிங் மணி டு ஜாயின் யுவர் வெபினார். ஐ ஹோப் ஐ வில் ஜாயின் சூன். மை டவுட் இஸ் 1000 இஸ் வெரி லோ லைக் யூ செட், அண்ட் 1 கிளாஸ் பே பண்ணால் நெக்ஸ்ட் கிளாஸ் அகெயின் ஜாயின் பண்ணலாம். எஸ் ப்ரோ, ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணால் நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். பட் வெபினார் 4 நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தட்ஸ் த ப்ராப்ளம். அதான் லைக் நான் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுமாங்கிறது எனக்கு கிளியராக ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு கிளாஸ் அகெயின் பே பண்ணணுமா? மோஸ்ட்டாக வந்து ஒரே கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க திருப்பி வரமாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்படுற கொஷின்ஸை உங்களால் டிஸ்கார்டில் கேட்க முடியும், அதுக்கு ஆன்சர் பண்ண. ஆனால் யாரும் அங்கே பேசலைங்கிறது வேறு விஷயம், அது வேறு விஷயம். பட் அகெயின் லைக் இட்ஸ் பாசிபிள் ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, திருப்பி வந்து நாங்கள் கொஷின்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் பாசிபிள். ஆனால் அந்த வெபினார் 4 எப்போ நடக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். நடந்துச்சுன்னா யூ ஹேவ் ஆக்சஸ் டு தட். 30K to 50K வரும் ப்ரோ. தெரியல சாமி எனக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் உங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறேன்னா, ChatGPT மாதத்துக்கு $20 நீங்கள் பே பண்ணுறீங்க. மாதத்துக்கு $20 $1600 வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் $1600 கொடுத்து ChatGPT யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நான் உங்ககிட்ட ஒர்க்கு வாங்கினா நீங்கள் மாதத்துக்கு $30,000 கேட்குறீங்க, சரியா? அதுக்கு நான் $1600 கொடுத்து ChatGPT வாங்கிட்டு போவேன். நான் அதுக்கு உங்களை வேலைக்கு யூஸ் பண்ணணும். திங்க் அபவுட் இட். அகெயின் there is a way that you can do it. அந்த வழி என்ன வழிங்கிறத தான் யோசிக்கணும் நீங்கள். திங்க் அபவுட் இட் ப்ரோ, யூ மே ஃபைண்ட் த ஆன்சர். ப்ரோ, உங்ககிட்ட நார்மல் கால் ஆர் வீடியோ கால் 1-on-1 எப்படி புக் பண்ணுறது? நான் அதை இன்னும் வெப்சைட்டில் ஆட் பண்ணலை ப்ரோ. வெப்சைட்டில் இன்னும் டொனேஷனுக்கு ஒரு இதை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என் கூட ஹவர்லி கால்ஸ் புக் பண்ணுறதுக்கு அதை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது இன்றைக்கி இருந்து அதை ஒர்க் பண்ணலான்னு தான் இருந்தேன். தலைவலி ஆக்சுவலாக, அதனால் நான் போய் தூங்கிட்டு நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் இனி தான் போய் சாப்பிடணும். எனக்கு ஆக்சுவலாக இனி நான் சாப்பிட்டா எனக்கு சங்கு தான். ஸோ ப்ராப்பர்லி இந்த பெப்சி குடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ த திங் இஸ், அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தேவைப்படுது என்றால் நீங்கள் இது பண்ணலாம். லைக் நான் உங்ககிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலாக நான் வந்து ஹவர்லி சார்ஜ் பண்ணுறதா நான் சொன்னேன். என்னோடய ஸ்டாண்டர்டான ஹவர்லி ரேட் வந்து $20 to $40 ப்ரோ. அது கிட்டத்தட்ட 1600 $3,600 பெர் ஹவருக்கு வரும். பட் யூ காண்ட் அஃபோர்ட் இட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து நான் இந்தியன்ஸுக்கு பெர் ஹவர்லி நான் சார்ஜ் பண்ணுறேன். $1000 பெர் ஹவர் நான் சார்ஜ் பண்ணுவேன். பட் நீங்கள் $1000 எனக்கு ஒரு ஹவருக்கு நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 5 hours கண்டென்ட் இருக்கும். அந்த 5 hours கண்டென்ட்டில் 1.5 மணி நேரம் நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு விஷயம், இந்த லைக் அந்த 1.5 மணி நேரமாக நீங்கள் என் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் பேரும் உள்ளே இருந்துட்டு இருப்பாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். $1000 நீங்கள் 1 hour கால் புக் பண்ணி உங்களால் எல்லாத்தையும் அதில் முடிச்சுக்க முடியும்னா இட்ஸ் ஃபைன். இல்லை உங்களால் அந்த வெபினார் ஜாயின் பண்ண முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃப்ரீலான்சிங்கை பற்றியும் அதில் கவர் பண்ணிடுவோம். 1.5 மணி நேரமாக கேப் கிடைக்கும். இஃப் யூ ஆர் ரியலி வைஸ் யூ கேன் பேசிக்லி கெட் 30 minutes ஃப்ரம் தேட் அவுட் ஆஃப் இட்டுங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ உடனே கூட நீங்களாம் பே பண்ண வேண்டாம் ப்ரோ. வி ஸ்டில் ஹேவ் அபவுட் 3 days. நான் இன்னும் இன்றைக்கி வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இன்னும் 3 நாள் இருக்குது. இன்னும் 3 நாள் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்தும். வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிக்கும் போது இஃப் யூ திங்க் ஓகே ஃபைன், இந்த பர்சன் இஸ் அ ரியலி ஒர்த்தி பர்சன், இவங்ககிட்ட பே பண்ணால் ஐ கெட் த வேல்யூ ஃபார் திஸ் மணிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா யூ கேன் ஜாயின் த வெபினார் அண்ட் டூ ஸ்டப்ஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ஓகே ப்ரோ, நான் பயனீர் அக்கௌண்ட்டை ஸ்ப்ரவுட் கிக் என்ற வெப்சைட் டு
க்காக கிரியேட் பண்ணின பேருக்கு அதே பயனரை ஃபைவரில் லிங்க் பண்ணி வித்ட்ரால் எடுக்கட்டுமா? எஸ் ப்ரோ. ஃபைவரில் நீங்கள் வந்து பேபாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பயோனியரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணுமேங்கிற ஒரு ரீசனுக்காக நான் பேபால் யூஸ் பண்ணேன். ஐ திங்க் பயோனியரில் வந்து பேபாலை விட கம்மியான ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் பெட்டர் ஆப்ஷன் தான் ப்ரோ. நீங்கள் பெய்டு கோர்சஸ் ரெக்கார்டட் வீடியோ ஃபார்மேட்டில் எனி இருக்கா? எஸ், நான் அந்த பெய்டு நாங்கள் லைவை நடத்தும் போது அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ப்ரோ. அது யூஸ்வலாக அந்த கிளாஸுக்கு இப்போ சில பேரால் என்னால் அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முடியாது. பட் அந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட் அந்த செஷனை ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஆஸ்கர், பாய் ஆஸ்கர், குட் நைட் ஃபியூச்சர்ஸ். வெனம் இஸ் டெக்ஸ்டிங். கேன் வி யூஸ் ராஸ்பெரி பை எஸ்பிசி? ப்ரோ, அதாவது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் காலேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ். சரியா? உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் காலேஜுக்கு 60 கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு ஒரு 2 வீலர் வேணும். உங்கள் அப்பா ஒரு TS50 வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு அது ஓகேனா எஸ், ராஸ்பெரி பையை நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கஷ்டம் தான் ப்ரோ. பிகாஸ் உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். Sorry bro, yeah, that's not my resume and you are true. I have completed my degree in 2024 and still jobless. 2024 ஒரு இயர் தானே ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ இருக்குது? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. You look like a homeless person bro. Maybe well groomed and look respectful and then people will actually accredit yourself. டேய் நரேன்னு சொல்கிற முட்டாப்பையிலே எத்தனை தடவை வந்து டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொன்னாலும் உங்கள் மண்டையில் அது புரியவே செய்யாதா? இப்போ சம்மோன் காட் ஆக்சுவலாக எவனோ ஒருத்தருக்கு வைத்தறிச்சல் ஆகிடுச்சு போல் இருக்குது. இங்கே வந்து அழுதுட்டு இருக்கான், பேர் நரேனா. உன் கமெண்ட் ஆக்சுவலாக வந்து ஹெல்டாக தான் நிற்குது. அது யாருக்குமே விசிபிள் ஆகலை, தெரியுமா? நான் இதை ரீட் பண்ணணும்னு கூட எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ யூ திங்க் யூ ஆர் த பாஸ் ஹியர்? டு யூ ரியலி திங்க் யூ ஆர் த பாஸ் ஹியர்? நோ. நீ ஏதோ ஒரு முட்டா பையன். வாழ்க்கையில் நாளைக்கு ஜாப் இருந்துச்சுன்னா நீ இந்த நேரம் தூங்க போயிருப்ப. நீ அதுக்கு போகல. இல்லைன்னா அந்த கிளாஸை லிசன் பண்ணிகிட்டு இருந்திருப்ப. அதுவுமே இல்லை. அப்போது உனக்கு புரியுதா? உனக்கு உருப்படியாக பண்ணுறதுக்கு வேலையும் இல்லை. அட் த சேம் டைம் உருப்படணுங்கிறதுக்கு உனக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, மண்டையில் ஒன்றுமே இல்லை. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ட்ரிகர் அதர் பீப்புள். நைஸ் ட்ரை ப்ரோ. பட் அகெயின் உன் சௌரியத்துக்கு என்னால் முடிவெட்டுட்டு எனக்கு இஷ்டத்துக்கு இருக்கணும், உனக்கு இஷ்டத்துக்கு இருக்கணுங்கிற மாதிரி எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நான் இப்படியே நல்லா தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹோம்லெஸ் நீ நினச்சா அது அதான் சொன்னல, நீ நினைக்கிறதா உண்மை நினைக்கிறியா தம்பி? கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ டான் நினச்சிட்ருக்கியா? மண்டாங்கட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த என்ன சொல்கிறதுக்கு ஒருத்தனை நம்ம ட்ரோல் பண்ணிருந்தோம்ல, ப்ராபப்ளி அவன் டேய் என்னோட ஸ்ட்ரீமில் அடிச்சிட்டாங்கடா, எனக்கு சப்போர்ட்டுக்குவான்னு கூப்பிட்டுருப்பான் போல இருக்குது. ஸோ இன்னொரு திருநாய் வந்து பார்த்துருக்கு. இதனால் எனக்கு என்ன லாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கேன் முட்டாப்பையில். ப்ரோ, த ஒர்க் வில் பி மோஸ்ட்லி நைட் இந்தியன் டைம்ஸ்? அப்படி கிடையாது ப்ரோ. ஸோ ஹியர்ஸ் த திங், நமக்கு டைம் ஜோன் வந்து GMT + 5:30 சரியா? ஸோ விச் மீன்ஸ் லைக் நம்மளோட டைம் வந்து இந்த UK இருக்குல்ல, யுனைடெட் கிங்டமில் இருக்கிற டைமை விட கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ஃபார்வர்டாக இருக்கும். இந்த இதை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல 9 மணினா நமக்கு டிஃப்ரெண்ட் டைமில் வருங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள்னா, இப்போ ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு நாளைக்கு 10 மணிக்கு என்னோட டைமில் அவைலபிளாக இருக்குன்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் அதை டைமை செக் பண்ணி பார்ப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு இஃப் தட்ஸ் மை ப்ராக்டிஸ் டைம், என்னோட ப்ராக்டிஸ் டைமாக இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், இந்த டைமில் நான் அவைலபிளாக இல்லை, நான் மேபி வேணால் இந்த டைமில் அவைலபிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைமை சொல்லுவேன். அவங்க அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா we will probably start working. இல்லை அவங்களுக்கு முடியாது, எனக்கு நீ இப்போ தான் வந்தாகணும்னு சொன்னாங்கன்னா, இல்லை என்னாலலாம் அவைலபிளாக இருக்க முடியாது, யூ ஃபைண்ட் சம்மோன் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபங்க்ஷன். எப்போவுமே வந்து நைட் டைமில் தான் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் யூஸ்வலாக வந்து ஹையாக பே பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பகலாக இருக்கும்போது நமக்கு நைட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அப்புறம் ChatGPT ப்ரீமியம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு we can teach people how to use it easiest and get the best out of it so that we can charge some amount. Is this the answer for your question? No. இல்லை ப்ரோ, இல்லை. இதே எப்படி அது எப்படி ப்ரோ ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு லைக் அது எப்படி ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். லிங்க்டின் என்ன ப்ரோ லிங்க்டின் வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான், பட் ஃபார் அ பிஸ்னஸ் பீப்புள். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் ஊர் சுற்றி போயிட்டேன், லைக் ஊர் சுற்ற போனேன், நான் பம்பாய் போனேன், நான் ஹவாய் போனேன்னு சொல்லிட்டுலாம் ஸ்டோரிஸ் போடுவோம்ல.
இதே மாதிரி அங்கே வந்து நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் கம்பெனிலேருந்து எல்லாரையும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை போட்டுட்டு யாருக்கா ஜாப் வேணும்னா அந்த நாங்கள் ஹையர் பண்ணுறோம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை போட்டுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஃபைவர் இமெயிலும் லிங்க்ட் பண்ணுற பயோனியர் இமெயிலும் சேமாக இருக்கணுமா? இல்லை ப்ரோ, நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நான் பயோனியர் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஐ ஹாவ் நோ க்ளூ வித் தட். மோஸ்ட் ப்ராபப்ளி எஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தன்டிகேஷனுக்கு போகும். அத்தன்டிகேஷனுக்கு போகும்போது அது ஓஆத்துக்கு தான் ப்ரோ போகும். அது எனக்கு தெரிஞ்சு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போது லைக் சில டைம் அது அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஸோ ஐ ஹாவ் நோ க்ளூ. சரி, எவ்வளோ இயர்ஸாக ப்ரோ ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க? ஒன் ஒர்க் லைக் யூ வேர் டு ஸ்டார்ட் ப்ரோ? என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ப்ரோ. ஒரு 44 வீடியோஸ் இருக்குது. அதை பொறுமையாக இருந்து பாருங்கள். 2019 நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீலான்சிங் பற்றி. அண்ட் அகைன் 2019 தான் நான் கிட்டத்தட்ட ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். யூ கேன் ஹேவ் அ லுக் அட் மை வீடியோஸ். அதில் ஓரளவுக்கு ஒரு டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ. இட்ஸ் பீன் 6 இயர்ஸ் நினைக்கிறேன் அட் திஸ் பாயிண்ட். 11:30 இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐ டோன்ட் நோ வை, பிகாஸ் ஆஃப் த ஒர்க் அவுட்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல தெரியுமா? என்னோடய லுக்கை பார்த்துட்டு யூ லுக் லைக் அ ஹோம்லெஸ் பர்சன்னு சொன்னால ஒரு நாய். நல்லா யோசிச்சு பாருங்க. டேய், நான் உட்கார்ந்துருக்கதே வீடு தான்டா கிறுக்குப்பையில். ஒய் ப்ரோ, அந்தளவுக்கா ப்ரோ ஊரில் வயிற்றுச்சலோடு சுற்றிட்டு இருக்காங்க? திங்க் அபவுட் இட். லைக் இதை பார்த்தா நான் என்ன சுடுகாட்டில் உட்கார்ந்துருக்க மாதிரியா இருக்குது? யாரா நீங்களாம்? எங்கேருந்துடா வரீங்க? ஜெனரேட்டிவ் ஏஐ ஏஜென்ட், ஏஜெனட்டிக் ஏஐ நாலேஜ் வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ப்ரோ, ஏஐ டூல்ஸ் வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும் தான் ப்ரோ. பட் த திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த டூல்ஸ் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் ரியலி குட் ரிசோர்ஸஸ். இப்போது நீங்கள் ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ ஈஸியாக உங்களோட கம்ப்யூட்டரில் ரன் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா என்ன? வாய்ப்பு இல்லை. யூ நீட் லைக் ரியலி குட் கிராஃபிக்ஸ் கார்டு. VRAM அதிகமாக இருக்க கிராஃபிக்ஸ் கார்டெலாம் ரொம்ப ப்ரைஸியாக இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான ஜெனரேட்டிவ் ஏஐக்கு நீங்கள் 2 lakhs கம்ப்யூட்டருக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். லைக் என்னென்ன சிஸ்டம் எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாம் லைக் சர்டன் திங்ஸ் டேக்ஸ் டைம் ப்ரோ. இப்போது நீங்கள் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வீடியோ எடிட் பண்ணுவீங்கன்னா ஓகே ஃபைன், எடிட் பண்ணுவீங்க. அப்படி எடிட் பண்ண தெரியும்னா யூ நீட் லைக் ஹாலிவுட் லெவல் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பிசி வேணும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் ஒர்க்ஸே கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா எஸ் யூ கேன் கோ ஹெட் அண்ட் கெட் ஸ்டார்டட் ப்ரோ. கேன் யூ இன்வெஸ்ட் 2 lakhs ஃபார் தட்? அதான் கேள்வி. அந்த 2 lakhs உங்களுக்கு எங்கேருந்து வருங்கிறது அடுத்த கேள்வி. குபர்னெட்டிஸ் மாதிரியா ஜாப்லாம் ஃபைவரில் கிடைக்குமா? மோஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட உங்களால் எல்லாமே பண்ண முடியும் ப்ரோ. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நீஷாக இருக்கும். ரொம்ப ரேராக ஜாப் கிடைக்கும். ஆனால் கிடைச்சா ரொம்ப ஹை பெய்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சில ஜாப்ஸ் வீடியோ எடிட்டிங்கில் ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் லைக் யூ கேன் எக்ஸ்பெக்டட் லைக் டெய்லி ஆர்டர்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூனோ, அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தான் ப்ரோ தெரியும். எஃபிஷியன்ட் வே டு லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். சில பேருக்கு வந்து ஆன்லைனில் டியூட்டோரியல் வீடியோஸ் பார்த்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? லைக் சில பேருக்கு அப்படி தான். டியூட்டோரியலில் யாராவது ஒருத்தவங்க அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். டிராவர்சி மீடியான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று. இட்ஸ் அ ரியல் குட். நான் அந்த சேனலோட பேரை நான் போட்டு விட்றேன். டிராவர்சி, இட்ஸ் கால்ட் டிராவர்சி மீடியா. சரியா? இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்டாக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து டியூட்டோரியல்ஸ் போட்டுட்ருப்பாங்க. இல்லை எனக்கு டாக்குமெண்டேஷன் பார்த்தாலே புரியும், எனக்கு அந்த வீடியோலாம் பார்த்து ஸ்லோவாக போக முடியாது, எனக்கு ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் பேசிக்லி கோ வித் W3 ஸ்கூல்ஸ். அதில் லெசனாகவே போட்டிருப்பாங்க. நீங்கள் சைடில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வயிற்றுச்சலில் பேசுகிறாங்க. அதுதான் நான் கேட்குறேன். லைக் டேய், நீங்கள் ஏதோ பண்ணிவிட்டு போய் தொலைங்கடா. நான் சொன்னேன், நான் என் கிளையண்ட்டே வாண்டடாக வந்து காசு தரேன்னு சொன்னால் கூட நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு காம்படிட்டரே கிடையாது. நீ எவனோ ஒருத்தன், நான் எவனோ ஒருத்தன். என்னோடய சக்ஸஸை பார்த்து நீ ஏன்டா வயிற்றுச்சல் போடுற? நான் எப்படி முடிவெட்டினா என்ன, முடிவெட்டினா உனக்கு எங்கடா எரியுது? இதுதான் என்னோடய கேள்வி. வாட்ஸ் ராங் வித் பீப்புளுங்கிறதான் எனக்கு புரியல. இப்போது ஒருத்தன் ஒரு டீ கடை போட்டிருக்கான், அவனுக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு டீ கடை போட்டிருக்கேன், நான் லைவ் பண்ணுறேன்னா என் ஆப்போசிட் அவன் டீ கடை போட்டிருக்கான், இவன் நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ எந்த ஊர்னு எனக்கு தெரியாது, உன்னை நான் எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணுறேங்கிறத நான் கேட்குறேன். ஸ்டூபிட் பீப்புள். வீடியோ எடிட்டிங் ஹவர்லி தான் சார்ஜ் பண்ணுறீங்களா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் வாட் கைண்ட் ஆஃப் திங்னு சொல்லிட்டு. லோக்கலாக எடிட் பண்ணுறதுக்கு நான் ஹவர்லி சார்ஜ் பண்ணேன்.
ஃபாரின் கிளையண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்லிடுவேன், உங்களோட வீடியோ அப்ராக்சிமேட்டாக எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், என்னோட ஸ்டாண்டர்ட் ஹவர்லி ரேட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளையண்ட் கிட்ட ஒரு வீடியோக்கு பட்ஜெட் கேட்பேன். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து எல்லா வீடியோஸும் ஒரே அமௌண்ட் ஆஃப் டைமில் எடிட் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ இட் டேக்ஸ், அதனால் நான் அந்த இதை அவங்க கிட்ட கொடுக்குறேன். நான் அந்த வீடியோ இதை சென்ட் பண்ண நினைக்கிறேன். வி நீட் ப்ரீ ஒர்க்ஸ் ஃபார் ஃப்ரீலான்சிங் ப்ரோ. ப்ரீ ஒர்க்ஸ்னால் எனக்கு புரியல. வாட் யூ மீன் பை ப்ரீ ஒர்க்ஸ்? வாட் டூ யூ மீன் பை ப்ரீ ஒர்க்ஸ்? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குறீங்களா? i9 பாக்ஸை பார்த்துமா ஹோம்லெஸ் மாதிரி தெரியுதுன்னு கேட்குறேன். தட்ஸ் அ வெரி நைஸ் ஒன் ப்ரோ. லைக் அகெயின் லைக் இந்த மாதிரி பீப்புள் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. வி கான் டூ எனிதிங் அபவுட் இட். இதனால் எனக்கு எந்த வருத்தமே கிடையாது. எனக்கு இதனால் ஏதாவது லாஸ் இருக்கா, ஏதாவது பிரச்சனையா? எவனோ ஒருத்தன் ஐயோ என்னை ஒருத்தன் பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு போய் முடி வெட்ட போகிறேன். டேய் அவன் இந்த முடி வளர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது கேட்டுட்டு இருக்கான்டா. ரீசெண்டாக ஒருத்தன் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னா என்ன ப்ரோ பண்ணணும், முடி வளரணும்னா எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் இனி உங்களை மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. என்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன், நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடலன்னு நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணீங்க, சோர்ஸை சொல்லுங்கள் ப்ரோ. என்ன லேர்ன் பண்ண, என்ன சோர்ஸ் ப்ரோ? வாட் யூ மீன் பை தட்? ப்ரீவியஸ் சாம்பிள் ஒர்க்ஸ் இல்லை ப்ரோ, ப்ரீவியஸ் சாம்பிள்ஸ்லாம் தேவைப்படாது. நீங்கள் ஃபைவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் லைக் ஒன்ஸ் யூ கெட் த ஃபஸ்ட் ஆர்டர், தட்ஸ் பேசிக்லி இட். அதுக்கப்புறம் அந்த ஆர்டருக்கு ஒரு ரிவ்யூ வரும்ல, அந்த ரிவ்யூ வந்து ஒரு டெஸ்ட் மணியாக இருக்கும் உங்களோட நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் கிடைக்கிறது. மாடரேட்டர் அதான 1593 ஃப்ரண்ட்டில் ஐடி அக்கௌண்ட்டில் இந்த வாட்டி மாடரேட்டர் மட்டும் கேமர் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். ஹாய் மொரட்டு கேமர், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சரி, நம்ம இப்போது கரெக்டாக ஒரு 12 o'clock வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். சரியா, முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் ப்ரோ. என்னோட யூடியூப் சேனலில் கொஞ்சம் நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சரியா, அந்த லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கில் என்ன, எனக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறது அதில் இருக்கும். இது காமனாக கேட்டுட்ருக்க கேள்வி என்னோடய பயோவில் அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. சரியா, நீங்கள் என்னோடய ப்ரொஃபைலில் இருக்க ஃபைவர் கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லைன்னா என்னுடைய லைக் ஸ்டஃப் லைக் தட். க்ளவுட் சைபர் செக்யூரிட்டி பற்றின கோர்சஸ்லாம் நம்ம எங்கே படிக்கணும், அதுக்குமே யூடியூப்பில் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ. ஆனால் வந்து சைபர் செக்யூரிட்டி க்ளவுடுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சைபர் செக்யூரிட்டிக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஐ ஜாயின் த வெபினார். ஓகே, அந்த லிங்க் வந்து நான் பின் பண்ணி தான் ப்ரோ வச்சுருக்கேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் ஒர்க் ஆகுதுன்னா சொல்லுங்கள், ஒர்க் ஆகலைனாலும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நாங்கள் முன்னாடி ஒரு பாயிண்ட் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரீசெட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ திங். என்ன நடக்குதுங்க? இல்லை வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஸ்டஃப். ஸோ தட்ஸ் வாட், ஓகே, அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆல் கோயிங், நத்திங் கோயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வீடியோ ஃபைல் எப்படி ப்ரோ கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்குவீங்க? இப்போ இமேஜ், இதுதான் தவறான செயல். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கிளைண்ட்ஸை அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டே வரக்கூடாது. நீங்கள் ஃபைவருக்கு வெளியில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை தூக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அது தெரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா யுவர் அக்கௌண்ட் கெட் பேண்ட்ங்கிற மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரிவ்யூஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். எஸ், சரியா, இது ஒரு விஷயம். நிறைய டூல்ஸ் இருக்குது ப்ரோ. ஃபைவர்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும், வீடியோஸை வாங்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து ஏதாச்சும் க்ளவுட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பே பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹேவ் லைக் லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார் தட். இது பாயிண்ட்ஸ் ரீசெட் ஆகிடுச்சா? இல்லை பாயிண்ட்ஸ் ரீசெட் ஆகிடுச்சானா யூடியூபே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்விட்ச்சில் காட்டுவாங்களா அந்த மாதிரி இந்த பேட்ச் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 1 2 3. இதில் யார் 3யில் இருக்காங்களோ அவங்க தான் 3rd டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் இருக்காங்க போல இருக்குது. ஆனால் இதை நம்மளால் மேனுவலாக செக் பண்ண முடியாது. 4th இயர் இருக்கா 5th இயர் இருக்கான்னு செக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ பேட்ச். பட் நம்மளோட பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. பாயிண்ட்ஸ் ஓகே, நான் ஸ்ட்ரீம் லேப்ஸில் போய் அந்த பாயிண்ட்ஸ் எனேபிள் பண்ணி விட்றேன். ப்ரோ, நீங்கள் பைபிள் புதிய ஏற்பாடு படிப்பீங்க. நான் வந்து முன்னாடி பைபிள் படிப்பேன் ப்ரோ. பட் இப்போ பல வருஷமாக நான் பைபிள் படிக்கிறது இல்லை, நான் சர்ச்சுக்கும் போகிறதில்ல. ஸோ என் வாழ்க்கையில் சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் லைக் ஐம் அன் ஏத்திஸ்ட். சரியா, எனக்கு வந்து இந்த சர்ச்சில் சில விதிமுறைகள் எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் ஜஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, இப்போது
சிம்பிளான விஷயம் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜன் சொல்கிற விஷயம் என்னென்னா, லவ் அதர்ஸ் அண்ட் ஒன்றை நீ எப்படி ட்ரீட் பண்ணுறோ அந்த மாதிரி மற்றவங்களை ட்ரீட் பண்ணு, ஹெல்ப் முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் பிளேசஸில் போய் இது பண்ணிவிட்டு, நான் கிறிஸ்டியன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வழிபாடில் எனக்கு லைக் தே டோன்ட் ஹெல்ப் அதர்ஸுங்கிறத தான் சொல்ல வரேன். தே வில் ஃபைட் வித் எவ்ரி ஒன். தே பேசிக்லி சர்ச்சுக்கு போகிறத தவிர பண்ணுறது எல்லாமே ஃப்ராடுத்தனங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட்ஸ் த பாயிண்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவேன். பட் சர்ச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஓகே, பயப்பட இங்கே இருக்கான். ஆக்டிவேட்டு ஏன்டா ராசா ஏன்? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா பாயிண்ட்ஸ். ஓகே, லைக் யாராவது 100% அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த லைவில் போட்டிருக்க லிங்க் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி மட்டும் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே, எனக்கே 420 பாயிண்ட் தான் கொடுக்குறியா? நைஸ். பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆகலை சார். ஆர் யூ லிவிங் அலோன்? ஐ எம் வாட்சிங் யூ ஃப்ரம் யுவர் ரூம் டூர் வீடியோ அண்ட் ஐ ஹவ் வாட்ச்ட் யுவர் ஃப்ரீலான்சிங் வீடியோஸ் டூ. ஐ நோ யூ ஹேவ் சிஸ்டர், பட் வாட் எவர் பேரண்ட்ஸ் ப்ரோ, ஆர் யூ டேக்கிங் குட் கேர் ஆஃப் தம்? எங்கள் அம்மாவும் அப்போ வந்து ஊரில் இருக்காங்க ப்ரோ. ஊர்னா பக்கத்தில் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுக்கு, இங்கேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான். அம்மா டெய்லி வருவாங்க. அம்மா வந்து டெய்லி மத்தியானம் சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாளை கழிச்சு ஹாஸ்பிட்டல், சாரி இன்னைக்கு இல்லை, நாளை கழிச்சு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. செக்கப் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ யா, தட்ஸ் த சிச்சுவேஷன் அந்த சைடில். ஃபைவரில் லேட்டாக ஆர்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது எதில் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்? ஃபைவரில் லேட்டாக ப்ரோ அப்படி கிடையாது. ஃபைவரில் வந்து சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ண அடுத்த நாள் எனக்கு ஆர்டர் கிடச்சிது. ஸோ இஃப் யூ திங்க் ஒன் டே இஸ் லைக் லேட், மேபி இட்ஸ் லேட் ஃபார் யூ ப்ரோ. அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்க, உங்களோட ஸ்கில்லுக்கு எவ்வளோ சர்ச்சபிலிட்டி இருக்குது, யாருக்கு தேவை இருக்குது, நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கிற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் கிடைக்கும். டைப்பிங் ஸ்பீட் ஸ்கில் எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண எனி சஜஷன் சொல்லுங்கள். நான் டைப்பிங் பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட சேனலில் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதில் சில விஷயங்களை நான் கவர் பண்ணியிருப்பேன் ப்ரோ. என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறேங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மதரசை பார்த்து தெரிச்சிட்டேன். ஆல் ரிலிஜன் டோல் ஒன் திங். யா, மதரசை நானும் பார்த்தேன் ப்ரோ. அங்கே தேட்டர் பண்ணோம் ஃபஸ்ட் டே. எனக்கு லைக் நான் சொன்னேன், ஃப்ரைடே சாட்டர்டே வந்து எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ என்னால் ஃப்ரைடே போக முடியல. பிகாஸ் லைக் எனக்கு நான் அந்த நைட்டு தூங்கினா தான் நான் அடுத்த நாள் ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் போனோம். பிகாஸ் லைக் அந்த வீக் ஃபுல்லாகவே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ கோச் வந்து மண்டேலேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னாரு. ஸோ நானும் சாட்டர்டே அந்த நானும் பார்த்தா போனோம் தேட்டருக்கு. தெர் வாஸ் அ குட் மூவி. கேப்ஸ் ப்ரொடெக்ஷன், நேம் ப்ரொடெக்ஷன். ஓ, merge your primary Twitch account name. இது பெய்ட் ஃபீச்சர் தானே? எஸ், இட்ஸ் அ பெய்ட் ஃபீச்சர். ஐ கெட் இட், இட்ஸ் அ பெய்ட் ஃபீச்சர். சரி, ஓகே. வேறு என்னப்பா, எல்லா கொஷின்ஸும் வந்து இதாகிடுச்சு. கொஷின்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ப்ரோ, ஸ்டொமக் ப்ளோட்டிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனி எக்ஸசைஸ் ஆர் ஒர்க் அவுட் சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுக்கு ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை கரெக்டாக சாப்பிடணும். லைக் சில ஃபுட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு ரியலி பி கேர்ஃபுல் வித் யுவர் ஸ்டொமக் ப்ரோ. அதுதான் என்னால் சொல்ல முடியும். பட் அதை தந்துட்டு என்னால் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ தான் பேசினதை கேட்டேன்யா. ஓல்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். புரியல, எந்த ஓல்டு வீடியோ, எந்த இது? கொஸ்டின் நம்பர் 1 புரியல. வாட் யூ மீன் பை கொஸ்டின் நம்பர் 1? அந்த வி இல்லை, எனக்கு புரியல. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கொஸ்டின் நம்பர் 1 அந்த வின்னு வாட் இஸ் ஷி ஈவன் டாக்கிங் அபவுட் ப்ரோ?
நான் இன்னும் கராத்தே கிட் பார்க்கல. பேடிங்டன் 3யும் பார்க்கல. லைக் டபுள் ஃபீச்சரா? எனக்கு 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 தான் இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த கடைசியாக உள்ள ஒரு 5-6 கமெண்ட்ஸ் சுத்தமாக புரியலை. பழைய வீடியோ அப்லோட் பண்ண சொல்கிறீங்க, எதுக்கு? பழைய வீடியோ தான் ஆல்ரெடி இருக்கே, ஒய் ஷுட் வி அப்லோடுங்கிறது ஒன்று. கொஸ்டின் நம்பர் 1 ஒன்று போட்டிருக்காங்க, அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்தாவேன் வீடியோவில் அப்லோடு, ஜஸ்ட் சர்ச் அண்ட் வாட்ச் த வீடியோ. ஓ ப்ரோ, இது எல்லாம் என்ன ப்ரோ நியாயமான ஒரு இதா ப்ரோ? இருக்கும் வீடியோ போய் சர்ச் பண்ணால் வீடியோ இருக்க போகுது, அதுக்குன்னு சொல்லி யாராவது திருப்பி இருந்து அப்லோட் பண்ணுவாங்களா ப்ரோ? Good night bro, thanks for answering all my questions. Take care of your father bro, soon see you bro. Okay bro, good night sweet dreams. இந்த லைவை வீடியோவாக அப்லோட் பண்ணுவீங்களா? இது வந்து வீடியோ அப்லோட் ஆகாது ப்ரோ. இந்த லைவ்லாம் வந்து இந்த லைவ் டேப்பில் கிடக்கும். ஆனால் நான் அதை எல்லாத்தையும் அன்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில. கண்டென்ட் யுவர் சேனல் முன்னாடி வந்து அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்கும் ப்ரோ, அந்த வீடியோஸ்லாம். அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு எல்லாத்தையும் அன்லிஸ்ட் பண்ணி விட்டுருந்தேன். பட் இப்போ அது வந்து எல்லாமே லைவ் அந்த இதில் தனியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோஸ் வரும் ப்ரோ, அது அந்த இதில் தான் இருக்கும். ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் ஃபைவர் தான் பெஸ்ட்டாக ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெஸ்ட்டுங்கிற ஒரு வேலையை தேடுறதை நிப்பாடுங்க. பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது, அதெல்லாம் வந்து ஃபேக்கான ஸ்டஃப். சரியா? ஒரு சரி, இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். பைக்கு பெஸ்ட்டாக கார் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ரோ? சிம்பிளாக சொல்லுங்கள். பரத், பைக் பெஸ்ட்டாக கார் பெஸ்ட்டாக? நீங்கள் தான் கொஷின்ஸை வரேன்னு சொன்னீங்க ப்ரோ, அதான் ஐ ரிப்ளைட் கொஸ்டின்ஸ். அதான் சரி. அப்படி இல்லை, உங்கள் தான் யூஸ் ஆகும். இப்போது போட்டால் நிறைய வியூஸ் வருமே ப்ரோ. வியூஸ் வச்சுட்டு நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? இல்லை எனக்கு புரியல. ஒய், வாட்ஸ் த பாயிண்ட் ப்ரோ? நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காசு கிடையாதுங்கிறது வேறு விஷயம். எனக்கு வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுல அந்தளவுக்கு ஒரு இது இன்னும் வரல. இருந்துச்சுன்னா நான் ஒரு 2-3 months ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு அந்த காசு எங்கேயா அப்படி இன்வெஸ்ட் மாதிரி எதாவது பண்ணியிருப்பேன். பட் லைக் ஐ டோன்ட் நோ வை ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு நல்லாவே சொல்லுவான், ஷங்கர் சொல்லுவான், ஜோ ஆக்சுவலாக உன்னோட பிரெயினுக்கு ஆக்சுவலாக நீ நல்லா வந்து இது பண்ணலாம், ட்ரேடிங் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். பட் லைக் எனக்கு அது அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் வரல. த லாஸ்ட் டைம் தட் ஐ டிட் இஸ் லைக் பை சம் டோஜ் காயின்ஸ். அண்ட் எங்கள் அப்பாட்ட தான் இன்னும் அக்கௌண்ட் இருக்குது. எங்கள் அப்பா அந்த அக்கௌண்ட்டை திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணி கேட்டுட்ருக்கார். ஸோ அது எங்கள் அப்பா தான் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். ஹீ வாஸ் டூயிங் சம்திங் தேர். க்ளோஸ். ஐஃபோன் வந்திருக்குல்ல லான்ச்சா? காசு கிடையாதா? ஒடிவன் போய் காசு கிடையாதா ப்ரோ? தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறேன். ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் காம்படிஷன் நிறையா இருக்குது, எப்படி கிளைண்ட் எடுக்கிறது? சில ஸ்கில்ஸுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்க தான் ப்ரோ செய்யும். நீங்கள் அவங்கள விட பெட்டராக பண்ணிருந்தீங்கன்னா யூல் கெட் ஆர்டர்ஸ். இல்லைனா கஷ்டம் தான், சீரியஸாக சொல்கிறேன். சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். குட் நைட் ப்ரோ. ப்ளீஸ் டோன்ட் எவர் ஸ்டெப் இன் டு ஸ்டாக் ட்ரேடிங். ஒன் டே யூ வில் பி டம்ப் ஃபார் எவர். நான் அதுக்குள்ளே போகிற ஐடியாலே இல்லை ப்ரோ. பிகாஸ் லைக் எனக்கு நியூட்டனை தெரியும், நியூட்டனுக்கே அது சரிப்பட்டு வரலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜஸ்ட் லைக் நோ, நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டஃப்.
நைஸ். த ப்ரெஸ்டீஜ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டீங்களா? எஸ் ப்ரோ. நான் ரீவாட்ச் பண்ணல. எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை ப்ரோ. நான் ரீசெண்டாக கடைசியாக சொல்லப்போனால் கடைசி 1 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் நான் பார்த்த மூவிஸ் ரொம்பவே கம்மி. நான் என்னோடய வெப்சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணேன். புதுசாக லாட் ஆஃப் திங்ஸ் என்னோடய வெப்சைட் நான் ஒன்று ஆட் பண்ணேன். அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் ஹவர்ஸ் இன் நான் கிட்டத்தட்ட அதுக்கு ஆவரேஜாக அட்லீஸ்ட் நான் 8 ஹவர்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபார் த பாஸ்ட் செவரல் டேஸ். ஸோ அதெல்லாம் என்னோடய டைம் போச்சு. அதனால் நான் என்ன பண்ணவில்லை என்றால் ப்ரெஸ்டீஜை ரீவாட்ச் பண்ணல ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக நான் ப்ரெஸ்டீஜை கடைசி எப்போ திரும்ப பார்த்தேன்? லெட்டர் பாக்ஸ். நான் ப்ரெஸ்டீஜை கடைசி எப்போ பார்த்தேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எனக்கு ரீசெண்டாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னடா இது? த ப்ரெஸ்டீஜ் 2006. ஆக்சுவலாக நான் ஷோ யுவர் ஆக்டிவிட்டி நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி லைக் போட்டிருக்கேன் அதுக்கு. ஆனால் எக்ஸாக்ட் டேட் போடலன்னு நினைக்கிறேன். யா 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் பார்க்கல. த ஃபாதர்னு ஒரு மூவி பார்க்க சொல்லி 3 இயர்ஸ். அது எனக்கு புரிகிறது. த ஃபாதர் நான் அதுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறேன் ப்ரோ. த ஃபாதர்னால் நீங்கள் வந்து 2020 வந்த படத்தை சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது மலையாளம் படமா ப்ரோ? அதை நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இன்னும் பார்க்கல. கம்பெனிஸ் ஹைரிங் 1 எம்ப்ளாயி ஃபார் மல்டிபிள் ரோல்ஸ் வித் லோ சேலரி பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது எப்போது மாறும், எஸ்பெஷலி இன் அவர் ஃபீல்டு ப்ரோ? லைக் அகெயின் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, ஒரு கிளையண்ட்டு அந்த வீடியோ இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெக்யூலியரான ஒரு சம்பவம் பண்ணாங்க. சரியா? அவங்க அக்ரி பண்ண ப்ரைஸ் வந்து $20 per hour. புரியுதா? இவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நான் பண்ணி கொடுக்கணும். அந்த கான்ஃபரன்ஸ் வந்து 3 days போகும். ஒரு டே வந்து கிட்டத்தட்ட 8 hours. ஸோ 8 into 3 is equal to 24 hours. கரெக்டாக? 8 இல்லை 6 hours. 6 into 3 is equal to 18 hours. ஸோ டோட்டலாக கேல்குலேஷன் படி $360 வரணும் 3 days ஒர்க்குக்கு. அப்போது இந்த கிளைண்ட்டு என்னென்னா ஒரு சில ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரோல்ஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய டீமை நான் கூட்டிகிட்டு போகணும். சரியா? எனக்குன்னு ஸ்பெசிஃபிக் சில ரோல்ஸ் இருக்குது. டீமுக்கு பண்ணுறதுக்கும் டீம்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஸோ டோட்டலி நீ 2 person to get the job done. சரியா? ஸோ இப்போ இந்த கிளைண்ட் வந்து நீ ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா லைக் அகெயின் ஐ ப்ரிஃபர் கெட்டிங் பெய்ட் ஆஃப்டர் த ஒர்க் இஸ் டன். ஆனால் சில கிளைண்ட்ஸ்க்கு எப்படின்னா முதலே ஆர்டர் க்ரியேட் பண்ணிட்டா இவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆயிரும். இவன் லீவ் பண்ணிட முடியாது நம்மளை. ஸோ வி கேன் ரிலே ஆன் த பர்சனுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ ஆர்டர் க்ரியேட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, மொத்தமாக வந்து 6 + 6 + 6 = 18 hours கிடையாது. கடைசி நாள் வெறும் 3 hours தான். ஸோ 6 + 6 + 3 தான் வரும். ஸோ பட் அகெயின் நான் உனக்கு வந்து $400 பே பண்ணுறேன் அப்படின்னா, நான் உனக்கு $400 பே பண்ணுறேன். ஸோ இதில் இந்த $400 நீ வந்து நடுவில் இருக்கிற அந்த ஏதாச்சும் இது நடுவில் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஓவர் ரன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா நீ கேல்குலேட் பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ அப்போ லைக் லெட்ஸ் டூ த மேத். 6 + 6 + 3 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும்? 15 hours வரும். 15 hours into 2ன்னு சொல்லும்போது $300 தான். $300க்கு அவங்க வந்து $400 பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு $100 நமக்கு பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் நைஸுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் கிடையாது. இதில் விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கிறதுக்கு நான் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னோடய சைட்லேருந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும். இது வந்து ஃபியூ ஹவர்ஸ் ஆட் ஆகும். கண்டிப்பாக என்ன நடக்காதுன்னா, இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குலாம் வருமானு கேட்டால் 5 hours வராது. ப்ராப்ளி ஒரு 3 hours 4 hours மேக்ஸிமம் 4 hours கிட்ட வருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து $400 பே பண்ணுறாங்க. நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா தான் அவங்க பே பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஓகே தான், அவங்க நான் அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஐ ஹேவ் அ ஒர்க் பாலிசி. எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் டிப் பண்ணுவாங்க, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இப்போது நான் 5 hours ஒர்க் பண்ணேன், எனக்கு 5 hours தான் பே பண்ணணும். 7 hours ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னால் பில் பண்ண முடியாது. ஐ கான்ட் டூ தட் அண்ட் ஐ வில் நாட் டூ தட். நான் 5 hours பே பண்ணுறேன், பேமெண்ட்டுக்கு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுவேன். அவங்க எக்ஸ்ட்ராவாக டிப் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் ஃபைன். சரியா? இதான் விஷயம். இந்த கேஸில் என்ன விஷயம்னா, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு எப்படின்னா, லைக் இப்போ நான் வந்து 300க்கு பதிலாக 400 இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டேன்னா ஐ ஓ தம் அப்படிங்கிற மாதிரி, விச் மீன்ஸ் ஃபியூச்சரில் என்னைக்காவது ஏதாவது ஒர்க்கு சில்லற வேலைங்கிற மாதிரி கேட்டு வந்தாங்கன்னா நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் லைக்
ஒரு நாள் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடவாடே கிடையாது. யூ ஆல்வேஸ் ஹையர் மீ ஃபார் த ஹவர்ஸ் ஒர்க்குங்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த கிளைண்ட்டுக்கே கிளியராக தெரியும் 2 பேர் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு. இவங்க போட்ட கேல்குலேஷன் $300 $400 சிங்கிள் பர்சனுக்குள்ளது. ஐ நீட் டு பிரிங் an எக்ஸ்ட்ரா பர்சன் தட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. அவங்க வந்து $400 அன்றைக்கி நான் ஆர்டர் கிரியேட் பண்ணியிருந்திருக்கேன்னா ஐம் பவுண்ட் நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு வி ஆர் பவுண்ட் டு ஒர்க்குங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த ஆர்டர் கிரியேட் ஆகலை. அதை பற்றி நான் ரீநெகோஷியேட் பண்ணி திருப்பி இது பண்ணி லைக் யூ மிஸ் சம்திங்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக 2% ஜாபு. இட்ஸ் நாட் அ சிங்கிள் பர்சன். என்னால் இது பண்ண முடியும், இல்லைனா இது பண்ணும். இது ரெண்டையும் சேர்த்து என்னாலலாம் பண்ண முடியாது. தட்ஸ் நாட் ஹவ் ஐ ஒர்க். இதுக்கு வேறு யாரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ் ஆப்வியஸாக யூ கேன் ஃபைண்ட் அ இண்டியன் guy who can do the same job for basically $10 $8. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒர்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. யூ கேன் பேசிக்லி ஹையர் தட் பர்சன். பட் இஃப் you need me who has the experience, skill and basically troubleshoot everything else, this is my terms. You can't basically ask me to combine 2 of my gigs into a single gig and like charge like 20. That doesn't sound fair to me ன்னு சொல்லிட்டு நான் இதுதான் நெகோஷியேட் பண்ண போகிறேன். அந்த கிளைண்ட் ப்ராபப்ளி லைக் $400 வச்சுக்கோங்க. $400 எவ்வளோ வரும்? ஐ டோன்ட் ஈவன் நோ. ஐ மே லூஸ் $400. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. ஆனால் அப்படி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதான் சொல்லுவார். தட்ஸ் திங். ஸோ 2024 ஓகே நான் அதை பார்க்குறேன். சம்டே பார்ப்பேன். என்றைக்கு பார்ப்பேன்னு தெரியல ப்ரோ. சம்டைம்ஸ் அவருக்கு நேரம், சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஞாபகம். எனக்கு வந்து லைக் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க லைக் ப்ரோ ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃப்ரீ டைமை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு என்ன கட்டாயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. லைக் நீங்கள் வந்து மூவிஸ் வாட்ச் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, வேறு கம்யூனிட்டி. பட் சில பீப்புள் ஆன் இன்ஸ்டாகிராம் லைக் ரொம்ப ஒலி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஒருத்தன் எனக்கு அன்றைக்கி மெசேஜ் அனுப்புகிறான். அவன் ஃபோன் நம்பர் அனுப்பி விட்டுட்டு டுமாரோ ஈவினிங் 6:30 PM கால் மீ அப்படின்னு. இல்லை எனக்கு இல்லை, எனக்கு வேறு வேலை இல்லையா? எனக்கு இது பார்த்தோன்னே என்னோடய தாட்டே இப்படி தான் இருக்கும். எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுங்கிற மாதிரி இருக்கும். அகெயின் அதை தான் சொல்கிறேன். லைக் நல்லவன் சொல்லிட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டீங்கன்னா, நான் எப்படிலாம் சொல்லுறது என்னடா அதை இப்படி பேசுகிறான்னு நினைப்பேன். அதனால் டோன்ட் கிளாஸிஃபை மீ அஸ் நல்லவன். ஐ எம் அ குட் பர்சன், ஐ நோ தட். லைக் பட் ஐம் நாட் குட் ஃபார் எவ்ரி பீப்புள். நல்லவனுக்கு நல்லவன்கிற மாதிரி தான். ஸோ மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் பார்த்துட்டேன் ப்ரோ. வேறு லெவல் மூவி. தேட்டரில் போய் பார்த்தீங்களா ப்ரோ? எனக்கு தேட்டரில் பார்க்குற சான்ஸ் கிடைக்கல, பட் ஓடிடியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராமிங் லேர்னில் ஜாவா ஆர் பைத்தான் எது ஸ்டார்டிங் பண்ணுறது ப்ரோ? எனி யூடியூப் சேனல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்? நான் ஆல்ரெடி ஒரு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ட்ராவர்சி மீடியான்னு சொல்லிட்டு. யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி திங். என்கிட்ட என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் ப்ராப்ளி சஜஸ்ட் டு பைத்தான் ஃபார் த பிகினர்ஸ். ரீசெண்டாக நோபடி 1 and 2 நான் நோபடி 1 பார்க்கல, 2 பார்க்கல. தட்ஸ் திங் பேட். நல்லா இருந்துச்சு, பார்க்கணும். நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களா? நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணலை ஆக்சுவலாக. வீடியோ எடிட்டிங் வந்து செலக்டடாக சில கிளைண்ட்ஸ்க்கு சில்லற வேலைகள் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். காம்ப்ளெக்ஸ் எடிட்ஸ்லாம் நான் பண்ணி கொடுக்கல. பிகாஸ் தே பே வெரி லெஸ்ஸுங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ லைக் நான் பண்ணுற வீடியோ எடிட்லாம் எப்படி தெரியுமா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். சில கிளைண்ட்ஸுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரிம்மு, எண்டிங்கில் ஒரு ட்ரிம்மு, நடுவில் கொஞ்சம் ட்ரிம் இது ஒரு வீடியோ எடிட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நான் ஒரு சார்ஜை போட்டு, பட் அந்த கிளைண்ட்டுக்கு நான் தான் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ இட்ஸ் கோயிங் குட் ஃபார் ஃபுல் டைம் ஜாப்பில் கேட்குறேன் ப்ரோ. வீடியோ எடிட்டர் வேணும்னு போட்டுட்டு கிராஃபிக் டிசைன், மோஷன் கிராஃபிக்ஸ்னு தெரியணும்னு மோஸ்ட் ஆஃப் த ஜாப் போஸ்ட் அப்படி தான் இருக்குது. லைக் அகெயின் இது வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ப்ரோ. என்னோடய கிளைண்ட்ஸ் இப்போ நான் சொன்னல, இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பேன் ஒரு கிளைண்ட்டுக்குன்னு சொன்னல, இட்ஸ் பேசிக்லி வந்து சப்பா ஒர்க்ஸ் தான். ஜஸ்ட்டு ட்ரிம் தான். ஓவர்லிஸ் ஒரு இதுவுமே கிடையாது. அந்த வீடியோக்கு ப்ராபப்ளி நான் வந்து $10 to $20 சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் எனக்கு தருவாங்க. லைக் அது அந்த லைக் ஒரு வீடியோவை பேசிக்காக நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு, ஏன்னா அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ எடிட் பண்ண முடியும்னு தெரியாது. வீடியோ அவங்க கொடுக்குற ஃபுட்டேஜஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு நான் வேறு சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஐ கேன் பேசிக்லி ஹையர் தமிழன். He can help us build websites. He can help with fix our technical problems. He can help with our conference. He can help with video. A single guy to solve all my problems. He's the right guy. சில டைம் அவங்க என்ன கேட்டுட்டு வருவாங்க அப்படின்னா, தமிழன் எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு இதை பற்றி ஐடியா இருக்கா, இல்லை உனக்கு இதை பற்றி ஸ்கில் இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் நீ படிச்சுக்கிட்டாச்சும் வந்து எனக்கு பண்ணி கொடுப்பேன்னு நான் கேட்பாங்க. ஈவன் நீ படிக்கிறது கூட நாங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அ டைப் ஆஃப் பீப்புள் ஐ ஹேவ் அஸ் கிளைண்ட்ஸ். புரிகிறதா? ஸோ இட்ஸ் லைக் எனக்கு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அகெயின் உனக்கு இது தெரியாதுங்கிறது எனக்கு தெரியுது, பட் நீ இதை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸ்லாம் காலில் பேசுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைண்ட் ப்ரோ. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து காலில் பேசுகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. லைக் யூஸ்வலாகவே நான் அகெயின்
நான் சில இடத்துலலாம் சீன் போடுவேன். சரி, சீன் போடுவேன்னா எப்படி போடுவேன்னா, என்னோட லாங் டேர்ம் கிளையண்ட்ஸ்லாம் என்னோட ஃபேஸை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ தே டோன்ட் நோ தட் லைக் ஐ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் செட்டப் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். பியூராக நான் சேட்டில் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். அக்கேஷனலாக என்னோட வாய்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ தே ஹேவ் நோ ஐடியா எக்ஸப்ட் ஃபார் சோஷன். அவங்க என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்காங்க. நான் ட்ராக்கத்துலேருந்து தெரியும், என்னோட செட்டப்லாம் தெரியும். ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு கிளைண்ட், இப்போ ஒரு கிளைண்ட் தான் அந்த வீடியோ எடிட்டிங், இதே கிளைண்ட் தான் இன்றைக்கி இவங்களை போய் டீல் பண்ணோம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏதோ கேட்டுருப்போம், இவங்க ஓவராக வந்துட்டு ஐ கேன் ஃபைண்ட் சம்மோன் லைக் ஐ கேன் ஃபைண்ட் சம்மோன்னு கேட்டிருந்தா நான் அவங்கள டெர்மினேட் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு டூ யூ ரியலி நோ அப்படின்னா ஒரு மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்றுமே பண்ணல. இந்த செட்டப் ஃபோட்டோ ஒன்று உண்டு என்னோடய ஃபைவரில். இதை தான் நான் வந்து கிக் இமேஜாக வச்சுருப்பேன். அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு, இதுதான் என்னோடய செட்டப்பு, இதில் தான் நான் திங்கிறது தூங்குறது எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். திஸ் இஸ் பேசிக்லி மீ. எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. யூ ஃபைண்ட் சம்மோன் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துச்சு, ஓ மை காட், இது சூப்பரான ஒரு செட்டப். தட் இம்ப்ளைஸ் தட் லைக் ஓகே, இவன் இப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கானா, பேசிக்லி ஹீ நோஸ் சம்திங் தட் வி டோன்ட், திஸ் இஸ் த கை தட் ஐ நீட் டு ஒர்க் வித்ன்னு சொல்லிட்டு பேசிக்லி ஹையர் பண்ணாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் தட்ஸ் இட். இன்னும் ஒரு விஷயம், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போத் ஆஃப் us ஆர் லைக் த சேம். மோஸ்ட் ஆஃப் வெப் ப்ரிஃபர் மெசேஜ் ஓவர் கால். லைக் நான் ரீசெண்டாக 2-3 வாட்டி இந்த மீம் பார்த்துட்டேன். இந்த சாட்டர்டே ஆனால் கண்டிப்பாக சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டுல. ஸோ இப்படி ஒரு இது இருக்கும் நினைக்கிறேன். நான் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன். ஓ அப்போ காலில் பேசுவீங்களா, அட்டனே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இந்த ரோபோ சங்கரோட மீம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ டவர் ஸ்லோவாக இருக்குது, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஓ அப்படியா, சரி ப்ரோ ஆன் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஆர் இந்தியன் கிளைண்ட்ஸ் யார் ப்ரோ ஒர்க் பண்ணுவீங்க? நான் ஆக்சுவலி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபியூ இல்லை ஆக்சுவலாக. எத்தனை இந்தியன் கிளைண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு லோக்கலாகவே எனக்கு கொஞ்சம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ. பட் ஐ ப்ரிஃபர் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் அமித் தாண்டி நான் அமித் சொன்னேன். அமித் ஐ டோன்ட் யூஸ்வலி ஒர்க் வித் இந்தியன்ஸ், பட் யூ ஆர் த ஒன்லி எக்ஸப்ஷன் அப்படிங்கிற சொல்லுவேன். Some people bro, it's not about like the country. Some people don't respect us like the way that we deserve. ஸோ அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கவே மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைமில் ரெஸ்பெக்ட் இல்லைனா இருக்க மாட்டேன். அவள் தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே அண்ணன் கிட்ட பேச்செலாம் கிடையாது, வீச்சு தாங்கிற மாதிரி. ஸோ இட் ஒர்க்ஸ் வெல் ப்ரோ. லைக் அதாவது இப்போ நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த 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 டைலாக் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே என்கிட்ட பேச்சில் வீச்சு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. தூங்க போகணும். ஓ டைம் ஆகிடுச்சா? 12 ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணுவோம். எனக்கும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. லைக் இன்னும் ப்ராப்ளி ஒரு 5 மினிட்ஸ். சரியா, நம்ம 12:10 கிளம்புவோம். நாளைக்கு நான் திருப்பி ரீஸ்ட்ரீம் பண்ணுவேன். நாளைக்கு நான் I'll find a time and I'll just like start streaming. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப் லைக் யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டும் இருக்கும். அந்த ஹைலைட்டை கிளிக் பண்ணாலும் யூ வில் கெட் த லிங்க். இல்லைனா iTamizhan.com/classன்னு அடித்தாலும் யூ வில் கெட் த ஃப்ரீலான்சிங் கிளாஸ். கூகுளில் இண்டெக்ஸ் ஆகி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். டிஸ்கட் சர்வர்லையும் யூ கேன் பேசிக்லி எனக்கு எங்கே லிங்க் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாராவது எடுத்து தந்துருவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். பட் வி ஹேவ் 5 மினிட்ஸ் அண்டில் நம்ம நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வில் ட்ரை டு ஸ்ட்ரீம் நைட் டைம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். சரியா? எம்எஸ்ஜி மெசேஜ் இன்றைக்கி நைட் இந்த ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போயிருந்து செஸ் விளாடணும். என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட ரேட்டிங் பார்த்தா 1200 and somethingல இருந்தால் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தான் அவன்கிட்ட கேட்டேன். ஹீ சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட்டாக ஒரு லிங்க் ஏதோ அனுப்பியிருந்தான்னு நினைக்கிறேன். அதில் அவன் இன்ஸ்டாகிராமில் அனுப்பி விட்டுருந்தான். மை பேட், மறந்துட்டேன். சரி, இல்லை அவன் வந்து 11 வருஷமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் எனக்கு ப்ரொஃபைல் லிங்க் சென்ட் பண்ணியிருந்தான். நான் அதில் சென்ட் லிங்க், காப்பி லிங்க் அட்ரஸ் நல்லா இருக்கு. சாரி, தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அவன் 1700 இருக்கான். அப்போ தான் நான் இல்லை இவன் ஆக்சுவலாக இவன் எந்தளவுக்கு அவைலபிளாக இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. குட் நைட் ப்ரோ. குட் நைட் ட்ரீம்ஸ். ஷியோர் ப்ரோ. ஃப்ரீலான்சிங்க்கு நீங்கள் பண்ணுற மாதிரி பிசி செட்டப் இருக்கணுமா ப்ரோ? கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா ப்ரோ? லேப்டாப் இல்லை, நான் பண்ணுற ஒர்க்குக்கு இது எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் ப்ரோ.
நீங்கள் பண்ணுற ஃப்ரீலான்சிங் ஒர்க்குக்கு உங்களோட லேப்டாப்பே போதுன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் லேப்டாப். நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டப் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவன் ஏன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு காணாமல் போயிட்டான்? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ. நிறைய பேர் நியூன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக காமன் கொஷின்ஸாக தான் வருது. அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஐ ஹாவ் ஃபியூ டு டூ as well. அதை முடிக்கணும். சரி, ஓகே. இப்போது தூங்க போகலாமா மகாஜனங்களே? நாளைக்கு நம்ம திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல. ஸோ what do you guys think? நான் இந்த கேமராவோட நாளைக்கு நான் அந்த கேமராவோட அந்த அது என்ன நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். சீன் கலெக்ஷன் இல்லை ஆக்சுவலாக என்னால் இன்றைக்கி இதை பண்ண முடியாது. தட்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நாளைக்கு நான் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன், சரியா? ஆனால் லைட்ஸ் நான் நாளைக்கும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. கையில் ஸ்பைடர் வெப் மாதிரி இருந்துட்டு. ஆக்சுவலாக இந்த டைப்பிங்னு சொல்லி ஒன்று காட்டோம்ல, இதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ்லேயும் டைப்பிங்கிற மாதிரி கிடச்சினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி எவ்ரிவன், குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். யாருக்காச்சும் அந்த ஃப்ரீலான்சிங் கோர்ஸை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் டிஸ்கார்டில் கேளுங்க, யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லைனா தூங்கிட்டு நாளைக்கு நம்ம லைவில் மீட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் 12:09 ஆகுது, இன்னும் 1 minute இருக்கு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஃபார் எவ்ரிவன். நிறைய விஷயம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் ஏதாவது